ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சொங்க காப்பாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கோகோல இருந்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டு நின்னதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல அந்த பிளாக் மேஜிக் பண்றவங்கள கோகோ மிரட்டுறா. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரியும், சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு மிரட்டிட்டு உங்களை கொன்னுடுவா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறா. உடனே அதுல ஒருத்தன், என் தம்பியை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, எனக்கு சில விஷயம் தெரியும், அந்த இடத்துக்கு நான் நிறைய பேர் அனுப்புனேன்ல, எல்லாரும் இறந்து போல, சில பேர் மறுபடியும் திரும்பி உயிரோட வந்தாங்க. இன்னும் சொல்லணும்னா ஒரே ஒருத்தன் உயிரோட வந்தான். நான் மறுபடியும் அவனை செக் பண்ணி நம்ம பப்பட்டா மறுபடியும் உயிரோட வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்பதான் அவனை மயக்கத்துல இருந்து எந்திரிக்க வச்சதுக்கு அப்புறமா திடீர்னு அவன் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சுட்டான், ஏதேதோ சொல்ல ஆரம்பிச்சுட்டான். என் பொண்டாட்டிய நான் தான் கொலை பண்ணியிருந்தேன், பார்த்தா அவ இறந்து போன காலத்துக்கே நான் போயிட்டேன், அவ என்ன பேயா வந்து பழி வாங்கினா, அங்க இருந்து நான் ஓடி வந்துட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், பள்ளத்தாக்குக்குள்ள யாரெல்லாம் விழுறாங்களோ அவங்க மனசுக்குள்ள என்ன பயங்கர ஆழமான ஒரு பயம் இருக்கோ அந்த இடத்துக்கே போயிடுறாங்க. அங்க அந்த பயம் ஜெயிச்சதுன்னா அவங்களால திரும்பி வர முடியல. ஒருவேளை அந்த பயத்தை தாண்டி அவங்க ஜெயிச்சாங்கன்னா திரும்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் மேஜிக் கார சொல்றான். கோகோ ஷாக் ஆயிடுறா. இப்ப என்ன பண்றது, சொங்குக்கு ரொம்ப பயம், எதுன்னு நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுவும் இல்லாம எல்லாரும் அதுக்குள்ள இறங்கிட முடியாது அப்படின்னு அந்த ஆளு சொல்லிட்டு இருக்கும் போதே நமக்கு சொங்கு காட்டுறாங்க. சொங்கு உள்ள விழுறவன் நேரா ஏதோ அரண்மனை மாதிரி இருக்கு, அந்த அரண்மனையில கண்டு முழிக்கிறான். அப்பாடா இளவரசன் ஏஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் அப்படியே ஹாப்பி ஆயிடுறாங்க. சொங்குக்கு ஒண்ணுமே புரியல, என் அம்மாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சதுல இருந்து கேட்டுட்டு இருக்கான். அவன் நேரா அவங்க அம்மாவை ராணிய பாக்குறதுக்கு போக அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி சொங்கு பக்கத்துல போயிடுறான். பார்த்தா சொங்கோட அம்மா இறந்து போயிருப்பாங்க போல. ராணி பாக்க ராஜா வரக்கூட இல்ல. என் அம்மாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கத்திட்டு, இந்த ராஜா தான் எங்க அம்மாவை ஏதோ பண்ணிருக்கணும், அவர் தான் எங்க அம்மாவை தள்ளி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்ப கீழே விழுந்ததுலயே அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க போல. ராஜா கண்டுக்காத மாதிரி அங்க இருந்து போயிருக்காரு. சொங்கு பாத்துட்டு ராஜா இருக்கிற இடத்துக்கு நேரா ஓடி போயிட்டு இருக்கான். அங்க பார்த்தா ராஜா இவருக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி கேஷுவலா இருக்காரு. இந்த நாடு ராணிங்களுக்கு கை மாறி வர நாடா. சொங்கோட அம்மா தான் மகாராணி பொறுப்புல இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற வேலை தான் இந்த ராஜா ஓடுது. என் அம்மாவை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொங்க கேட்க ஆரம்பிக்க, உங்க அம்மா இறந்து போயிட்டா, இங்க பாரு, பொண்ணுங்க முன்னாடி பைத்தியமா அலைய கூடாது, அது அம்மாவா இருந்தாலும் சரி, நாட்டை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு நிறைய இருக்கு, அதனால நான் சொல்றதை கேட்டு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்லிட்டு இருக்காரு. நீ என்ன மதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு பயங்கரமா ஹார்ட் பிரேக் ஆயிடுறான். அடுத்த நாள் அரசவை கூடுது. இங்க பாருங்க, கிரவுன் பிரின்ஸ் இருக்கார்ல, அந்த பையன் சின்ன பையனா இருந்தாலும் அவனை ராஜா வாக்குங்க, நாங்க எல்லாருமா சேர்ந்து ஹெல்ப் பண்றோம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இல்ல ராணி இறந்து போறதுக்கு முன்னாடி என்னதான் ராஜாவா பொறுப்பேத்துக்க சொன்னாங்க, பையன் ரொம்ப குட்டியா இருக்கதால கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொன்னாங்கன்னு இந்த ராஜா அவனாவே வாலண்டியரா அந்த பொறுப்பேத்துட்டு யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அந்த மினிஸ்டர்லாம் அரெஸ்ட் பண்ண சொல்றான். மினிஸ்டர்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது பாத்தீங்களா அநியாயத்தை அப்படின்னு கத்திட்டே போயிட்டு இருக்காங்க. சொங்குக்கானா ஒன்னும் பண்ண முடியல. இங்க அடுத்து கோகோ இருக்கால, அந்த கிழவனுங்களை கூப்பிட்டு எப்படி நம்ம மனசுல இருக்கிற பயத்தை தெரிஞ்சுக்கிறது, நம்ம பயம் இல்லாட்டி மட்டும்தான் அங்க உள்ள போக முடியும் நீ சொன்னல அப்படின்னு கேட்க, ஆமா அதுக்கு இந்த மிஷின் மேல கைய வைங்க அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல போறதே நம்ம அசிஸ்டன்ட் தான். போய் அந்த மிஷின்ல கைய வச்சு பாக்குறான். பார்த்தா அவன்ல ஒரு புலி வருது. ஓ இவனுக்கு புலினா பயம் போல அப்படின்னு அந்த கிழவனுங்க சிரிக்கிறாங்க. அடுத்து நம்ம சீனியர் போறான். அவன் வச்சு பார்த்தா மாஸ்டரோட உருவம் வருது. மாஸ்டர்னா இவனுக்கு அவ்வளவு பயமா. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்க, அடுத்து கோகோ போறா. நான் கை வச்சு பாக்குறேன் அப்படின்னு. ஆனா அவளுக்குன்னு சொல்லிட்டு எந்த பயமும் கணக்கு தெரியல. உனக்கு எந்த இன்னும் டீமனும் இல்லையா, எப்படி ஒரு பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நான் போக முடியும் தானே, சொங்க காப்பாத்துறதுக்கு நான் போறேன் அப்படின்னு அவ சொல்லிடுறா. இல்ல மாதிரி உனக்கு ஆபத்து வருமா அப்படின்னு சீனியர் சொல்ல, எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கான் சொங்க, அவனை காப்பாத்தாம நான் விட்டேன்னா எனக்கே நான் பண்ணிக்கிற பெரிய துரோகமா இருக்கும். சீனியர் என்னை பத்தி யோசிக்காதீங்க, நான் அவனை போய் எப்படியாவது காப்பாத்தி கூட்டு வந்துடுறேன், அப்பதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்ல, இந்த மருந்தை வச்சுக்கோ, இது உனக்கு ஆபத்துல கை கொடுக்கும் புரியுதா, இது ஆனா வெறும் டெம்பரவரி தான், அதுக்குள்ள நீ திருப்பி ஓடி வந்துடணும், சீக்கிரமா வந்துரு, அவனை புடிச்சதுமே கூட்டு வந்துரு அப்படின்னு சீனியர் அனுப்பி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நேரா நம்ம கோகோ போயிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட, அவனுக்கு ஆள் மனசுல என்ன பயம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, சத்தியமா எனக்கு தெரியல, எனக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். இப்ப கோகோ வந்துட்டு பள்ளத்தாக்குல குதிக்க முடியாதுல்ல, அவ ஒரு ஆத்து வழியா போகணுமா. ஆனா அந்த ஆத்துல தண்ணிக்கு பதிலா ஆசிட் மாதிரி ஃபில் ஆயிருக்குமா, காலை பயங்கரமா போட்டு வலி உயிர் போயிருமா. அந்த கஷ்டத்தையும் பொறுத்துட்டு நம்ம கோகோ இறங்கி அந்த தண்ணிக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கா. ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. ஆனா சொங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு நேரா உள்ள போயிடுறா. இங்க பார்த்தா சொங்க கிட்ட அவங்க அப்பா, அதாவது இந்த ராஜா இருக்கான்ல, அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் ஒருத்தர் இருக்கான், அந்த பையன் வந்துட்டு நீங்க ராஜா வாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பான் போல, அதனால அவனுக்கு ராஜ துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு மரண தண்டனை கொடுத்திருக்காரு. அந்த பையனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுற பொறுப்பை நம்ம சொங்க கிட்ட கொடுத்திருக்காரு. சொங்குக்கு வேற வழியே இல்ல, நேரா ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கிட்ட போய் நிக்கிறான். ஃபர்ஸ்ட் பிரின்ஸ், தம்பி எப்படியாவது நீ உயிரோட பத்திரமா இரு, அதுவும் இல்லாம நம்ம மத்த தம்பிங்களெல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகேனா நீ கவலைப்படாத, நான் எல்லாரையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனையை நிறைவேற்றுங்கன்னு சொங்க அழுதுட்டே சொல்ல, அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்க்கு தண்டனையை நிறைவேற்றிடுறாங்க. சொங்கால அந்த கஷ்டத்தை தாங்கிக்கவே முடியல, அவன் பாட்டுக்கு
அமைதியா திரும்பி அழுதுட்டு இருக்கான். அப்ப பார்த்தா ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. இந்த பையன் தான் வந்து கிரவுன் பிரின்ஸா, இவன் தான் பொறுப்பேத்துக்கணுமா. அந்த பையன் நம்ம சொங்கு கிட்ட வந்து, அண்ணா பெரிய அண்ணா என்ன பிடிக்காம தான் சண்டை போட்டாரா, அதனால தான் அவரை கொலை பண்ணிட்டாங்களா, அப்பா என்கிட்ட சொன்னாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்ல சொங்கு பாக்குறான். நீ என்ன நம்புறல்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இவனை பத்திரமா பாத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். கோகோவும் அந்த மாய உலகத்துக்குள்ள ஒரு வழியா வந்துடுறா. சொங்கு எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கு. அங்க பார்த்தா நிறைய பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. இந்த இடத்துக்கு வரவங்கல்ல முக்காவாசி பேர் இறந்து தானே போறாங்க. சொங்கோட உடம்பு அங்க இருக்கு. வேகமா கோகோ போறா, மூக்கு கிட்ட கை வச்சு பாக்குறா. அப்பாடா நல்ல வேலை, மூச்சு இன்னும் இருக்கு. சொங் நீ கவலைப்படாத, உன் மாய உலகத்துக்குள்ள நான் போயிருவேன், உன்னை காப்பாத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது நான் உனக்கு எழுப்ப கூடாது, நீ எழுப்புனா அங்க உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும், அப்புறம் இங்கேயும் உயிர் போயிரும், சோ நீ பத்திரமா இரு அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எல்லாம் மட்டும் கொடுத்துட்டு அந்த மாய உலகத்துக்குள்ள இவன் நுழைஞ்சிடுறா. என்னது இது ஒரு ஊர் மாதிரி இருக்கு, இவன் பயம் எதை பத்தி இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம புலம்பிக்கிட்டே கோகோ உள்ள போயிடுறா. பார்த்தா அந்த இடத்துல நிறைய துணி துவைக்கிற பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களோட ஒரு இடம் தான் போல, அது மெயின் ஹால் போல. அங்க போயிட்டு நம்ம கோகோவும் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் திருடி அவ போட்டுக்கிறா. அத போட்டு அந்த பொண்ணுங்களோட பொண்ணுங்களா சேர்ந்துட்டு அப்படியே அரண்மனைக்குள்ள போயிட்டு இருக்கா. இங்க சொங்கு மறுபடியும் ராஜாவை பாக்கிறதுக்கு போறான். ராஜா அங்க பொண்ணுங்க கூட ஜாலியா கூத்தடிச்சிட்டு இருக்காரு. இதை பாக்குறதுக்கு சொங்குக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. அப்பா நீங்க சொன்ன மாதிரி அண்ணனுக்கு தண்டனையை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்ல, நல்ல வேலை பாத்திருக்க, இனிமே கவலைப்பட வேணாம், நான் மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொந்த பையன் முன்னாடியே ராஜா திரும்பிட்டு அங்க இருக்க ஒரு வேலைக்கார பொண்ணு கொஞ்சிட்டு இருக்காரு. செல்லம் ரொம்ப அழகா இருக்க, இதுக்கு மேல நீ தான் என்னோட துணை மனைவி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பா புது ஒய்ஃப்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு கொஞ்சம் நக்கலாவே சொல்லிட்டு சொங்க அங்க இருந்து போயிடுறான். அந்த துணை மனைவி இருக்கால, நீங்க மாத்திரை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ராஜாக்கு மாத்திரை எல்லாம் ஊட்டி விட்டு குதூகலமா அப்படியே ஜாலியா ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம கோகோ வரா, துணி துவைக்கிற பொண்ணுங்களோட அப்படியே கூடயே சேர்ந்துக்கிட்டு சொங்க பத்தி விசாரிச்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரை சொல்லி, இங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ரெண்டாவது பிரின்ஸ் அவன் பேரை போய் இப்படி சொல்லி பேசிட்டு இருக்க, யாருக்காவது தெரிஞ்சா உன் தலையே போயிரும், அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது சொங்க இங்க ரெண்டாவது பிரின்ஸா, எதுக்காக இந்த உலகத்துக்கு அவன் வந்திருக்கணும்னு எனக்கு புரியலையே, எதுக்காக இந்த உலகத்தை பத்தி அவனுக்கு பயம் இருந்திருக்கணும் அப்படின்னு கோகோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க பொண்ணுங்கெல்லாம் அரண்மனையில நடக்கிற விஷயத்தெல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராணிய கொண்டுட்டாரா ராஜா, இந்த இடத்துல தான் ரெண்டாவது பிரின்ஸா நம்ம சொங்க இருக்கானா. இந்த கதை கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இந்த சம்பவம் எதுக்காக சொங்குக்கு பயங்கரமான ஒரு பயத்தை கொடுக்கணும், இந்த சம்பவத்துக்கும் சொங்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோகோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அங்க இருக்க பொண்ணுங்களா, நீ யாருமா, உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்க, இல்ல புதுசா வந்திருக்க பொண்ணு அப்படின்னு கோகோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. சொங்கு இங்க பாக்குறான், அரண்மனைக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் தனியா இருக்க ஆசைப்படுறேன், யாரும் என் கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அசிஸ்டன்ட்கள் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிடுறான். இந்த விஷயம் வேகமா அந்த துணை மனைவியா புதுசா ஒரு பொண்ணு வந்தால அவளுக்கு தெரிஞ்சிருது. எதுக்காக அந்த சொங்கு உள்ளே சுத்திட்டு இருக்கான், அவன் இருக்கவே கூடாது, அவன் இருந்தாலே ஆபத்து, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பவே கிளம்பி வெளியே போற மாதிரி போறேன். சொங்கு ஏதாவது எக்கு தப்பா வேலை பார்த்தானா அதை சாக்கா வச்சு அவனுக்கு ஒரு மரண தண்டனையை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. கரெக்டா அதே இடத்துலதான் கோகோவும் சுத்திட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணுங்க கூட இருக்க முடியாது, நம்மள வெளியே துரத்திட்டாங்க. முதல்ல பயங்கர டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்குனா நிம்மதியா இருக்கும், எங்க தூங்குறதுன்னு யோசிக்கிறா. பார்த்தா அங்க ஒரு மரம் இருக்கு. நல்ல மரத்து மேல ஏறி ஓயாரமா சாஞ்சிட்டு இங்கதான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, இங்க தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கா. சொங்குக்கு நேரா அந்த மரத்தை கீழே நின்னுட்டுதான், இது வந்து ஃபர்ஸ்ட் பிரின்ஸோட டோக்கனு, இந்த டோக்கன் இருந்தது அப்படின்னா நிறைய மிலிட்டரி வீரர்களை நம்மளால ஒன்னா சேர்க்க முடியும். ஆனா இப்ப என் அண்ணன் இறந்து போயிட்டான், எல்லாத்தையும் நான் பார்த்து பண்ணணும், அவசரப்பட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சுட்டு அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா யாரோ இருக்க மாதிரி இருக்கேன்னு மரத்து மேல எட்டி பாக்குறான். நல்லா கோகோ படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளை டக்குன்னு ஒரு அடி அடிக்க டக்குன்னு கோகோ கீழே விழ ஆரம்பிக்கிறான். சொங்க போய் அவளை தாங்கி பிடிச்சிடுறான். யாரு அது அப்படின்னு சொல்லிட்டு கோகோ மூஞ்ச பார்த்துட்டு, சொங் நீ இருக்க இடத்துக்கே நான் வந்துட்டேன், கடவுள் தான் நம்ம சேர்த்திருக்காருன்னு நினைக்கிறேன், நல்ல வேலை உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொங்க அவளை பொத்துன்னு கீழே போட்டுடுறான். யாரு நீனு, எதுக்கு என் பேரை சொல்லி பேசிட்டு இருக்க, அவளை தைரியமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்ததோ கேட்க, நாடா கோகோடா அப்படின்னு சொல்லிட்டு கோகோ பேசிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து அந்த துணை மனைவி வேற அங்க வர ஆரம்பிக்கிறா. சொங்கு வேணும்னே கோகோவை கொஞ்சுற மாதிரி ஒரு சீன் போட்டுட்டு இருக்கான், நான் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி. உடனே இந்த துணை மனைவி பார்த்துட்டு, இங்க என்ன வேலை, ராஜா இருக்கிற இடத்துல எல்லாம் இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறா. சொங்கு நேரா கோகோவை கூட்டு போயிட்டு அவ கழுத்துல வாலையே வச்சிடுறான். யாருமா நீ, எதுக்காக என் பேரை சொல்லி பேசிட்டு இருக்க, எங்க அப்பா தானே உன்னை அனுப்பியிருக்கான், என்ன வேவ பக்கத்துக்கு அனுப்பியிருக்கான் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். கோகோ பாக்குறா, ஏண்டா என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு என் சீனியர் கிட்ட சொன்னேன், நான் யாருக்கும் தெரியாம அதை ஒளிஞ்சிருந்து கேட்டேன், இப்ப பார்த்தா நான் யாருன்னு கேக்குற, உனக்கு கொலை பண்ண வந்திருக்கேன்னு வேற சொல்ற, உனக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா, இங்க பாரு இது எல்லாமே கற்பனை, கற்பனை உலகத்துல நீ இருக்க, நான் உன்னை ஜஸ்ட் கூட்டு போயிட்டா போதும், அங்க போயிட்டேன்னா உனக்கு எல்லாமே புரிஞ்சிரும், என் கூடவா அப்படின்னு சொங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. பார்த்தா அங்க ஒரு வால் மாதிரி இருக்கு,
இது வெறும் வால் கிடையாது, இதுதான் நம்ம நம்ம உலகத்துக்கு போறதுக்கான வழி, வாது வழியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க மேஜிக் மாதிரிதான் என்னவோ இருக்கு, நீ போ அந்த பக்கம் அப்படின்னு சொங்க அவ்வளவு தள்ளி விட்டுறான். பார்த்தா நம்ம கோகோ மட்டும் காணாம போயிடுறா. சொங்க செவருதான் பாத்துட்டு இருக்கான். என்ன வெறும் செவருதான் இருக்கு, அந்த பொண்ணு நிக்கும் போது வேற மாதிரி இருந்தது, அந்த பொண்ணு இப்ப எங்க போயிட்டா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். கோகோ பாக்குறா, திரும்ப வெளியவே வந்துட்டோன்னு சொங்கோட பாடி கிட்ட போய் பாக்குறா. இப்ப அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்ததுல சொங்கோட உடம்புல லேசா கீறி இருந்தது போல. அந்த காயம் இந்த சொங்கோட உடம்புலயும் இருக்கு. கோகோக்கு இன்னும் பயம் ஆயிருது. ஒருவேளை சொங்குக்கு அங்க ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இங்க இருக்கிற சொங்குக்கும் ஆபத்து வரும், உயிரே போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. விடக்கூடாது, நான் திரும்ப போறேன் சொங்கு, நீ கவலையப்படாத, உன்னை கூட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் உள்ள போயிட்டு இருக்கா. இங்க சொங்குக்கு ஒண்ணு புரியல, ஒரு பொண்ணு இருந்தா எப்படி திடீர்னு மறைஞ்சு போவா, எனக்கு ஏதோ குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போயிட்டு இருக்கான். இங்க ராஜா கிட்ட இந்த துணை மனைவி வந்துட்டு, இந்த சொங்கு இருக்கான்ல அவன் ஏதோ சரியே இல்லைங்க, அவன் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான், நம்ம எதுக்கும் அவனை கண்டுக்கலாம், அது ஒரு பொண்ணு, ஒரு அழகா ஒரு பொண்ணு இருந்தா அவ கூட சுத்திட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, அழகா ஒரு பொண்ணா, அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு ராஜா மறுபடியும் சொல்லி விட ஆரம்பிக்கிறான். உடனே இந்த துணை மனைவி, என்னங்க இது, இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றா. சும்மா விளையாட்டுக்கு சொன்னமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாவும் சமாளிக்கிறான். இங்க சொங்கு நேரா அந்த குட்டி பையன் கிரவுன் பிரின்ஸ் இருக்கான்ல, அவன் இருக்கிற இடத்துக்கு வந்துட, அண்ணா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அம்மா இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ கொஞ்சம் ஏதாவது கதை சொல்றியா அப்படின்னு கேட்க, சொங்கோனே கோகோவோட கதையை சொல்றான். இந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, என்னது வானத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்தாளா, அப்புறம் காணாம போயிட்டாளா, எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்க்க கெட்ட பொண்ணு மாதிரி தெரியல, தேவதை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல, தேவதையா அப்படி கூட பாக்கலாமோ அப்படின்னு சொங்கு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். சொங்குக்கு ஒரு வேலை அவ தேவதையா இருப்பாளோ, என்ன ஒரு வழியா சரி பண்ணி கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம கோகோ உள்ள சுத்திட்டு இருக்கும் போது சொங்கோட ஆளுங்க அவளை புடிச்சிட்டு போறாங்க. நேரா சொங்கோட ரூம்ல கொண்டு போய் விட்டுறாங்க. நீ என் அப்பா அமிச்ச ஆளு நினைச்சேன், ஒருவேளை நீ ஒரு சூனியக்கார பொண்ணா இருப்பியோன்னு கூட எனக்கு டவுட் வந்துச்சு, ஒருவேளை நீ தேவதையா கூட இருப்பியோ அப்படின்னு அவன் பேச, ஃபர்ஸ்ட் ஸ்பையன்னா அப்புறம் சூனியக்காரினா இப்ப தேவதைங்கிறான், ஏதோ ஒரு நல்ல முடிவா உன்னை எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோகோ சொல்லிட்டு இருக்கா. நான் சத்தியமா வேற யார் அனுப்பியும் வரல, நான் வேணா ஒரு சீக்ரெட் விஷயம் சொல்லவா அப்படின்னு அசிஸ்டன்ட் சொன்ன விஷயத்த நம்ம கோகோ சொல்றா. உனக்கு உட்கார இடத்துல ஒரு மச்சம் இருக்கு கரெக்டா அப்படின்னு கேட்க சொங்க பாக்குறான், ஷாக் ஆயிடுறான். எங்க அப்பா உன்ன ரொம்ப முக்கியமான ஆளா நினைச்சிருப்பாரு போல, அதனால்தான் என்ன பத்தி எல்லா விஷயத்தையும் விசாரிக்க சொல்லிட்டு உன்னை அமுச்சு வச்சிருக்காரு. எங்க அப்பாக்கு நீ அந்த அளவுக்கு முக்கியமான ஆளு அப்படின்னா நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், எங்க அப்பா என்ன என்ன செய்ய போறாரு, உன்னை எப்படி யூஸ் பண்ணிக்க போறாரு அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியதான் இது என்னோட வேலை. இனிமே இந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க, இவளுக்கு ஒரு ரூம் கொடுத்து அவளை தங்க வைங்க அப்படின்னு சொல்ல நம்ம கோகோவை கூட்டு போறாங்க. ரூம் பயங்கரமா பெருசா இருக்கு. என்னது இது, நம்மள ஸ்பையனும் சந்தேகப்படுறான், இவ்வளவு பெரிய ரூம்ல தங்க வைக்கிறான், இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு சத்தியமா ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோகோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. சொங்க அங்க போதையில வந்துடுறான். எதுக்கு சொங்க இங்க வந்த, என் ஞாபகம் உனக்கு வந்துச்சா அப்படின்னு கோகோ கேட்க, நீங்க அப்பா உன்னை அமிச்சிருக்காருல, நான் உன்ட்ட மயங்கணும்னு தானே அமிச்சிருக்காரு, நான் வேற பயங்கரமா குடிச்சிருக்கேன், நான் உன்ட்ட மயங்கிட்டேன், இப்ப நான் உன்ட்ட தப்பா நடந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தப்பா நடந்ததுக்கு பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். கோகோ பாக்குறா, பயங்கர வேகமா அவனை தள்ளி விட்டுட்டு ஓரமா போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. சொங்கி என்னைக்குமே இப்படி பண்ற ஆள் கிடையாது. அப்ப அவனையே இப்படி பண்ண வைக்கிறாங்கன்னா அவன் மனசுக்குள்ள அப்படி என்ன ஒரு இன்னர் டீமன் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்ல. அதை எப்படியாவது நம்ம சரி பண்ணணும். ஒருவேளை அவங்க அப்பன் தான் எல்லாத்துக்கும் காரணமோ, அவனை ஒரு வேலை ஏதாவது பண்ணோம்னா நம்ம சொங்கு சரியா போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. சொங்கு இங்க பாக்குறான், அண்ணா நான் உன்னை கொலை பண்ணிட்டேன், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அழுதுட்டே படுத்துட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொங்கு குடிச்சிட்டு சோகத்துல கோகோட்ட தப்பா நடக்க பிஹேவ் பண்ணியிருந்தா, அவ அழுதுட்டு இருந்தா, அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல அந்த பொண்ணை வேலைக்கார பொண்ணா போட்டுருங்க, இனிமே ரூம்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொங்க அங்க இருந்து போயிடுறான். கோகோ பாக்குறா, இவனுக்கு இருக்கிற சோகத்துல இருந்து இவனை எப்படி வெளியே கூட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியவே இல்ல, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வேலை கொஞ்சமா கோவம் ஆனா கூட ஏன் தலையை வெட்டி எடுத்துருவான், அதனால நம்ம தலையை முதல்ல காப்பாத்திக்கணும், அப்புறமா அவனை வெளியே கூட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அன்னைக்கு சொங்கோட ரூம கூட்டுற பொறுப்பு அவளுக்கு வந்திருக்கு. கூட்டுற அப்படிங்கிற பேர்ல பக்கத்துல இருக்க வேஸ்ட் கீழே தள்ளி விட்டு சுக்கு நூறா உடைச்சிடுறா. சொங்க டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறான். நீ கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டியா, கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துட்டு வா, ஃபேஸ் வாஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கோகோ ஒரு கால பக்கத்துலயே தண்ணி எடுத்து கொடுத்துட்டு, இவனுக்கு இந்த பணி விட வேறதான் நம்ம பண்ண வேண்டி இருக்கு, கொடுங்க கொடுங்க, தலையை கூட நானே வாரி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடுறேங்கிற பேர்ல நல்லா சொங்கோட முடியெல்லாம் புச்சி இழுக்க ஆரம்பிக்கிறா. இங்க பாருமா, இன்னும் கொஞ்ச நாள் போனா நான் சொட்டையாயிருவேன் போல, நீ சீவுற சீவுக்கு கொஞ்சம் பொறுமையா சீவுமா அப்படின்னு சொல்லிட்டு சொங்கே அவகிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான். நான் அழகா சீவி விடுறேன் வாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு வழியா தலையும் பின்னி விட்டுட்டு, வாங்க வாங்க இப்ப கிளம்பி வெளியே போலாம் அப்படின்னு நம்ம கோகோ அவனை கூட்டு போயிட்டு இருக்கா. அடுத்து நம்ம சொங்கோட மாளிகையில இருக்கிற மீன் தொட்டியில பெரிய குளம் மாதிரி இருக்கு, அதுல மீனுக்கெல்லாம் சாப்பாடு போடணுமா. அதை போட்டுட்டு இருக்கும் போது தான் கோகோக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. ஒரு தடவை சொங்க இழுத்துட்டு போய் கோகோ பொத்துன்னு தண்ணிக்குள்ள விழுந்தால, இப்போ அதே சீனை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி பார்த்தா ஒரு வேலை சொங்குக்கு பழைய ஞாபகம் எல்லாம்
வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சூப்பர் ஐடியா, இந்த மீன் தான் இந்த ஐடியா கொடுத்துச்சு, அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோகோ சொங்க பாக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு அந்த தொட்டிக்கிட்ட நேரா அவனை கூட்டு வந்துட்டு 1 2 3 அப்படின்னு அவனை தள்ளி விட போறேன்னு சொல்லிட்டு ஓடி போக சொங்க லைட்டா தள்ளி நின்னுக்கிறான். வேகமா போய் கோகோ பொத்துன்னு தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. சொங்க பாக்குறான், உன்னையெல்லாம் என்ன ஆளுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்கிட்ட அம்பி விட்டுருக்காருன்னு சுத்தமா எனக்கு புரியல. உன்ன மாதிரி ஒரு முட்டாளையா என்ன கொலை பண்றதுக்கு அமைச்சிருக்காரு அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்க. உங்களை கொலை பண்றதுக்கு நான் வரவே இல்லை, உனக்கு எந்த ஆபத்தும் வராம பாதுகாக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ பாவமா சொல்லிட்டு இருக்கா. சொங்க அவளை காப்பாத்தி கூட்டு போயிட்டு ரூம்குள்ள வச்சு உண்மை சொல்லு, நீ என்ன கொலை பண்ணதான வந்த அப்படின்னு கேட்க, ஐயோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்க ஆரம்பிக்கிறா. சொங்கு பாக்குறான், நீ என் பக்கத்துல இருந்தா அது சரி போட்டு வராது, இவ்வளவு இந்த குதிரை கட்டுற இடம் இருக்குல்ல அங்க வேலைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறான். கோகோ நேரா குதிரைக்கு சாப்பாடு வைக்கிற வேலைக்கு விட்டுருக்காங்க. கோகோ போய் குதிரைக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு இது கூடயே குடும்பம் நடத்திட்டு இருந்தேன்னா நான் சொங்க எப்படி போய் பாக்குறது, அவனுக்கு எப்படி என்ன ஞாபகப்படுத்துறது, எப்படி அவனை மறுபடியும் நம்ம உலகத்துக்கு கூட்டு போறதுன்னு எனக்கு தெரியல, என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே அங்க ஒரு புது குதிரையை கூட்டு வராங்க. இது கொஞ்சம் முரட்டு குதிரைமா, கொஞ்சமும் அடங்க மாட்டேங்குது, இதை பார்த்து கவனிச்சுக்கணும், யாரையும் இது மேல ஏற விட்டுறாதீங்க, கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டு போறாங்க. கோகோ பாக்குறா, நானே ஒரு வெட்டி பீஸ், என்கிட்ட குதிரையெல்லாம் வர கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு திட்டிக்கிட்டே பரவாயில்ல பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறா. சொங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறான், கோகோ அங்க என்னெல்லாம் வேலை பாக்குறா, கரெக்டா இருக்காளா இல்லையா, இல்ல அடுத்த ஏதாவது புது பிளான் போடுறாளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இல்ல அமைதியா குதிரைக்கு சாப்பாடு வைக்கிற வேலைக்கு தான் 2 நாளா பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டும் அங்க சொல்லிட்டு இருக்கான். இவனே சொங்குக்கு டவுட் வந்துருது, அந்த பொண்ணு ஒரு வேலை நல்ல பொண்ணுதான் அப்படின்னா அவ சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்குமோ, எனக்கும் அவளுக்கும் பழைய கனெக்ஷன் ஏதாவது இருக்குமா, ஆனா எனக்கு மெமரி எல்லாம் எதுவுமே விட்டு போன மாதிரி ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொங்க யோசிக்க ஆரம்பிக்கிறான். கோகோ அவங்க குதிரைக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்கும் போது நம்ம பட்டத்து இளவரசன் இருக்கான்ல குட்டி பையன், அவன் உள்ள வரான். ஏதோ புது குதிரை வந்திருக்கான், அதுல நான் ஏறி டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்ல அது கொஞ்சம் முரட்டு குதிரையா இருக்குன்னு கோகோ சொல்லி பாக்குறா. நீ யாரு வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் வேகமா அந்த குதிரையில ஏறி ஊர்வலம் வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அவன் பாக்கெட்ல ஏதோ குட்டி பொம்மை வச்சிருப்பான் போல, அது கீழே உழுந்து உடஞ்சிருது. கதறி அழுதுட்டு இருக்கான். உடனே கோகோ பாக்குறா, அது எனக்கு செய்ய தெரியும், நானே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவை வச்சு அந்த குட்டி குட்டி பொம்மை எல்லாம் பண்ணிடுறா. அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, இது மாதிரிதான் எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை, எங்க அம்மா தான் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க, அவங்க இப்போ உயிரோட இல்லையா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இவகிட்ட ஜெல் ஆயிடுறான் அந்த பையன். இப்ப நம்ம 2 பேரும் குதிரையில போலாமா அப்படின்னு கேட்டுட்டு 2 பேருமா அந்த குதிரையில முரட்டு குதிரையில ஏறி போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த குதிரைக்கு என்ன ஆகுதோ டக்குன்னு வெறி புடிச்சு கத்த ஆரம்பிக்குது. நம்ம பிரின்ஸ் கோகோ 2 பேருமா பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. வேகமா அடுத்தவங்க எல்லாம் காப்பாத்த போறாங்க, ஆனா அதுக்குள்ள 2 பேருமே மயங்கிடுறாங்க. சொங்கு பாத்துட்டு இருக்கான், குட்டி பையன் மயக்கத்துல இருக்கான். டாக்டர் பாக்குறாரு, உடம்புக்கு எந்த காயமும் இல்ல, ஜஸ்ட் ஷாக்ல மயங்கிட்டாரு இளவரசர், சீக்கிரம் சரியாயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கோகோ எஞ்சிட்டா அப்படின்னு தகவல் வருது. சொங்கு பயங்கர வேகத்துல கிளம்புறான். பார்த்தா கோகோவை ஆல்ரெடி ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. என்ன எதுக்குங்க ஜெயில போட்டீங்க, நான் ஒன்னும் பண்ணல அப்படின்னு கோகோ சொல்லி பாக்குறா. ஆனா சொங்கு நேரா உள்ள போயிட்டு என்ன கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ண, போனா போதுன்னு பொறுத்துக்கிட்டேன், ஆனா என் தம்பி சின்ன பையன் அவனை போய் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றக்க, நீலாம் நிஜமாவே ஒரு மனுஷி தானா அப்படின்னு கேட்க கோகோ பாக்குறா. சத்தியமா இல்லைங்க, நான் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணல, இவ்வளவு சின்ன பிள்ளைய போய் யாராவது கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல, யாரோ அந்த மாதிரி பண்ணிருக்காங்க, ஏன் இந்த குதிரைக்கு திடீர்னு வெறி புரிச்சுது அதை பத்தி கேட்டு பாருங்க, மத்தபடி நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்ல, இங்க பாரு உன சும்மாவே நான் விட மாட்டேன், பனி ஜெயில் இருக்குல்ல இவளை கூட்டு போய் அதுல போட்டு விடுங்க, அதுக்கு முன்னாடி இவளுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இவளை கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோகோவை கட்டி வச்சிடுறாங்க. பொண்ணுங்களை அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடைக்காது, ஆனா அது என் குடும்பத்தை தோற்றதுக்கு முன்னாடி வரைதான், இப்ப இனிமே உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் விட்டு கோகோவை அடிக்க வைக்கிறான் சொங்கு. நல்ல கோகோ முதுகுல 2 அடி பலார்னு உழுது ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. இப்பயாவது உண்மையை சொல்லு, எங்க அப்பா தானே உன்னை அனுப்புனாரு அப்படின்னு கேட்க, நிஜமாவே இல்ல சொங்கு, உனக்கு காயம் வரதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு கோகோ சொல்றா. எவ்வளவு திமிருந்தா இப்படியே பேசிட்டு இருப்பா, இவளை கூட்டு போய் ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொங்கும் பின்னாடியே போறான். பனி ஜெயில அவளை போட்டுடுறாங்க. கோகோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்கு. சொங்கு மறுபடியும் கூட்டி பிரின்ஸ் கிட்ட வந்து அவளை ராத்திரியும் பகலுமா பாத்துட்டு இருக்கான். இங்க கோகோ ஆனா நடுங்கிக்கிட்டு இருக்கா குளிர்ல, இப்படியே போனா நான் செத்து போயிருவேன் போல, எப்படி நான் சொங்க காப்பாத்த போறேன்னு தெரியல, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறான், அவனுக்கு ஞாபகம் வரட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. கொஞ்சமாவது அமைதியா இருக்கணும், ஏதாவது ஒரு வழி தெரியணும், அது என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு இவ படுக்க யோசிச்சுட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அடுத்த நாள் காலையில விடியுது. பார்த்தா அப்படியே உட்கார்ந்த இடத்துலயே நம்ம சொங்கு தூங்கி போயிடுறான். குட்டி பிரின்ஸ் ஏஞ்சிடுறான். சொங்கு கூப்பிட்டு, அண்ணா அன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு அந்த குதிரைக்கு வெறி பிடிச்சிருச்சு, அம்மா அந்த அக்கா எங்க, ரொம்ப நல்ல அக்கா, அந்த அக்காக்கு ஒன்னும் ஆகல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பிரின்ஸ் கேக்குறான். சொங்கு ஷாக் ஆயிடுறான். அந்த பொண்ணு உன்னை கஷ்டப்படுத்தலையா அப்படின்னு. இல்ல அந்த அக்கா ரொம்ப நல்லவங்க, அவங்கதான் என்ன காப்பாத்தாங்க, அவங்க மட்டும் என் தலையை தாங்கி பிடிக்காட்டி என் தலை பயங்கரமா அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொங்குக்கு ஒரு மாதிரி டவுட் ஆயிடுது. சொங்கு ஒரு டவுட்டோடய வெளியே வந்துட்டு இருக்க. அப்போ ஒருத்தன் வரான். குதிரையை நாங்க செக் பண்ணோங்க அந்த குதிரையை கொண்டு, அப்ப அது வயிற்றுக்குள்ள இந்த இலை கிடைச்சது, இந்த இலை உள்ள போச்சுன்னா அந்த குதிரைக்கு கண்டிப்பா பைத்தியம் பிடிக்கும், ஆனா உடனே வேலை செய்யாது, சாப்பிட்டு
ஒரு 7 நாளுக்கு அப்புறமா தான் இந்த வேலை வயித்துல போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்ல சொங்கு பாக்குறான். இந்த புள்ள குதிரைக்கு சாப்பாடு வைக்க போய் 2 நாள் தான் ஆயிருந்தது. அப்ப பாக்கும்போது இந்த பொண்ணுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல போல, அவளுக்கு ஏதாவது ஆயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு வேக வேகமா ஜெயிலுக்கு போறான். கோகோ அவங்க பாதி உயிர் போன ரேஞ்சில இருந்துட்டு இருக்கா. சொங்கு பாக்குறான், உனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கோகோ அவன் நம்ம கையை பிடிக்க ஆரம்பிக்கிறா. சொங்குக்கு திடீர்னு எல்லாமே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஞாபகம் வர மாதிரி இருக்கு. கோகோவோட வெளியே போனது, அவளுக்கு கிஸ் பண்ணது, அவளை லவ் பண்ணது, அவளை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. ஆனா ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான், மறுபடியும் எல்லாமே போன மாதிரி இருக்கு. சொங்க அதனால குழம்பிக்கிட்டே இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியலையே, இதை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்க போறோம், இதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோகோவை நேரா கூட்டு போயிட்டு அவனோட மாளிகையில படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட 3 நாள் கோகோ மயக்கத்துல இருக்கா. சொங்கு ஒவ்வொரு நாளும் டெய்லி அவளை பாக்கிறதுக்கு பக்கத்துல வந்துட்டு அவளுக்கு மருந்து கொடுக்கறது அப்படின்னு பாத்துட்டே இருக்கான். அடுத்து 3ஆவது நாள் நம்ம கோகோ ஏஞ்சிடுறா. உடனே வேலைக்கார பொண்ணு உங்களை பாக்கிறதுக்கு டெய்லி பிரின்ஸ் வந்தாரு, அவங்களதான் உங்களை பத்திரமா பாத்துக்கிட்டாருன்னு சொல்ல சொங்கு வந்தானா. நிஜமாவா, டெய்லியா? அப்போ ஒரு வேலை பத்தி எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்கிருந்து எந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. சொங்கு வந்து புடிச்சிடுறான். உனக்கு இன்னும் உடம்பு அவ்வளவுலாம் நார்மல் ஆகல, நீ கொஞ்சமாவது அடக்கி வாசிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கோகோ உடனே அமைதியா பாத்துட்டு, இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், என்ன பாக்கிறதுக்கு நீ வந்திருக்கனா, என்ன பத்தி எல்லாமே உனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா ஒன்னே ஒண்ணு, உனக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்ல விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கான். கோகோ நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறா. பரவாயில்ல, சோறாவது கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மறுபடியும் சொங்கு அவளை பாக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கான். நீ ஏதோ வந்து சொல்றதுக்கு வர மாதிரி எனக்கு தெரியுது, அது என்னது அப்படின்னு கேட்க, இல்ல வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு லைட்டா கையில காயம் பட்டுருச்சு, நான் உனக்கு எப்படி அதை புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோகோ அமைதியா இருந்துட்டு இருக்கா. சொங்கு போறான், நேரா அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு என்ன பயங்கரமா அடி அப்படின்னு சொல்லிட்டு முதுக காட்டிட்டு இருக்கான். உடனே வந்துட்டு அவனும் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். சொங்குக்கு ரொம்ப அடிபட்டுருது. கோகோ ஓடி வரா. எதுக்கு ஒன்ன நீயே அடிக்க வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. நான் உன தப்பா அடிக்க வச்சுட்டேன், நான் பண்ணது பெரிய தப்பு, நான் அதனால உனக்கு கொடுத்த ப்ராமிஸ காப்பாத்தணும்ல, நீ தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டேன், அந்த பண்ண தப்புக்கு நான் பிராயச்சித்தத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். கோகோ சரி பரவாயில்ல, இதுக்கும் மேல நீ ஒன்னும் அடி வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. சொங்கு கோகோவோட கையை பிடிக்கிறான். எனக்கு வந்து ரொம்ப அடிபட்டுருச்சு, என் காயத்துக்கு நீ தான் மருந்து போட்டு ஒண்ணுன்னு சொல்லிட்டு கோகோவை கையோட கூட்டு போயிடுறான். ஏமா மெதுவா போடுமா, முதுகு ஏற்கனவே பேந்திருக்கு, நீ பேத்த எடுத்துருவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். இந்த வலியவே உன்னால தாங்கிக்க முடியா, பரவாயில்ல, ஆனா நீ அப்ப சிறு மூஞ்சியா இருப்ப, இப்ப பாரு குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு, அப்பயே கூட எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தது, இப்ப நீ வந்ததுல இருந்து என்ன போட்டு ஹர்ட் பண்ணிட்டே இருக்க, இப்ப பாக்கதான் உன்னை பார்க்கவே எனக்கு கடுப்பா இருக்குன்னு கோகோ சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா. இங்க ராஜா மறுபடியும் பொண்ணுங்க கூட கூத்தடிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம சொங்கோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, ஒருத்தனை கூட்டு வரான். இந்த ஆள் தான் வந்துட்டு குதிரைக்கு ஏதோ மருந்த கொடுத்து கிரவுன் பிரின்ஸ் குதிரையில போகும்போது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கான். அதுவும் இந்த ஆளு உங்க இந்த துணை மனைவி இருக்கால, அவ பண்ணதாலதான், அவ சொல்லிருக்காங்கிறதாலதான் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்ல ராஜா கடுப்பாயிட்டு துணை மனைவி கிட்ட போறாரு. ஓங்கி ஒரு அறை விட்டுறாரு. எதனால இந்த மாதிரி வேலையை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. இல்ல என்ன கோச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து சொங்குக்கு ஏதாவது பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சு அதுக்காக தான் பண்ணேன், அந்த குதிரையில பட்டத்து இளவரசர் ஏறுவாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ கால்ல விழுந்துட்டு இருக்கா. இங்க நம்ம குட்டி பையன் இருக்கான்ல, அந்த பையன் கோகோவை தேடி அரண்மனைக்குள்ள வரான். வந்து உள்ள வந்து பாத்துட்டு அங்க பட்டம் எல்லாம் இருக்கு, அத பாத்துட்டு அக்கா எங்க இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. கோகோ அங்க போறா. சார் எதுக்கு என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு, அக்கா பட்டம் இல்லாம ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகேவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அங்க சொங்கு வந்துடுறான். ஆனா நீயும் வா, நான் நம்ம 2 பேரும் போலாம், நான் ப்ளீஸ், நான் எனக்கு ஆசையா இருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம கோகோ அக்கா வந்தா மட்டும் தான் நான் வருவேன், இல்லைன்னா வர மாட்டேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறான். சொங்கு பாக்குறான், இவரை நானே விட்டு தொலைக்கணும்னு நினைச்சா கூட விதி விடாது போல அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டு போயிட்டு இருக்கான். சொங்குக்கு பட்டம் விடுறது எப்படின்னே மறந்துருச்சு போல, அதனால அவனும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா குட்டி பையன் சிரிக்கிறான். ஆனா உனக்கு பட்டம் விடுறது கூட தெரியல, காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோகோ பாக்குறா. எனக்கு கூட தெரியுமேன்னு சொல்லிட்டு அவ வேகமா விட ஆரம்பிக்கிறா. அப்ப நமக்குள்ள போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொங்கும் கோகோவும் மாறி மாறி போட்டி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே நம்ம கோகோவை சொங்கு திட்ட ஆரம்பிக்கிறான். நீ வர வர ஓவரா பண்ணிட்டு இருக்க, அடங்கே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோகோ பாக்குறா. பாத்தீங்களா கிரவுன் பிரின்ஸ், உங்க முன்னாடியே உங்க அண்ணன் எப்படி திட்டிட்டு இருக்காருன்னு, எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே கிரவுன் பிரின்ஸ் பக்கத்துல வந்துட்டு, அண்ணா எதுக்கு நீ இவங்களை திட்டிட்டே இருக்க, எனக்கு மட்டும் நான் குட்டி பையனா இல்லாம கொஞ்சம் பெரிய பையனா இருந்தா நானே கோகோவை கல்யாணம் பண்ணிருப்பேன், எனக்கு கோகோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால என் கூட அவ எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டாதான் உண்டு, அண்ணி ஆயிட்டாங்கன்னா என் கூடயே இருப்பாங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்கோன்னு 2 பேரையும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். கோகோக்கே லைட்டா வெக்கமா சிரிப்பா வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு கோகோவோட கையை பிடிச்சிட்டு நம்ம கிரவுன் பிரின்ஸ் தூங்கி போயிட அந்த இடத்துக்கு சொங்கு வரான். பரவாயில்ல, கிரவுன் பிரின்ஸ் கிட்ட பாசமா தான் பிஹேவ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிரிச்சு விட்டுட்டு கோகோ எழுப்புறான். கோகோ எந்திரி, ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கோகோ ஆனா பயங்கர தூக்கத்துல இருந்துட்டு இருக்கா. அவளால கண்ணையே திறக்க முடியல. அப்படியே டக்குன்னு நம்ம சொங்கோட மடியில படுத்து, யோ எழுப்பாம கொஞ்ச நேரம் சும்மா அறியா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி போயிடுறா. இவளுக்கு மரியாதையும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது. எந்த நேரத்துல எப்படி தூங்கிட்டு இருக்கா பாரு, கொஞ்ச நேரம் அப்படியே தூங்க விட்டுறான். அப்புறம் கோகோவே எந்திரிச்சு வெளியே வந்துடுறா. நான் தான் மடியில படுத்து தூங்கிட்டேன்னு தெரியுதுல்ல, அப்ப
அப்பயே எழுப்ப வேண்டியதானே, ஏன் எழுப்பல அப்படின்னு கேட்க, அப்புறம் கிரவுன் பிரின்ஸ் செஞ்சிட மாட்டானா, அவனுக்காக தான் எழுப்பல, உன் மேலாம் பாசம் நினைச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு அவளே திட்ட ஆரம்பிக்கிறான். ஆமா ஆமா என் மேலாம் பாசம் கிடையாதான், சரி பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கோகோவும் கண்டுக்காத மாதிரி எங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கா. கோகோக்கு மனசுல இந்த குட்டி பையன் அவ்வளவு நல்ல பையனா இருக்கான், ஆனா ஏன் எதிர்காலத்துல ஒரு கொடூரமான ராஜாவா மாறினா எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. சொங்கு கிட்டையும் கேட்டு பாக்குறா, இந்த இடத்துல என்னதான் அப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சொங்கு பாக்குறான், நான் யாரா இருந்தேன்னு கூட எனக்கு மறந்துருச்சு, அந்த அளவுக்கு இங்க பாலிடிக்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, சோ அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, இங்க இருக்கிற என் தம்பியை நான் காப்பாத்துறதுதான் எனக்கு மெயின் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஊருக்கு போகணுமே, அதுக்கு என்ன பண்றது, இதுவே ஒரு கற்பனை உலகம், சீக்கிரமா இங்க இருந்து வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கோகோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இங்க பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட்டும் சீனியர் 2 பேரும் வெளியே இருந்துட்டு இருக்காங்கல்ல, அப்போ அந்த 2 கிழவன்களும் காணாம போயிட்டானுங்க போல. இப்போ என்ன பண்றது, அதுவும் டைம் ஓடிட்டே இருக்கு, கோகோக்கு இருக்கிற பவர் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருச்சுன்னா அவளும் அங்கேயே மறைஞ்சு போயிருவா, நம்ம உள்ள போலாமா அவங்களை கூட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஏனாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜா இருக்கான்ல, அவனுக்கு ஒரு முக்கியமான லெட்டர் ஒண்ணு வருது. அந்த லெட்டர் யாரோடதுன்னா ஒரு பெரிய குருஜியோட தான். அந்த குருஜி கிட்ட மட்டும் இவன் ஸ்டூடெண்டா சேர்ந்துட்டா இந்த ராஜாக்கு நிறைய பவர் கிடைக்கிறதுலாம் சொல்லி கொடுப்பாரா, அந்த வித்தை எல்லாம் அதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா இந்த நாட்டை நம்ம கம்ப்ளீட்டா பாத்துக்கலாமே அப்படின்னு இந்த ராஜா பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த குருஜி, இல்லப்பா உன்னை வந்து என்னால சேர்த்துக்க முடியாது, உங்க குடும்பத்துல யாரை சேர்த்துக்க முடியும், நான் எல்லார் ஜாதகத்தையும் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ராஜா பயங்கரமா கடுப்பாயிடுறான், இந்த குருஜி வர வர ஓவரா பண்ணிட்டு இருக்கான், நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க சொங்கு கோகோ 2 பேருமே வெளியே வந்துட்டு இருக்காங்க. குட்டி பிரின்ஸை நம்ம எப்படி எல்லாம் ஹாப்பியா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. சொங்க இழுத்துட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. குட்டி பிரின்ஸ் பார்த்தா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சாப்பிடறதுக்காக. ஆனா அந்த இடத்துக்கு இந்த துணை மனைவி இருக்கால, அவ வந்துடுறா. இங்க பாரு, சொங்கு இருக்கான்ல, அவன் மேல பாசமா இருக்கான்னு தானே நினைச்சிட்டு இருக்க, ஆனா அது எல்லாமே போய், உங்க அண்ணன் இருக்கால பெரிய அண்ணன், அவனையே சொங்கு தான் கொலை பண்ணா, அடுத்து ஒன்னதான் கொலை பண்ணிடுவான், ஏன்னா என் வயித்துக்குள்ள ஆல்ரெடி குழந்தை இருக்கு, அந்த குழந்தை தான் அடுத்து ராஜாவாக போகுது, நீ சாக போற, உன் அண்ணனே உன்னை கொல்ல போறான்னு சொல்ல, என் அண்ணன் அப்படி பண்ண மாட்டான் குட்டி பையன் ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறான். கத்திட்டே இந்த லேடியை புடிச்சு தள்ளி விட்டுறான். அவ்வளவுதான் அந்த லேடி அலறி கூச்சல் போட ஆரம்பிக்கிறா. ராஜாவே வந்துடுறாரு. என் வயித்துல உங்க குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வேகமா அந்த குட்டி பிரின்ஸனை தள்ளி விட்டான், எனக்கு வேற வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, குழந்தைக்கு ஏதாவது ஆயிர போகுது அப்படின்னு கத்த ஆரம்பிக்க ராஜா வேகமா குட்டி பிரின்ஸ அடிக்கிறதுக்கு வந்துடுறாரு. சொங்கங்க வரான், கைய புடிச்சிடுறான், என் தம்பி மேல கைய வைக்காதீங்க, நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா நம்ம சொங்கையும் சேர்த்து வெளியே மண்டி போட வச்சிடுறாரு. குட்டி பிரின்ஸ் சொங்கன்னு 2 பேருமே மண்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நான் வேணும்னே பண்ணலனா, நிஜமா பண்ணலனா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் அழுற நிலைமைக்கு போயிடுறான். சொங்கு பாக்குறான், எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், நீ அமைதியா யாரு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வெளியே பார்த்தா நம்ம கோகோவும் சொங்கோட அசிஸ்டன்ட்டும் வெயிட் பண்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, உங்களை எப்படி காப்பாத்த போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பாக்குறாரு ராஜாட்ட, வயிற்றுல இருக்க குழந்தைக்கு எதுவும் ஆகலங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதோடதான் இந்த எபிசோட் முடியுது. ராஜா நேரா அவரோட துணை மனைவிட்ட போயிட்டு, போதும் கொஞ்சம் நடிப்பு நிறுத்து, அதான் அவங்க 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன், டாக்டரும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன வயிற்று புடிச்சு அழுதுட்டே இருக்கு அப்படின்னு கேட்க, இல்ல நிஜமாவே வலிக்குதுன்னு அந்த பொண்ணு இன்னும் நடிக்க ஆரம்பிக்கிறா. இங்க சொங்கும் தம்பியும் சேர்ந்து வாசல்லையே மண்டி போட்டிருக்காங்க. ராஜாவோட அசிஸ்டன்ட் தான் வரான். என்ன சொன்னாலும் ராஜா அவங்கள பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாருப்பா, சோ நீங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. இங்க கிரவுன் பிரின்ஸ அவனோட ரூம்லயே அடைச்சு வைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு, வெளியே வரக்கூடாதா அப்படின்னு சொல்ல, கிரவுன் பிரின்ஸ் அவனா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம சொங்கு பாக்குறான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு, ராஜா உங்க ஒய்ஃபோட வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைவு மண்டபத்துல போயிட்டு தவம் பண்றேன், என் தம்பியை மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். தம்பியை வந்து எந்திரிக்க சொல்றான். அவனுக்கு கால்லாம் மறுத்து போயிடுச்சு, ஆனா என்னால எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னை தூக்கிட்டு போறேன், கவலைப்படாதுன்னு சொங்க குட்டி தம்பியை தூக்கிட்டு போயிடுறான். இங்க வெளியே இருந்துட்டு இந்த ராஜா பாத்துட்டு எவ்வளவு திமிரு பாரு, என்ன ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி நான் உங்களுக்கு குழந்தைக்காக வந்து வேண்டிக்கிறேன், நீங்க ஒரு கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு போறான். இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணை மனைவியை திட்டிட்டு இருக்காரு. அந்த பையன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான், அவனை கண்டுக்காம விட போறீங்களா அப்படின்னு துணை மனைவி நல்லா இவனை ஏத்தி வர விட்டுட்டு இருக்கா. எங்க சொங்கு குட்டி பையனை தூக்கிட்டு வெளியே போனதுமே அங்க ஆளுங்க வந்து, இல்லங்க கிரவுன் பிரின்ஸ எங்களை தனியா பாத்துக்க சொல்லிருக்காரு, நீங்க ஒண்ணு பாத்துக்க வேண்டாம் அப்படின்னு குட்டி பையனை அங்க வந்து நம்ம சொங்கு கிட்ட இருந்து புடுங்கி கூட்டு போயிடுறாங்க. சொங்கு ரொம்ப வருத்தப்படுறான், நீ கவலைப்படாத, என் அசிஸ்டன்ட் கூட இருப்பான், அவன் உன்னை பாத்துக்குவான் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொங்கு கூடவே அமுச்சு வைக்கிறான். சொங்கு நேரா கிளம்பி, இங்க பாரு என் பின்னாடி வராத அப்படின்னு கோகோ கிட்ட சொல்லிட்டு அவன் மட்டும் நினைவு மண்டபத்துக்குள்ள போயிடுறான். முட்டி போட்டுக்கிறான், தப்பு செஞ்சதுக்கு நானே தண்டனை அனுப்பி என் தம்பியை விட்டுருங்க அப்படின்னு. கோகோ ஆனா உள்ள வரா, நீ கஷ்டப்படுறல நானும் கஷ்டப்படுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே அவ்வளவு மண்டி போட்டுக்கிறா. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. கோகோ கைய பாக்குறா, கையில பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் நம்மளால தாங்க முடியாது போல, சீக்கிரமா ஏதாவது பண்ணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா.
கரெக்டா அந்த நேரம் பார்த்து ராஜாக்கு மறுபடியும் குருஜிட்ட இருந்து லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு, நான் எல்லாரோட ஜாதகத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டேன், உன்னோடது உட்பட. அதுல பாக்கும்போது சொங்கு இருக்கான்ல, அந்த பையனுக்கு பயங்கர திறமைகள் இருக்கு. அந்த பையனை மட்டும் நான் எடுத்துட்டு ட்ரைனிங் பண்ணேன் அப்படின்னா அவன் எங்கேயோ போவான், ஓகோன்னு வருவான். உங்க ராஜாங்கம் பல வருஷத்துக்கு நிலைச்சுக்கிறதுக்கு அவன் வழி பண்ணுவான், மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க, அவனை கூட அமுச்சு வை அப்படின்னு சொல்ல ராஜா பயங்கரமா கடுப்பாயிடுறான். எவ்வளவு தைரியம் தான் என்ன விட்டுட்டு அந்த பையனை அனுப்ப சொல்லிருப்பான், நான் விட மாட்டேன், சொங்க உயிரோட இருந்தா தானே, இப்பவே வந்து அவன் ராஜ துரோகம் பண்ணிட்டான்ட்டு அவன் மேல போர் எடுத்து போற அப்படின்னு ராஜா கிளம்புறான். சொங்க அட்டாக் பண்றதுக்கு ஆளுங்க சைட்ல போயிட்டு இருக்காங்க. கோகோ பயப்படுறா, எனக்கு தெரியும் இது எப்படியாவது நடக்கும்னு, நடந்துருச்சு, நீ ஒன்னும் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு நேரா வெளியே போயிட்டு இருக்கான். சொங்கோட ஆளுங்களும் அங்க வந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு கோகோவை சொங்க கழுத்துலயே அடிச்சு அவளை மயக்கம் போட வச்சுட்டு, அட்லீஸ்ட் இவ்வளவு உயிரோட இருக்கட்டும், இவளை கூட்டு போய் பத்திரமா எங்கயாவது படுக்க வைங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி நம்ம குட்டி பிரின்ஸ் இருக்கான்ல, அவனையும் வந்து கடத்திட்டு கூட்டு போறதுக்கு ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. குட்டி பிரின்ஸ் கதறி கதறி வர அழுதுட்டு இருக்கான். ராஜா பாக்குறாரு, சொங்க கொன்னீங்களா இல்லையாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே சொங்கோட அசிஸ்டன்ட் நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு பத்திரமா ராஜா கிட்ட கூட்டு போயிட்டு இருக்கான். எதுவும் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு. அரண்மனையே அலறி போயிருது, பயங்கரமான மோதல் வந்துருது. ராஜா இறங்கி வராரு, சொங்க அவனோட ஆளுங்களோட வந்துட்டு இருக்கான். அண்ணா எனக்கு பயமா இருக்குன்னு குட்டி பிரின்ஸ் கத்திட்டு இருக்க, நான் தான் இருக்கேன்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொங்க அவன் ஆளுங்களை ராஜாக்கு எதிராக சண்டைக்கு அனுப்புறான். ஏன்னா சொங்கோட அண்ணா ஆளுங்கெல்லாம் அவன் கையில தானே இருந்தாங்க. சோ அவங்க ஈஸியா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை ஹெவியா போக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் நம்ம கோகோவை மயக்கம் போட வச்சான்ல, ஒரு வண்டியில ஏத்தி விட்டு அங்க இருந்து தூரமா வர அமுச்சு வச்சிருக்கான் சொங்கு. இப்பதான் கோகோக்கு மயக்கம் தெரியுது, ஐயோ நம்ம இப்படி வந்துட்டு இருக்கோம், அங்க சொங்க ஆபத்துல இருக்கான், அவனை நம்ம தான் போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்துங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கா. இங்க சொங்க அதுக்குள்ள குட்டி பிரின்ஸ கையில கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு வந்துட்டு இருக்கான். சொங்கோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவனை அம்புலயே தொலைச்சிடுறாங்க. கண்ணு முன்னாடியே அவன் இறந்து போயிடுறான். அடுத்த அம்பு சொங்கு கிட்ட வந்துட்டு இருக்கு. குட்டி பையன் முன்னாடி வந்து நின்னுட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்துறேன்னு குட்டி பையனோட முதுகுல அம்பு போயிருது. சொங்கு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு இருக்க. குட்டி பையன் பாக்குறான், அண்ணா என் கூடயே இரு, என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, நீயும் கோகோ அக்காவும் என் கூடயே இருங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சொங்குக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம இவனை நம்ம எப்படி காப்பாத்த போறோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து திடீர்னு குட்டி பையன், நீ தானே என்ன கொன்ன, உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை, நீ வந்து பிளான் போட்டு என்ன இப்படி கொண்டுட்ட, நீ இப்படி பண்ணுவா நான் நினைச்சு கூட பாக்கல, நீ ரொம்ப மோசமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் மாதிரி ஏதேதோ பேசிட்டு இருக்கான். சொங்கு பாக்குறான், அவனுக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு, என் தம்பி என்கிட்ட இப்படி பேச மாட்டான், யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் என் தம்பி என்கிட்ட பேச மாட்டான், இது உண்மையாவே என் தம்பி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொங்குக்கு இந்த ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. கோகோ சொன்னதெல்லாம் உண்மை, கோகோவை முன்னாடியே தெரியும், நம்ம அவளை லவ் பண்ணோம், எதுக்காக உள்ள வந்தோம் அப்படின்னு கம்ப்ளீட் ஹிஸ்டரி ஞாபகம் வந்துருது. சொங்கு பாத்துட்டே இருக்கான், இது எதுவுமே உண்மை கிடையாது, இது என் தம்பி கிடையாது, என் தம்பி என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது என் மனசுல இருக்கிற பயம், நீ உண்மையான தம்பி கிடையாது, என் பயம் அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு சொல்லிட்டே இருக்கும் போதே கோகோ அங்க வந்துடுறா. அவளோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அதை வாசிச்சுட்டே வரா. அதை வாசிக்க சொங்குக்கு இன்னும் நல்லா தெளிவா ஒரு விஷயமா புரிய ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற எல்லாருமே அழிஞ்சு போயிடுறாங்க, அந்த அரண்மனையே அழிஞ்சு போயிருது. தம்பி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொங்கோட பயத்துல உருவான அத்தனை பேருமே அழிஞ்சு போயிடுறாங்க. சொங்கு பாத்துட்டே இருக்கான். டக்குன்னு சொங்கும் காணாம போயிடுறான். கோகோ பாக்குறா, நேரா கிளம்பி வெளியே ஓடி போறா. பார்த்தா வெளியே ஓடி போனதும் சொங்கு அந்த மரத்துக்கிட்ட இருக்கிற உண்மையான சொங்கு கண்ணு முழிக்கிறான். கோகோ வேகமா போய் கட்டி பிடிச்சிட்டு, நல்ல வேலை நீங்க திரும்ப வந்துட்ட, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, எங்க நீ வராம போயிருவியோ நான் பயந்தே போயிட்டேன், சொங்கு உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னையே எனக்கு மறக்க போகுது அப்படின்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் பேசு, நீ எதுவுமே இல்ல மறந்துட்டு என்னை எவ்வளவு தெரியுமா கஷ்டப்படுத்தின, நான் உடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோகோ கிளம்புறதுக்கு போயிட்டு இருக்கா. சொங்கு அவளை புடிச்சு வச்சுட்டு, என் கூட கொஞ்சம் நேரம் வரும், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நீ என் கூட இருந்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல கோகோக்கு லைட்டா வைக்க வந்துருது. எப்பவுமே உன் மனசுல இருக்கிறதெல்லாம் நீ வெளியே சொன்னதே கிடையாது, சாருன்னு முதல் தடவை மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. சொங்கு பாக்குறான், நான் வந்து எல்லாத்தையுமே மறந்து போன மாதிரி இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அங்க பார்த்தா ஒரு குட்டியோண்டு பையன் வரான். சொங்கோட தம்பி மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சொங்கு பாக்குறான், இன்னும் என் தம்பி மாதிரியே ட்ரெஸ் போட்டு என்ன இந்த கனவுக்குள்ளேயே வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறல்ல, சத்தியமா முடியாது, ஏன்னா என் வாழ்க்கையில எனக்கு முக்கியமான ஆள் ஒருத்தங்க வந்துட்டாங்க, அவங்க என்னோட ரியலைசேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு என்ன இங்க கூட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு சொல்ல, கோகோ என்ன பத்தியா சொல்ற அப்படின்னு கேக்குறா. இங்க வேற யாரு இருக்கா அப்படின்னு சொங்கும் திட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ உடனே இந்த குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கான், போறதான் போறீங்க, என்னையும் கூட்டு போங்க, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாஸ்டர் ஒரு முக்கியமான ஒரு உலகத்தை உருவாக்குனாரு, அந்த உலகத்துக்குள்ள யாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சாவி, அதாவது
நான் தான் அந்த சாவி, என்ன இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு பெரிய மந்திர கட்டு போட்டு போயிட்டாரு, என்னை யாரும் எடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இங்க வரவங்களுக்கு எல்லாம் என்கிட்ட இருக்கிற பவரை யூஸ் பண்ணி அவங்க மனசுக்குள்ள இருக்கிற பயத்துக்குள்ள நான் அவங்களை அனுப்பிச்சிருவேன். சோ அவங்க யாரும் திரும்பியே போக மாட்டாங்க, என்னை யாரும் எடுக்க முடியாதுல்ல, அதான் என் ஐடியா. ஆனா நீங்க 2 பேரும் எப்படிதான் இவ்வளவு நேரம் தாங்கினீங்களோ எனக்கு தெரியலன்னு சொல்ல, இதெல்லாம் ஒரு பெருமையா, ஆளை மூஞ்சை பாரு, எங்களுக்கு கிட்டத்தட்ட கொண்டுடா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கோகோ திட்ட ஆரம்பிக்கிறா. புடிச்சு கையில 4 சாத்து வேற சாத்திட்டு இருக்கா. சரி ஓகே, இன்னொரு உலகத்துக்கு போனோம், அந்த சாவி உங்களுக்கு வேணும் தானே, ஏன் தான் அந்த சாவி, என்ன எடுத்துட்டு போங்க, எந்த கூட்டு போங்கன்னு சொல்ல. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு இன்னும் 2 மூலிகை வேற வேணும் அப்படின்னு கோகோ சொல்றா. அந்த மூலிகையும் அந்த உலகத்துல தான் இருக்கு, அங்க போனா நீங்க அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கான். சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகோவும் சொங்கும் அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. பேரியர் கிட்ட வந்துடுறாங்க. அந்த பையன் உடனே பேரியரை க்ளோஸ் பண்றேன், அது இதுக்கு மேல தேவையே கிடையாது, நான் ஆஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ண. அவ்வளவுதான், 500 வருஷமா இங்கே வெயிட் பண்றது அந்த குட்டி பையன் டக்குன்னு அப்படியே வந்து ஒரு சாவியா மாறிடுறான். கோகோ கையில வாங்கிக்கிறா. 2 பேரும் மறுபடியும் உலகத்துக்கு போயிடுறாங்க. இங்க கோகோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா சீனியரோட சேர்ந்துட்டு. உள்ள சொங்குக்கு டாக்டர் செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. நல்ல வேளை நீ திரும்ப வந்துட்ட, சொங்கு எப்படியோ போனா போயிட்டு போறாமா, நம்ம உடனே கிளம்பிடலாம், நம்ம இடத்துக்கு போயிடலாம், பெரிய ஆபத்து வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு சீனியர் கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்க. அப்ப சொங்க செக் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் வரலாம் வெளியே. டாக்டர் பாத்துட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லையா, நல்லதான் இருக்காராம், எல்லாமே சின்ன சின்ன காயம் தானா அப்படின்னு சொல்ல, நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ அவசர அவசரமா உள்ள ஓடி போயிடுறா. சீனியர் போவாதன்னு கத்திட்டு பின்னாடியோ ஓட ஆரம்பிக்க, அங்க வர நம்ம அசிஸ்டன்ட் யோயோ உடியா, சின்ன ஜெசுங்க தனியா பேசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நமக்கு என்ன வந்து குறுக்க நடுவுல கரடி மாதிரி போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 2 பேரை கூப்பிட்டு விட்டு, இவர் பெரிய ஆளுப்பா, இவர்கிட்ட என்னெல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கோத்து விட்டுறான். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நமக்கு போயாவை காட்டுறாங்க. போயா அந்த பக்கமா பப்பெட்டை தேடி போனவ பயங்கரமா அவளுக்கு கால்ல அடிபட்டுருச்சு, நடக்க முடியாம இருக்கா. யாராவது இருக்கீங்களான்னு கத்திட்டு இருக்கா. அந்த பக்கமா அசிஸ்டன்ட் சும்மா போயிட்டு இருக்கான். அவன் போயாவை பாத்துட்டான். நல்ல வேளை நான் வந்தேன், இந்த அட்வான காட்டுக்குள்ள இருந்துட்டு யாராவது இருக்கீங்களான்னா கரடி தான் வரும்னு சொல்லிட்டு அவள அங்க இருந்து காப்பாத்தி கால் முடியாம இருக்குல்ல. சோ அசிஸ்டன்ட் போயாவை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். நான் உன்னை காப்பாத்துறேன், கவலையப்படாதுன்னு உள்ள கூட்டு போயிட்டு போயாவோட காயத்துக்குலாம் கட்டெல்லாம் போட்டுட்டு இங்கே ரெஸ்ட் எடு, புரியுதா, உனக்கு ஏதாவது வேணும்னா சவுண்ட் மட்டும் கொடு, வெளியே ஆளுங்க நிக்கிறாங்க, அவங்க வந்து உன்னை பாத்துக்குவாங்க அப்படி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிளம்பிடுறான். இங்க ஒரு வழியா நம்ம சொங்கு கண்ணு முழிச்சிடுறான். ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு பார்த்தா நம்ம கோகோ பக்கத்துலயே அவன் கையை பிடிச்சு உட்காந்துட்டு அப்படியே தூங்கி போயிட்டு இருக்கா. சொங்கு பாக்குறான், அவளை எழுப்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா எந்திரிக்கிறான். ஆனா டக்குன்னு தூங்கி விழுந்து கோகோவே ஏஞ்சிடுறா. நல்லவேளை நீ ஏஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோகோ இவனை பாத்துட்டு இருக்கா. என்ன பார்த்தா உனக்கு என்ன அவ்வளவு வீக்கான ஆள் மாதிரியா இருக்கு, நான் ரொம்ப நேரம் ரெஸ்டே எடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொங்கு சொல்லிட்டு இருக்கான். நல்ல வேலை உனக்கு ஒண்ணும் ஆகல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு கோகோ சொல்றா. சொங்கு கேக்குறான், ஆமா உனக்கு எப்படி இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி வாசிக்கணும்னு தெரிஞ்சது அப்படின்னு கேக்குறான். எனக்கே தெரியல, கரெக்டான நேரத்துல தானாவே அது வேலை பார்த்துச்சு அப்படின்னு சொல்ல சொங்கு சொல்லிட்டு இருக்கான். அது ஏன்னா என்ன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நீ மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்ட, அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவு, அது உன்னை எப்படி வாசிக்குதுன்னு சொல்லிட்டு கத்து கொடுத்துருச்சு. என்னை காப்பாத்தணும்னு உனக்கு என்ன அவ்வளவு ஸ்ட்ராங்கா தோணுச்சு அப்படின்னு வேணும்னே சொங்கு கேக்குறான். நீ க்ளோஸ் ஃப்ரெண்டு, உன்னை காப்பாத்த மாட்டேனா அப்படின்னு கோகோ சொல்லி பாக்குறா. க்ளோஸ் ஃப்ரெண்டா, நிஜமாவா, வேற ஒண்ணும் இல்ல நமக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு, உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உன் சீனியர் கிட்ட நான் சொல்லிட்டேன், அதுதான் உன்ட்ட மறுபடியும் கேட்டு பாக்குறேன், உனக்கு என்ன பிடிக்கல போலயே அப்படின்னு அவகிட்ட போட்டு வாங்குறான். கோகோ பாக்குறா, யோ போய் எனக்கு வெக்கமா வருது, நாங்க வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. சொங்கு விட மாட்டிக்கிறான். டக்குன்னு எந்திரிச்சு அவளை பிடிச்சி இழுத்து கோகோக்கு கிஸ் பண்ணிடுறான். கோகோ பாக்குறா, சரி சரி ஓகே நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறா. சொங்குக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா அந்த இடத்துல இருந்தும் வெளியே வந்தாச்சு. இப்ப கோகோவை நான் வந்து கூட ஜோடி சேர்த்துட்டேன் அப்படின்னு சொங்கு வெளியே அவளை பத்தி யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்க. அசிஸ்டன்ட் அங்க வரான். வந்துட்டு, என்ன பாஸ் ஒரே கனவுலயே இருக்கீங்க போல, அதெல்லாம் இருக்கட்டும், அடுத்த 2 மூலிகை நம்ம எடுத்தே ஆகணும், அதுவும் இல்லாம உங்களை வந்து காப்பாத்தின விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கும், சோ கோகோ மேலையும் கவனம் எல்லாம் படிய ஆரம்பிச்சிருக்கோம், சோ நம்ம இதுக்கு மேல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அதெல்லாம் பாத்துக்கலாம், முதல்ல விஷயத்த நம்ம இடத்துக்கு சொல்லி விடு அப்படின்னு சொங்கு சொல்லிடுறான். இங்க பார்த்தா அந்த பிளாக் மேன் இருப்பான்ல, மாஸ்க் போட்டவன், அவன் இத்தனை நாள் தவத்துல இருந்தானா உடம்பு கிடைக்கணும்னு, இப்ப உடம்பு கிடைச்சதுமா மறுபடியும் திரும்ப வந்துட்டான் மாஸ்க் எல்லாம் போடாம. அங்க இருக்கிறவங்களை பார்த்து, என்னடா 2 கிழட்டு பசங்களை காணும் போல கடத்திட்டு போயிட்டானுங்களா, அதெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது, அவங்கள காப்பாத்துறேன்னு போயிட்டு நம்மளும் நம்ம உயிரை இழந்துடக்கூடாது, அவங்க எப்படியோ போயிட்டு போறாங்க, நம்ம என்ன பண்றோம், நமக்கு அந்த உலகம் திறக்கணும் அவ்வளவுதான், சாவி யார்கிட்ட இருந்தா என்ன, அவங்க கிட்டே இருந்துட்டு போது, திறக்கும் போது நம்மளும் உள்ள போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை அடைஞ்சிட வேண்டியதா அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க கோகோவோட மாஸ்டர் கொந்தளிப்புல இருக்காரு. எனக்கு கோகோக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு யாரையும் சும்மா விட மாட்டேன், அப்பயே அந்த பிள்ளைய அனுப்பாதீங்கன்னு சொன்னேன், நீங்க தான் யாருமே கண்டுக்கல, அவளுக்கு என்ன ஆச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. என்ன ஆச்சு, சொங்க காப்பாத்திட்டு வீரமா அவ திரும்பி வந்துட்டு இருக்கா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகல, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு மத்தவங்க எல்லாம் அவர்கிட்ட சண்டைக்கு போறாங்க. எனக்கு தெரியாது, கோகோ இப்பயே இங்க வரணும்னு அவர் படுக்க குதின்னு குதிச்சிட்டு இருக்காரு. அடுத்து ஆனா அவங்களே பேசிக்கிறாங்க, இப்ப அந்த உலகத்தோட சாவி வர கிடைச்சிருச்சு, அது ஓபன் ஆக போகுது, அதுல யாரும் தப்பான ஆளுங்க போயிடாம நம்ம எல்லாம் சேர்ந்து பாத்துக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அடுத்து நம்ம சொங்கோட இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. கோகோ அந்த பொண்ணு சாதாரணப்பட்ட பொண்ணு இல்ல போல, நம்ம சொங்கையே காப்பாத்தி கூட்டு வந்திருக்கா, அவளுக்கு பெரிய ஏதாவது கிஃப்டா அவ ஊருக்கு கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஏற்கனவே அனுப்பியாச்சுன்னு சொல்லிட்டு சொங்கோட மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சரி, ஆனா அது மட்டும் இல்ல, இப்ப
அந்த உலகம் திறக்க போது, ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். கருப்பு மந்திரம் பண்றவங்களும் ஆல்ரெடி ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. எப்ப வேணா அவங்க உள்ள போவாங்க. அவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்ட் தான், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் எல்லாமே முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க போயா கிட்ட அவங்க அம்மா வந்துடுறாங்க. அம்மா அப்படின்னு உள்ள கூப்பிட்டு, சாரிம்மா எனக்கு அடிபட்டுச்சுன்னு கோவமா இருக்கீங்களான்னு கேட்க, பரவாயில்ல உனக்காவது கால லேசா அடிபட்டுச்சு, உனக்கு அதுக்குள்ள சரியாயிருச்சு. ஆனா உன் சீனியர் இருக்கான்ல, ரொம்ப அடிபட்டான், பல நாள் பெட் ரெஸ்ட்ல இருக்கணுமா, நீ என்ன பண்ற? இப்ப இந்த புது உலகத்தை துறக்க போறாங்கல்ல, அந்த இடத்துக்கு நம்ம சார்பா நீ தான் போகணும்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. கால் பரவாயில்ல, போக முடியுமான்னு. போயாக்கு அல்வா புட்டு மாதிரி ஜாலி ஆயிருது. இங்க பாருமா, நான் ஓடுவேன் குதிப்பேன் என்ன வேணா பண்ணுவேம்மா, நான் போறேம்மா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்புறா. இங்க சொங்கு நேரா வந்துட்டு இருக்கான். நம்ம கோகோவை எட்டி பாத்துட்டு இருக்கான். கரெக்டா அப்பன் சீனியர் வந்துடுறாரு. உன்னை கூட்டு வர சொல்லி மாஸ்டர் உத்தரவு போட்டிருக்காரு. ஆனா நான் வரும்போது திடீர்னு நீ காணாம போயிட்டு நான் சொன்னா மாஸ்டர் பெருசா கண்டுக்க மாட்டாருன்னு சொல்ல உடனே நம்ம கோகோ பாக்குறா. சீனியர் தேங்க்ஸ் சீனியர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே சொங்க பாத்துட்டு, இங்க பாத்தியா நான் உன் கூட தான் வரப்போறேன் மூலிகை எடுக்க, உனக்கு ஹாப்பியா 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. சீனியர் பாக்குறான். நான் இங்க தாண்டா இருக்கேன், ஓவரா பண்ணாதீங்கன்னு சொல்ல, நாங்க தான் ஓவரா பண்றோம்னு தெரியுதுல, கிளம்பியா அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனியருக்கு தலைவலி தான் அதிகமாயிட்டு இருக்கு. இங்க இந்த பிளாக் மேன் நின்னுட்டு இருக்கான். உடனே இந்த கோகோவை சும்மா விடக்கூடாது, அவளுக்கு எப்படி அவ்வளவு பவர் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்காம இருக்குது அப்படின்னு கேட்க, ஆனா சொங்கோடைய அந்த பொண்ணு சுத்திக்கிட்டே இருக்கா. 2 பேரும் கம்ம போட்டு ஒட்டின மாதிரி பிரியவே மாட்டிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்ல, தெரியலையா, நம்ம தான் அவங்க பிரியற மாதிரி சிச்சுவேஷனை உருவாக்கணும், விடக்கூடாதுன்னு பிளாக் மேன் சொல்லிட்டு இருக்கான். இங்க எல்லாரும் இந்த உலகத்தோட திறப்புக்காக போயிட்டு இருக்காங்க. போயாவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. எல்லாரும் இந்த முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது போற வழியிலே பார்த்தா இந்த ஒரு பையன் தான்ல, அதான் ஷாவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகோவை கூட ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்தானே, அந்த பையன் அவனோட ஜூனியர் பொண்ணு. 2 பேரும் இந்த பொண்ணு கூட கோமால இருந்தா, இப்ப அவ்வளவு சரியாயிடுறா. கோகோ உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கவரை கொடுக்குறா. அதை கோகோ வாங்கிக்கலான்னு போக அங்க சீனியர் இருந்துட்டு, அதெல்லாம் வாங்கிக்காத, இவங்க ஏதாவது அதுல ஃப்ராட் வேலை பண்ணிருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே அவங்க 2 பேரும் பாக்குறாங்க. நாங்க சில தப்பெல்லாம் பண்ணிட்டோம், அதுக்கு சாரி கோகோ, நானும் என்னோட ஜூனியரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், நீ பண்ண ஹெல்ப்புக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ், நாங்க எதுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. கோகோ பாக்குறா, எனக்கு கிஃப்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் வாங்கிக்கிறேன், ஜாலியா என்ஜாய் பண்றேன், நீங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அங்க இருந்து அமுச்சு வைக்கிறா. இந்த புது உலகம் இருக்கிற இடத்துக்கு, அந்த வாசல் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க போயிட்டு நம்ம போயா சொல்லிட்டு இருக்கா, இதுல நம்ம ஷிஃப்ட் போட்டு காவல் காத்துக்கலாம், யாரெல்லாம் உள்ள போகணுமோ அவங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொங்க பார்த்து சொல்றா. சொங்கும் கோகோவும் மேல ஏறுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற சாவியை எடுக்கிறாங்க. அந்த புது உலகத்தை ஓபன் பண்றாங்க. அது கொஞ்சம் மெக்கானிசம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆயிட்டு அந்த நியூ வேர்ல்ட் ஓபன் ஆகுறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. புது உலகத்துக்குள்ள போறதுக்காக ஒரு பெரிய செட் ஆஃப் பீப்புளே கிளம்பி உள்ள வந்திருந்தாங்க. லாஸ்ட் எபிசோட் அதுலதான் முடிஞ்சது. இதுல அந்த கூட்டமே நேரா உள்ள போக ஆரம்பிக்குது. போற வழியிலே ஒரு பேரியர் மாதிரி இருக்கு. பேரியருக்குள்ள போயிட்டா என்ன ஆகுது அப்படின்னு அடுத்தவங்க பின்னாடி வரவங்களுக்கு தெரியவே இல்ல. சோ பயத்தோடய மத்தவங்க எல்லாம் முழிச்சு நிக்க நம்ம அசிஸ்டன்ட் பாக்குறான். பயந்துட்டே இருந்தா என்ன பண்றது, உள்ள போலாம் அப்படின்னு அவன் ஆளா உள்ள போயிடுறான். போனதுமே அவன் காணாம போயிடுறான். அடுத்து எல்லாரும் தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஷாப் அவரோட கல்யாணம் பண்ணிக்க போற ஜூனியர் கூட கூட உள்ள போயிடுறான். ஆனா கோகோ லைட்டா எனக்கு தான் பயமா இருக்க மாதிரி இருக்குன்னு கடைசியா நின்று சொல்லிட்டு இருக்கா. சொங்கு பாக்குறான், நான் தான் உன் கூட இருக்கேன்ல, உனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறவா அப்படின்னு அவ கைய புடிச்சிட்டே நேரா சொங்கோ அவள உள்ள கூட்டு போயிடுறான். கோகோ பாத்துட்டு இருக்கா. நல்ல வேலை நீ இருக்கதால எனக்கு பயம் இல்ல, எல்லாரும் எங்க போனாங்க, ஏன் யாரையும் காணோம் அப்படின்னு கேட்க சொங்க சொல்றான், இந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டோம், ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு இடத்துக்கு வீதி ஏத்த மாதிரி அமைச்சு வைக்கும், அதாவது இங்க இருக்கிற அந்த மூத்தவர் இருக்காருல அவர் அனுப்பி வைப்பாரு, இப்ப நம்ம நேரா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய மரம் மாதிரி ஒண்ணு இருக்கு. இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம கோகோ யோசிச்சுட்டு இருக்கா. இங்க பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் நேரா உள்ள வரான். இந்த ஏற்கனவே உள்ள ஒரு பெரியவர் இருக்கார்ல, அவருக்கு ஆத்மா உலகத்துல இருந்து வந்தவங்கன்னா பிடிக்காதான். நம்ம அசிஸ்டன்ட் ஒரு நரி ஆத்மா தானே, அவன் மேல பயங்கர தண்டனையா கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ கரெக்டா அங்க போயா வந்துடுறா. என்னடா அது, உனக்கு இவ்வளவு பனிஷ்மெண்ட் கிடைக்குதுன்னு அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. என்னை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு பக்கத்துல போயாட்ட போயிட்டு அவளோட கையில ஒரு பெரிய அனிமல் பிரிண்ட் அவன் விட்டுறான். இப்படி பண்றதால போயாவோட சக்தி கொஞ்சம் இவனுக்கு கிடைக்குமா. சோ இவனை வந்து ஆத்மான்னு கண்டுபிடிச்சு இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாதான். இதுக்காக அந்த வேலையை பார்க்க, எதுக்கடா ஒரு ஆத்மா கூட என்ன கூட்டணி போட்டிருக்க, எங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிராதா அப்படின்னு போயா கத்திட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு தான். அப்புறமா போனா நம்ம சொங்கு இருக்காருல, அவர் எடுத்து விட்டுருவாரு, என்னால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயாவை கூட்டிட்டு கிளம்பிட்டு இருக்கான். இங்க நம்ம கோகோ சொங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போனாங்கல்ல, அங்க போன்னு பார்த்தா ஒரு பெரிய அழகான இடம் இருக்கு. யாரும் இங்க தங்கி இருந்ததுக்கான அடையாளம் எல்லாம் இருக்கு. இங்க என்ன இருக்கு, உள்ள போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போகும்போதே கோகோ பாக்குறா. இங்க பாருடா, உனக்கு வந்து மருந்து வேணும்ல, அந்த மரம் இதுதான். இப்பன்னு பார்த்து ஒரு பெரிய ஒரு ஆக்ஸ் ஏதாவது எடுத்து வந்திருக்கலாம், மரத்தை எப்படி உடைக்கிறது அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. சொங்கு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதுல இருந்து கீழே விழுந்திருக்க ஒரு கட்டை எடுத்து
கொடுத்து இந்த கட்ட போதாதா மருந்து செய்யறதுக்கு, முழு மரத்தையா யாராவது எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கோகோவோட சீனியர்லாம் வெளியே நின்னுட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் ஜாலியா உள்ள போயிருக்காங்க, நம்ம மட்டும் இங்க இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சீனியர் பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு. கரெக்டா மாஸ்டர் ஒரு லெட்டர் அனுப்பி, எங்கடா கோகோ கூட்டிட்டு வான்னு சொன்னல, ஏன்டா கூட்டு வரல அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. இங்க ஷா உள்ள போனால இந்த புது உலகத்துக்குள்ள அப்பன்னு பார்த்து அந்த ஜூனியர் பொண்ணோட அந்த வழி மிஸ் ஆயிடுது. ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. எங்க போனாலும் தெரியலையே அப்படின்னு ஷாவ் தேட ஆரம்பிக்க டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி பள்ளத்தாக்குள்ள விழ போறான். கரெக்டா அங்க ஒருத்தன் வந்துடுறான். இவன் பேரு சூவான். சூ அந்த பக்கம் வந்துட்டு காப்பாத்திடுறான். நல்ல வேலை என்ன காப்பாத்திட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் சொல்ல ஆரம்பிக்க, பரவாயில்ல, ஏதோ ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கீங்க, ரொம்ப முக்கியமான ஆளா இருப்பாங்க போல, நானும் கூட வரேன், ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அந்த சூவம் கிளம்பி கூடவே போயிட்டு இருக்கான். கோகோ சொங்கு ரெண்டு பேரும் இந்த மரத்துக்கு வந்தாங்கல்ல, அங்க நிறைய புக்ஸ் இருக்கு. இங்க இருக்க வாழ்றவரு ரொம்ப ஜாலியான ஆளா இருப்பார் போல அந்த பெரியவரு. அவர் வாழ்ற விதமே எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியா கதை புக்கு படிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு தேடிட்டு இருக்கா. விட்டா நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்குவ போல அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு கூட அவளை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லவரா இருப்பார் போல, அதுவும் இல்லாம ஜாலியா இருக்கார்ல, தனியா இருந்தா கூட என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கோகோ சமாளிக்கிறா. இங்க அந்த சீனியர் பொண்ணை தேடிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காங்கல்ல, நம்ம ஷாவும் வந்து சூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஆளும் எங்க போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் வந்துடுறாங்க. நீங்க என் கூட வந்து ஹெல்ப் பண்றது கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சீனியரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். கோகோட்ட சொங்கு சொல்லிட்டு இருக்கான், இந்த இடத்துக்கு நமக்கு வரதுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்திருக்காங்க, அங்க பாரு ஸ்கிரீன்ல மாதிரி தெரியுது, இங்க இருக்கிற எல்லா கலையும் நம்ம கத்துக்கணுமா, ஏன்னா இங்க இருக்கிற கலைகள் எல்லாம் அந்த பெரியவர் நமக்காக தான் விட்டுட்டு போயிருக்காரு. சோ இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் கத்துக்கிட்டு கொஞ்சமாவது தேறி வரணும், அதுக்காக தான் அவங்க ட்ரை பண்றாங்க, இதை நம்ம கத்துக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம அசிஸ்டன்ட்டும் போயாவும் போறாங்கல்ல, அங்க ஒரு பில்டிங் குள்ள போகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பில்டிங் எங்களை மாறி மாறி வெளியே அனுப்பிட்டே இருக்கு. என்ன பண்றது, எப்படியாவது உள்ள போணுமே, தலை வேற வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு போயா டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. கோகோ நல்லா புக்கு படிக்கிறவ திடீர்னு ஒரு செகண்ட் தூங்கி போயிடுறா. எந்திரிச்சு பார்த்தா வேற ஒரு இடத்துல இருக்கா. எங்க இருக்கேனா எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரு செகண்ட் தானே தூங்குனேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள சொங்கு அங்க வந்துடுறான். நீ நல்லா படிச்சு கிழிச்ச, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ என்ன தெரியுமா பண்ற, இங்க இருந்து பேசாம கிளம்பி போயிடு, உனக்குலாம் அந்த அறிவுலாம் வரவே வராது அப்படின்னு நம்ம கோகோவை நக்கலா பேச ஆரம்பிக்கிறான். கோகோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா ஒரு செகண்ட் யோசிக்கிறா, இது கண்டிப்பா சொங்கு கிடையாது, சொங்கு எத்தனையோ தடவை என்கிட்ட கோவமா பேசியிருக்கான், ஆனா ஒரு தடவை கூட என்னை பத்தி கேவலமாவோ குறைச்சு மதிப்பிட்டோ பேசினதே கிடையாது. அதுவும் இல்லாம சொங்கு இத்தனை வார்த்தை பேசவே மாட்டான், 4 வார்த்தை பேசுறதுக்கே அவன் 40 தடவை யோசிப்பான், நீ யாரு உண்மையிலேயே அப்படின்னு கோகோ கேக்குறா. இது உனக்கான டாஸ்க், இந்த டாஸ்க நீ பாஸ் பண்ணிட்ட, ஆனா என்ன நீயாவது இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்ட, சொங்குக்கும் இதே டாஸ்க் வச்சேன், அவன் உன்னை விட சீக்கிரமா பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு வந்து சொங்கு மாதிரி வந்திருக்கான்ல அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான். ஒழுங்கா சொங்கு இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டு போயிடுன்னு கோகோ அவனையே திட்ட ஆரம்பிக்கிறா. இப்போ ஒரு வீட்டுக்குள்ள போக முடியாம தவிச்சிட்டு இருக்காங்கல்ல, ஒரு பக்கமா நம்ம அசிஸ்டன்ட்டும் போயாவும் அங்க ஒரு குட்டி கண்ணாடி மாதிரி இருக்கு. இது என்ன கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்துட்டு கொஞ்சமா ஷாக் ஆயிடுறா போயா. அதுலதான் தெரியுது அவளுக்கு காது முளைச்சிருக்கு. இவன் வந்து ஒரு அனிமல் சீல போட்டான்ல, சோ அந்த ஆத்மா அவளுக்குள்ள வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இதை எடுத்து விட போறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்தவே ஆரம்பிச்சிடுறா. சரி சரி நான் எடுத்து விடுறேன், என்கிட்ட கொஞ்சம் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய பவர் ஆகுமா அந்த சீலை எடுக்கிறதுக்கு. அப்பயும் பரவாயில்ல அப்படின்னு எனர்ஜியை ஃபுல்லா யூஸ் பண்ணி இந்த சீலை எடுத்து விட்டுறான். இதை எடுத்ததுக்கு அப்புறமா தான் போயாக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு. உனக்கு நிறைய எனர்ஜி போயிடுச்சா, நீ வீக் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போயா கேக்குறா. சச்சா இல்ல இல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ ஒழுங்கா இங்க இருந்து போ, நம்ம எதை தேடி வந்தோமோ அதை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நான் போறேன் அப்படின்னு போயா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அசிஸ்டன்ட் சோகமாயிடுறான். கொஞ்சமாவது என் கூட வான்னு கூப்பிடுறாளா பாரு, அவ பாட்டு கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்ல போயா பக்கத்துல வரா. இல்ல நீ வந்து ரொம்ப சோகமா இருக்க உன்னை பாக்க, அதான் இங்கே வந்துட்டேன், கவலைப்படாத பாத்துக்கலாம், நான் தான் இங்கதானே இருக்கேன் அப்படின்னு போயா அவனுக்கு சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறா. உனக்கும் மனசாட்சி இருக்கே அப்படின்னு அவளை பத்தி பேச ஆரம்பிக்கிறான் அசிஸ்டன்ட். இங்க பார்த்தா ஒரு வழியா அந்த ஜூனியர் பொண்ணு கூட ஷாவ் சேர்ந்துடுறான். அந்த இடத்துல தான் அந்த சூ இருக்கான்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த புக் எனக்கு கிடைச்சது, இது ஒரு பெரிய பொக்கிஷம், இதை நீங்க எடுத்துக்கோங்க என்ன காப்பாத்தினதுக்காக அப்படின்னு ஜூனியர் பொண்ணு அந்த புக்கை சூக்கு கொடுக்குறா. இல்லம்மா இது வந்து நிறைய எல்லாருக்கும் கிடைச்சதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க தான் எடுத்தீங்க, இதை நிறைய காப்பி பண்ணி எல்லாருக்கும் ஒண்ணு கொடுத்துருங்கன்னு சொல்ல, நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, இதுக்கும் மேல கூட சேர்ந்தே டிராவல் பண்ணலாம் வாங்க அப்படின்னு அந்த 3 பேரும் ஒன்னா கிளம்புறாங்க. இங்க போயா கிட்ட சாப்பிடவாத ஏதாவது பண்ணு, இதை சாப்பிடு அப்படின்னு ஒரு பழத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கான் அசிஸ்டன்ட். அதை பார்த்ததுமே எனக்கு இது வேண்டாம், எனக்கு இன்னும் நிறைய வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறா போயா. அசிஸ்டன்ட்க்கு தெரியுது இவளுக்கு வந்து ஃபுல்லா அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் உள்ள வந்துருச்சு, நான் தப்பு பண்ணிட்டேன் போல, அவள்கிட்ட கொஞ்சம் கூட அந்த அனிமல் மார்க்க போட்டிருக்க கூடாது அப்படின்னு அவளை உள்ள அடைச்சு வச்சிடுறான். இல்ல எனக்கு வேணும், சாப்பிட வேணும், நீ எனக்கு வேணும், என் பக்கத்துல வா, நான் உன்னை கட்டி பிடிக்க போறேன் அப்படின்னு ஏதேதோ போயா சொல்ல ஆரம்பிக்கிறா. இவளை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் அசிஸ்டன்ட் புலம்பிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல இந்த ஷாவ் கூட ஜூனியர் பொண்ணு இருக்கால, ஒரு கண்ணாடி ஒண்ணு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இந்த கண்ணாடியில பார்த்தா அவங்க யாரு அப்படிங்கிற உண்மை முகம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கூட தெரியும், இதுல பாரு பாருன்னு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. டக்குன்னு அந்த கண்ணாடி ஸ்லிப்
ஆயி கீழே விழுந்துருது. அதை எடுக்கிறதுக்கு ஷாவ் பக்கத்துல போகும்போது லைட்டா ஒரு முகத்தை பார்த்ததுமா ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கு. அந்த சூர்கான்ல அவன் முகம் வேற மாதிரி தெரியுது. சே, இவன் நல்லவரை போய் நம்ம சந்தேகப்படக்கூடாது, நான் தான் வந்து கொஞ்சம் என்ன திருத்திக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு அங்க இருந்து ஷாவ் கிளம்பி வந்துடுறான். பார்த்தா நம்ம கோகோவும் சொங்கும் அடுத்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாங்கல்ல. சோ அந்த இடத்துல கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த இடத்துல இருந்து நீங்க கிளம்பலாம் அப்படின்னு. ஆமா, நம்ம கிளம்பலாம், ஆனா இன்னொரு மருந்து வேற நம்ம எடுக்கணும். இங்க மொத்தமா 3 பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை ஓபன் பண்ணிட்டு கோகோ சொல்லிட்டு இருக்கா. 3ல ஏதாவது ஒண்ணுதான் ஓபன் பண்ணணும் அப்படின்னு இதுல போட்டிருக்கு. அதை ஓபன் பண்ணதுமே இங்க பாரு, இதுல ஏதோ வந்து ஒரு மந்திரம் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல நம்ம எங்க நினைச்சாலும் இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி போக முடியுமா? எந்த இடத்துல எங்க அசிஸ்டன்ட் இருக்கானோ அந்த இடத்துக்கு நாங்க போகணும்னு கோகோ ஒரு மந்திரத்தை போட்டுட்டு இருக்கா. இங்க அவங்க எல்லாம் அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஷாவ் வந்து சூலாம் பாக்குறாங்க. திடீர்னு அங்க எங்கேயோ நெருப்பு எரியறது தெரியுது. பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் தான் நெருப்பு மூட்ட வைக்கிறேன் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு முதல்ல நம்ம சொங்குக்கு முன்னாடி இந்த பையன் தான் வந்துடுறான். ஷாவ் வந்துடுறான். உள்ள வந்து அவ இருக்கா, அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான் போயாவை பத்தி. அப்ப அந்த சூ பாக்குறான், எனக்கு இந்த இடத்துக்கு உள்ள வர பிடிக்கல, நீங்க கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு அந்த இடத்துக்கு வராம அவன் எஸ்கேப் ஆயிடுறான். போயா உள்ள ஆபத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எல்லாரும் கிளம்பி உள்ள ஓடி வராங்க. போயாவை பார்த்துட்டு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான், இவளை சரி பண்ணலாம், கொஞ்ச நேரம் முதல்ல இவளுக்கு உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் எடுத்துட்டு மயக்கம் போட வச்சுட்டோம்னா கொஞ்ச நேரம் மயக்கத்துல இருந்தா அவ சரி ஆயிருவா அப்படின்னு அவளுக்கு சக்தி எல்லாம் எடுத்துட்டு அவளை மயக்கம் போட வச்சிடுறாங்க. போயாவை படுக்க வச்சுட்டு பக்கத்துலயே கைய புடிச்சிட்டு அசிஸ்டன்ட் உட்கார்ந்து இருக்கான். உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா டிமானிக் எனர்ஜியையும் நான் எப்படியாவது வெளியே எடுத்துடுறேன், போயா என்ன மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். இங்க சொங்கும் கோகோவும் என்னது இது, நம்ம என்ன மந்திரம் போட்டோம், எப்படியாவது அசிஸ்டன்ட் கிட்ட போகணும் தானே, ஏன் அசிஸ்டன்ட் கிட்ட நம்மள போக முடியல, இந்த இடத்துல நம்மள ஏன் வச்சிட்டு இருக்கு, ஒருவேளை இன்னொரு மருந்து நம்ம தேடிட்டு இருக்கோம்ல அதுவும் இங்கதான் இருக்குமோ, அதனாலதான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம சீனியர் நேரா போயிட்டு ஷாவ் ஜூனியர் பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே போனதுமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து ஒரு பூ கூட இல்லாம ப்ரப்போஸ் பண்ற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஒரே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு நேரா ஷாவ் வெளியே ஓடி போறான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து சூன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான்ல, அவன் கிளம்பி உள்ள வந்துட்டு ஒரு மருந்த வேகமா போயாவோட மூக்குக்குள்ள போற மாதிரி ரூம்க்கு வெளியே இருந்து அனுப்பி விட்டுறான். அனுப்பி விட்டது மட்டும் இல்லாம அங்க இருந்து திருட்டுத்தனமா நடந்து போயிட்டு இருக்கான். அதை கரெக்டா ஷாவ் பாத்துடுறான். என்ன பண்றான் இவன், யாரு இவன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தேடி போயிட்டு இருக்க. அங்க ஒரு சீக்ரெட் ரூம் ஒண்ணு இருக்கு. அந்த ரூம்குள்ள கூட காலையில வர மாட்டேன் அப்படின்னு இவன் சொன்னான்ல, அந்த நேரம் ரூம்குள்ள போயிட்டு அங்க ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கு, அதை தொட்டு பாக்குறான். தொட்டு பாக்குறவங்க கிட்ட ஒரு முனிவர் மாதிரி வந்துட்டு, யாருப்பா நீ, எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேள்வி கேக்குறாரு. சில திங்ஸ கலெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன், என்கிட்ட டோக்கன் இருக்கு அப்படின்னு ஏதோ உன கையில காட்ட, சரி உள்ள போ அப்படின்னு அவரும் அனுப்பிடுறாரு. நேரா அவனும் கிளம்பி உள்ள போறான். அங்க போய் பாத்துட்டா, எதுக்காக நான் இங்க வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த டோக்கன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் மாதிரி இங்க உள்ள பயங்கர பாதுகாப்போட தொங்கிட்டு இருக்கு, அதை கையில எடுத்துட்டான். இனிமே எனக்கு கிடைச்சிருச்சு, என்னை யாரும் கையில பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில சீனியர் நிக்கிறத பாத்துட்டான். சீனியர் ஷாவை பாத்துட்டு நீ உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இங்க போயாக்கு வேற ஏதோ மருந்து கொடுத்திருந்தான்ல, சோ அதனால போயா இன்னும் அளவுக்கு மீறி பயங்கரமா ஒரு அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டா. இந்த ஜூனியர் பொண்ணு அங்க வரா, நான் போயிட்டு என் சீனியர் ஷாவை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. பார்த்தா ஆல்ரெடி எங்க நம்ம ஷாவ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவகிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு வேற இருக்கான் சூ கிட்ட. அது சூ டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு இந்த பொண்ணு ஜூனியர் இருக்கால, அவளுக்கும் பயங்கரமா ஒரு அடியை கொடுத்துட்டு அவ பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. சோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். வேகமா பக்கத்துல வந்துட்டு கைய புடிச்சிட்டு, உனக்கு ஒண்ணும் இல்ல, சரியாயிடும் அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. சாரி சீனியர், உங்க கூட என்னால கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியல அப்படின்னு இவன் பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சூ நேரா கிளம்பி நம்ம சொங்கும் கோகோவும் எங்க இருக்காங்களோ அங்க போயிடுறான். நான் இன்னொரு இனத்துல இருந்து வந்திருக்கேன், என் டோக்கன் பாருங்க இங்க இருக்கு அப்படின்னு இப்போ ஒரு டோக்கன் அவன் திருடிட்டு வந்தான்ல, அந்த டோக்கனை காட்டுறான். சொங்குக்கு இன்னும் லைட்டா டவுட்டா தான் இருக்கு, இவனை மேல ஒரு கண்ணு வச்சுக்கலாம் அப்படின்னு கோகோட்ட சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்தா அங்க ஒரு பெரியவர் வந்துடுறாரு. என்னப்பா அது, இங்க 1000 வருஷத்துக்கு மேல நான் இருந்துட்டு இருக்கேன், இப்பதான் உயிரோட இருக்கிற ஒரு மனுஷனை ரொம்ப நாளுக்கு அப்புறமா பாக்குறேன், கொஞ்ச நாள் என் கூட கம்பெனி கொடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க சொங்கு சொல்றான், நாளைக்கு நாங்க காலையில வெளியே போயிடுவோம் அப்படின்னு. சரி நாளைக்கு வர எனக்கு கம்பெனி கொடுங்க அப்படின்னு இந்த 3 பேரையும் அவர் கூட்டிட்டு போயிடுறாரு. நீங்க யாருங்க, நீங்க தான் ஒரு வேலை இங்க இருக்கிற பெரியவரா, இந்த இடத்தையே பாத்துக்கிறவரா அப்படின்னு கோகோ கேக்குறா. இல்லையே அது நான் இல்லையே அப்படின்னு அவர் சமாளிக்கிறாரு. இங்க சூர்கான்ல மறுபடியும் சொங்கு பக்கத்துல உட்காந்துட்டு, ஆமா உங்ககிட்ட நான் சில விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் ஏன் இங்க யாரையுமே பாக்கல, சூ நீ மட்டும் எதுக்கு இங்க வந்திருக்க, எனக்கு மேல டவுட்டாவே இருக்கு, என்கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் வச்சுக்காது அப்படின்னு நம்ம சொங்கு டக்குன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். அதுக்குள்ள கோகோ அந்த பெரியவருக்கு ஸ்பெஷலா சமையல் பண்ணி கொண்டு வந்திருக்கா. ரொம்ப நல்லா இருக்குமா, நல்ல சாப்பாடு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இந்த சூ இல்ல, கோகோ பாக்குறா. அந்த பெரியவர் கையில இருக்கிற விசிறிய பாத்துட்டு, நீங்க தானே இந்த பெரியவர், இந்த இடத்தையே பாத்துட்டு இருக்கீங்க, என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தலான்னு பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, உடனே பெரியவர் பாத்துட்டு ஆமா ஆமா அது நானே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சூ வேற மறுபடியும் அங்க வந்துடுறான். நீங்க எதுக்காக இங்கே தங்கிட்டீங்க அப்படின்னு கோகோ கேக்குறா. அதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்கு, சில விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லிக்க முடியாதுன்னு பெரியவர்
பெரியவர் சொல்றாரு, எனக்கு புரியுது, நீங்க ஏற்கனவே கடவுள் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இங்க என்ன அமைதியா தவம் பண்ணி கடவுள் ஆகலாம்னு நினைக்கிறீங்க அதானே அப்படின்னு கேட்க, இங்க பாருமா, நானே ரொம்ப நாள் ஆல்ரெடி தனியா இருந்துட்டேன், சீக்கிரமா எந்த வேலைக்காக இங்க வந்தீங்களோ அதை முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்புங்க, இப்ப எனக்கு போதும், நான் ஹாப்பி ஆயிட்டேன் அப்படின்னு பெரியவர் சொல்றாரு. 3 பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சூ பாக்குறான், சரி ஓகே நம்ம பயணம் இங்கயோடய முடியுது, நம்ம தனித்தனியா பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, உடனே சொங்கு இல்ல இல்ல என் கூடயே வா, இப்போதைக்கு நீ எங்கேயும் பிரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னையே உத்தரவு போட்டு பாக்குறியா அப்படின்னு சூ கேக்குறான். அவன் ஏதோ அட்டாக் பண்றதுக்கு வரான். கோகோவோட தலையில இருந்து அந்த வெப்பன் இருக்கும்ல, அது ஆட்டோமேட்டிக்கா சூவை அட்டாக் பண்ணுது. சூவோட ஒரிஜினல் முகம் வெளியே வருது. அந்த மாஸ்க் மேன் இருப்பால, கருப்பு மாஸ்க் போட்டுட்டு, அவன் தான் இங்க சூவா உருமாறி வந்திருக்கான். இத பார்த்ததும் சொங்கு கோகோ வேகமா அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி அங்க இருந்து கிளம்பியவன் ஓடி போயிடுறான். இவன் யாரு எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நேரா கிளம்பி, சரி ஓகே நம்ம அசிஸ்டன்ட போய் தேடலாம் அப்படின்னு சொங்கு போயிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அசிஸ்டன்ட் போயா 2 பேரும் வந்துடுறாங்க. ஷாவும் ஜூனியரும் சாகரத்துக்கு கிடக்கிறத பார்த்துட்டு வருத்தப்படுறாங்க. எங்களை நீங்க காப்பாத்த முடியாது, நாங்க 2 பேருமே இறந்து போக போறோம், ஆனா எங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற உண்மையை வெளியே சொல்லிடுங்க. அவன் அந்த டோக்கனை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் இறந்துடுறாரு. என்ன டோக்கனா இருக்கும் அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க, உடனே இங்க போயா பாக்குறா. எங்க குடும்பத்துல பேசிட்டே இருப்பாங்க, கிளவுட் டோக்கன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அதுல மட்டும் கிடைச்சதுன்னா அதுல பயங்கரமான ஃபோர்ஸ் வரும், அந்த பவரை யாராலையும் பொதுவா தாங்கிக்க முடியாது போல, கண்டிப்பா வந்திருக்கிறது மாஸ்க் மேனா தான் இருக்கணும் அப்படின்னு இவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. சொங்கு கோகோ 2 பேரும் பத்திரமா ஒரு வழியா திரும்பி வந்திருந்தாங்க. லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல சொங்கு கோகோவை தனியா விட்டுட்டு அவனோட ஆளுங்களோட ஒரு இடத்துக்கு முக்கியமா போக வேண்டியிருக்கு. கோகோவை நீ பத்திரமா உன் சீனியர் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டு இருக்கான். இங்க கோகோவோட சீனியர்ஸ் 2 பேரும் அப்பாடா ரொம்ப சந்தோஷம், கோகோ வர போறா, மாஸ்டர் என்ன திட்டிட்டு இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா இங்க இன்னொரு பக்கம் அந்த மாஸ்க் மேன் இருக்கான்ல, அவன் கிட்ட ஆளுங்க ஓடி வராங்க, நம்ம இடத்த தேடி ஆளுங்க வராங்க, இங்க இருந்து போனோம் அப்படின்னு. மாஸ்க் மேன் அவங்க ஆளுங்களோட கிளம்பி போயிடுறான். கரெக்டா இதே நேரத்துல நம்ம சொங்கு தான் அந்த இடத்துக்கு உள்ள வந்திருக்குது. உள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல நிறைய ஏதேதோ எழுதி இருக்கு. உன்னை நான் விட மாட்டேன்டா, நான் என்ன பண்ண போறேன்னு பாரு, என் இடத்தையா கண்டுபிடிச்சு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்க வார்னிங் எல்லாம் எழுதி வச்சுட்டான். அந்த மாஸ்க் மேன் அங்க இருந்து போயிருக்கான். இங்க கோகோவை அதுக்குள்ள சீனியர்ஸ் வந்து பாத்துடுறாங்க, பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க, போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சொங்கு இப்ப வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான், இப்ப வந்துருவான், இங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டே இருக்கா. அந்த பொண்ணு பாத்துட்டு கோகோ கிட்ட, என்னடி பயங்கர லவ்ஸா, எனக்குலாம் செம்ம ஹாப்பியா இருக்கு, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் நமக்கு போயாவை காட்டுறாங்க. போயா கிட்ட நிறைய முக்கியமான ஆளுங்கெல்லாம், இவங்க நம்ம ஆளுங்க, உள்ள போனவங்க திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு கேட்க, போயா ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் பத்திரமா திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இந்த அசிஸ்டன்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. என்னால அவனுக்கு வேற அடிபட்டுச்சு, அவனை வேற பாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம சொங்க அந்த இடத்துல தேடுதல் வேட்டையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு வழியா திரும்பி வரான். கோகோவை பாத்துடுறான். வா உள்ள போலாம் அப்படின்னு கோகோ கூட்டு போயிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் யாருக்கும் தெரியாம உட்காந்து நல்லா சூப்பு குடிச்சிட்டு இருக்கான். அந்த பக்கமா போயா வரத பாத்துட்டு டக்குனு கிண்ணத்தை கூட கையில எடுக்க முடியாத மாதிரி பயங்கரமா நடிக்கிறான். போயா பக்கத்துல வரா. என்ன ஆச்சு, மருந்து கூட உன்னால குடிக்க முடியலையா, என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு, உன்னோட பால்ல அடிபட்டுச்சு, பால்ல அடிபட்டா இனிமே உன்னால எப்படி சக்தி சேர்க்க முடியும்னு மருந்தெல்லாம் உட்காந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இத பாக்கிறதுக்கு அசிஸ்டன்ட்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு வால்ல அடிபட்டா கொஞ்சம் சக்தியை யூஸ் பண்ண முடியாதான், ஆனா என் வால் கொஞ்சம் சீக்கிரமாவே வளர்ந்துரும், அந்த உண்மையா உன்கிட்ட சொல்லல அப்படின்னு வலிஞ்சிட்டே சொல்லிட்டு இருக்கான். போயா பாக்குறா, அட பாவி அப்படின்னு அவளோட கையில அவளோட வெப்பனையே எடுத்துடுறா. உன்னை விட மாட்டேன்டா, இத்தனை நாளா குற்ற உணர்ச்சியில நான் சுத்திட்டு இருந்து உனக்கு ஊட்டி கூட விட்டுருக்கேன், என்கிட்ட எப்படிதான் அப்படி ஏமாத்துறதுக்கு மனசு வந்துச்சோ, இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல, என்கிட்ட பேசாத அப்படின்னு அவனை துரத்துன்னு துரத்திட்டு இருக்கா. சொங்கு கோகோவை உள்ள கூட்டு வந்துட்டு, நான் விஷயத்தெல்லாம் முடிச்சிட்டேன், போன விஷயத்த அப்படின்னு சொல்ல, அப்ப கோகோ பாக்குறா, நீ எவ்வளவு வேலை பண்ணுவ, இப்பதான் அந்த இடத்துல இருந்து நம்ம வந்தோம், அதுக்குள்ள அடுத்த வேலையை ஆரம்பிச்சுட்ட, உன்னை நினைக்கும் போது எனக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ மனுஷன் மாதிரியே உழைக்கல, மாடு மாதிரி உழைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல சொங்கு பாத்துட்டு இருக்கான். சொங்கோட உண்மையான பேர் இன்னும் கோகோக்கு தெரியலங்கிறது இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த விஷயத்த நம்ம அவகிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, கோகோ நான் உன்கிட்ட சில உண்மையை மறைச்சிட்டேன், அது என்னன்னா என்னோட பேர் வந்துட்டு ஹுவான் நீ நினைச்சிட்டு இருக்கல, அது என் பேர் கிடையாது, என்னோட பேரு சொங் அப்படின்னு சொல்ல கோகோ பாக்குறா. மாஸ்டர் சொங்குன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க, இந்த இடத்தோட அடுத்த தலைவன், எல்லாரும் உன நம்பிதான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அந்த சொங்கு நீதானா அப்படின்னு கேட்க, சொங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க கோச்சுக்கு போறாளோ அப்படின்னு பயந்துட்டே, ஆனா கோகோ வேகமா சொங்க கட்டி புடிச்சுக்கிறா. இப்பதான் எனக்கு புரியுது, ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாம நீ ஏன் ஓடி உழைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உன் மேல நிறைய எதிர்பார்ப்பு இருக்குல்ல, எனக்கு புரியுது, ஆனா நீ ரெஸ்ட் எடுக்க வேணும் அப்படிங்கிறது என்னோட ஒரே ஒரு ஆசை, ப்ளீஸ் ரெஸ்ட் எடு, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க எல்லாம் ஏற்கனவே நிறைய புக்ஸ்ல கூட படிச்சிருக்கோம், அந்த அளவுக்குலாம் நீ ப்ளீஸ் கஷ்டப்படாத, என்னால அதை பார்க்க முடியாது அப்படின்னு கோகோ சொல்லிட்டு இருக்கா. நீ கவலையே பட வேண்டாம், புக்ல எல்லாம் கொஞ்சம் ஓவரா எழுதியிருக்காங்க, அந்த அளவுக்குலாம் நான் கஷ்டப்பட்டது இல்ல அப்படின்னு சொங்க சொல்றான். ஆனா எல்லாம் போய் பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கான். மாஸ்டர் இவனை கொடுமைப்படுத்தி தான் வளர்த்து எடுத்திருக்காரு, நம்ம சொங்குக்கு பொறுப்பு வர நிறைய இருக்கு. கோகோ
பாக்குறா. இனிமே நான் உன் கூட இருப்பேன், உன்னை கஷ்டப்பட விடாம நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க போயா கிட்ட ஒரு பையன், இவங்க மரியோ சக்தி சேர்க்கிற ஒரு பையன் தான், இவன் பேரு டூவை பார்த்ததுமே போயா ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த பையன் வந்துட்டு இன்னைக்கு நீ கிளம்ப வேண்டாம், நாளை காலைல கிளம்பலாம்ல, இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு, ஓகே டூ நான் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிடுறேன் அப்படின்னு திரும்பி போறா. அப்ப டூவோட இடுப்புல இவ சின்ன வயசுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு டோக்கன் ஒண்ணு இருக்கான். நான் அப்ப கொடுத்ததே அவன் இன்னும் மாட்டிட்டு இருக்கான், எதுக்கு அவன் மாட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டே அங்க இருந்து போயா கிளம்பி போயிடுறா. பல வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போயா படிச்சுட்டு இருக்கும் போது அப்ப டூ வந்திருக்கான். இந்த புக் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப நாளா நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஈஸியா கொடுத்துட்டு போயிருக்கா. அப்பவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா டூ இவகிட்ட பாசமா தான் பேச ஆரம்பிச்சிருக்கான். அப்புறம் ஒரு தடவை அவங்க கிட்ட இந்த டோக்கனையும் அவ கொடுத்திருக்கா. இந்த டோக்கன் நீ வச்சுக்கோ, இது அழகா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறமா டூ கிட்ட இருந்து எந்த மெசேஜுமே அவளுக்கு வரவே இல்ல. போயாக்கு தான் நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு டோக்கன் எல்லாம் கொடுத்துட்டோமோ, இதுக்கு மேல அப்படி எல்லாம் கொடுத்திருக்க கூடாது போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறமா டூவை பார்க்கும்போது, எதனால என்கிட்ட நீ பேசவே இல்ல, என்னாச்சு, உன்னோட இன்டென்ஷன் தான் என்ன அப்படின்னு கேட்க, இல்ல ஒண்ணும் இல்ல, நம்ம 2 பேருமே சக்தி சேர்க்கிறோம், இன்னும் நல்லா ஒன்னா சேர்ந்தா நிறைய கத்துக்கலாம்ல, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட அப்ரோச் பண்ண அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதானா, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இதுக்கு மேல நம்ம வந்துட்டு ஒன்னாவே பிராக்டிஸ் பண்ணலாம் நிறைய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா வந்து இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு போயா, நம்ம அவங்க கிட்ட கொஞ்சம் அவசரப்பட்டிருக்க கூடாது, எதையும் கொடுத்திருக்க கூடாது, இது ஏன் இன்னும் இவன் போட்டிருந்திருக்கணும், என்கிட்ட என்ன சொல்ல வரான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அசிஸ்டன்ட் அந்த பக்கமா வந்துடுறான். மேடம் நாளைக்கு கிளம்ப போறீங்க போல, மேடம்க்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு லெட்டர் எழுதி உள்ள அனுப்புறான். இந்த நிறைய அடங்குதா பாரு அப்படின்னு போய் அவனை திட்ட ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம கோகோவை அவங்க சீனியர் கூப்பிடுறாங்க. இங்க பாரு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, சொங்க எனக்குன்னு இப்ப சொந்தமாயிட்டான், எனக்கெல்லாம் கவலையே இல்லைன்னு சொல்ல, கவலையே இல்லையா, ஒருவேளை சொங்க உன கல்யாணம் பண்ணி காட்டி என்ன பண்ணுவ, சொங்க அவனால எல்லா முடிவையும் எடுக்க முடியாது, அவங்க மாஸ்டர் குரு எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கேட்கணும், அதே மாதிரி உனக்கும் மாஸ்டர் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஆமா இல்ல அவங்க கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்கணும், நான் போய் என் மாஸ்டரை பாக்குறதுக்கு சொங்க ரெடி ஆக சொல்றேன் அப்படின்னு கோகோ கிளம்புறா. சொங்கு மனசுக்குள்ள கோகோவோட மாஸ்டரை பாக்கணும்னு, இந்த ட்ரெஸ் ஓகேவா, இது ஓகேவா அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட மாத்தி மாத்தி போட்டு காட்டிட்டு இருக்கான். எதுக்காக இந்த அளவுக்கு பயப்படணும், நீங்க எப்படி போனாலும் சூப்பரா தான் இருப்பீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். கோகோ என்ன பயங்கரமா நர்வஸா இருந்துட்டு இருக்கும் போது சொங்க அங்க வந்துடுறான். என்ன ஆச்சு அப்படின்னு அவகிட்ட கேட்டுட்டு, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோகோ சொங்கோட உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. சொங்கு ஒரு ட்ரே நிறைய கீஸ் இருக்கு, அது கொண்டு வந்து கோகோ கிட்ட கொடுக்குறான். இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்க, இது என்னோட வீட்டு சாவி, இது என்னோட வந்துட்டு முக்கியமான சீக்ரெட்லாம் வைப்போம்ல அந்த அலமாரியோட சாவி, இது என் தோட்டத்துக்கு போறதுக்கான வழியோட சாவி அப்படின்னு நிறைய சாவி இருக்கு, எதுக்கு சாவி கடை எதுவும் வைக்க போறியா, எதுக்கடா இவ்வளவு கொண்டு வந்திருக்க அப்படின்னு கோகோ கேட்டுட்டு இருக்கா. இந்த சாவியை நான் உன்கிட்ட இனிமே கொடுக்க போறேன், இந்த சாவி உன்கிட்ட இருந்தது அப்படின்னா நீ எனக்கு சொந்தமாயிட்ட, நான் உனக்கு சொந்தமாயிட்டேன்னு அர்த்தம், நீ நினைச்சா எப்ப வேணா என்னோட வீட்டுக்குள்ள என்னோட கஜானா பெட்டி இருக்கிற இடத்துக்குள்ள வரலாம், மத்த யாராலையும் வர முடியாதுன்னு சொல்ல, அப்ப இதுக்கு மேல நீயும் நானும் ஒண்ணு, அத சொல்ல வரியா, இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு கோகோ பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. சொங்கவள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இனிமே வந்துட்டு ஒருவேளை நான் காசு எல்லாம் தீத்துட்டேன் கஜானால இருந்துனா என்னடா பண்றது, என்கிட்ட கொடுக்காது அப்படின்னு கோகோ சொல்ல சொங்கு பாக்குறான். தீத்திருப்போம், அதுக்கப்புறம் மீதி எவ்வளவு காசு இருக்கோ மீதி நம்ம சம்பாரிச்சுக்கலாம், சம்பாதிக்க முடியாட்டி வீடு வாசல் கூட வேணாம், நம்ம பாட்டுக்கு ஜாலியா எங்கேயாவது டிராவல் போயிட்டு இருக்கலாம், போற இடத்துல சம்பாதிக்க முடியாதா என்ன அப்படின்னு கேக்குறான். கோகோ சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க அடுத்த நாள் நம்ம போயா கிளம்புற நாள் வந்துருச்சுல்ல, போயாவை சென்ட் ஆஃப் பண்றதுக்காக அங்க நம்ம அசிஸ்டன்ட் வந்துடுறான். இன்னும் ஒன்னும் நீ எல்லாம் வழி அனுப்பலாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் டூ அந்த இடத்துக்கு வரான். என்னது போயா கிளம்பிட்டாளா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். போயா நம்ம அசிஸ்டன்ட்க்கு பாய் சொல்லிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் பாக்குறான், இந்த மெசேஜ் ஷீட்டை வச்சுக்கோ, நீ தனியா போறதால எனக்கு பயமா இருக்கு, அதனால இதை வச்சுட்டு உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் அனுப்பு அப்படின்னு சொல்ல, ஓகே நான் போயிட்டு வரேன் அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு போயா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க டூ வந்துடுறான். அம்மா போயா கிளம்பிட்டாளா அப்படின்னு வெளியே வந்து சொங்க அசிஸ்டன்டா நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அவங்க கிளம்பிட்டா அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல லைட்டா அவனுக்கு கொஞ்சம் வருத்தமா மாறிடுது. அப்போ நம்ம சொங்குக்கும் உங்க மாஸ்டருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது. சொங்க பயந்து போயிடுறான். நேரா அவனோட இடத்துக்கு கிளம்பி போயிடுறான். மாஸ்டரை பாக்குறதுக்கு உள்ள போறான். அவர் கொஞ்சம் உடம்பு முடியாம தான் இருக்காரு. மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்லப்பா ஒன்னும் ஆகல, கொஞ்சம் வந்து எனக்கு சில விஷயங்கள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியதா ஆயிடுச்சு, மனசுக்குள்ள இருக்கிற பயமும் சில நேரத்துல நம்ம உடம்பு சரியில்லாம போறதுக்கு காரணமா இருக்கலாம், நீ எங்க உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோங்கிற பயம் என்ன விட மாட்டேங்குதுன்னு சொல்ல, மாஸ்டர் நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட எல்லா மருந்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரமா நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா அந்த கோகோ அவ என்னப்பா உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக வந்த மாதிரி இருக்கேன்னு மாஸ்டர் கேக்குறாரு. மாஸ்டர் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொங்கு சொல்லிடுறான். மாஸ்டர் ஷாக் ஆயிடுறாரு. இந்த நேரத்துல யான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி பயங்கர நிறைய பேர் பாதுகாப்பு படையோட உள்ள வராங்க. இந்த மாஸ்டர் நேரா வரவேற்கிறதுக்கு போயிடுறாரு. சொங்க அடுத்து கடவுள் ஆகிறதுக்கான எல்லா தகுதி இருக்கிற பையன் இந்த உலகத்துல. இப்ப அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அவனை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க இருக்கோம், அவனை வேற எந்த பாதையிலையும் போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த யானே உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு
வந்துட்டு மாஸ்டர்ஸ்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க இது, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த பையன் அந்த பொண்ணு கூட இருக்கிறது சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நம்ம சொங்கு லைட்டா காதுல வாங்கிடுறான். இங்க கோகோக்கும் லைட்டா அந்த விஷயம் தெரியுது. சொங்க ஏதோ அடைச்சு வச்சிருப்பாங்களா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சொங்க அங்க வந்துடுறான், கோகோவை பாக்குறான். மாஸ்டர் ஒத்துக்கிட்டாரு, நிறைய வந்துட்டு ஏதாவது சீதனம் கொடுத்து மருமகளை வீட்டுக்கு கூட்டு வாப்பான்னு என் மாஸ்டரே சொன்னாருன்னு சொல்ல, கோகோ கட்டி பிடிச்சுக்கிறா சொங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு. சொங்கு மனசுக்குள்ள ஏதேதோ யோசிச்சுட்டு இருக்கான். சொங்கும் இப்போ நம்ம கோகோ 2 பேருமா சேர்ந்து கோகோவோட மாஸ்டரை பாக்குறதுக்கு கிளம்புறாங்க. நேரா அவங்க 2 பேரும் போறாங்க. மாஸ்டர் பாக்குறாரு, சொங்க கண்டுக்காத மாதிரியே பேசிட்டு இருக்காரு. கோகோ பாக்குறா, மாஸ்டர் நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன், கண்டுக்காத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க, உன்னை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் வைக்கிற டெஸ்ட்ல எல்லாம் பாஸ் ஆகணும், நாளைக்கு அந்த டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. மாஸ்டர் யோசிச்சு பாக்குறாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கு, ஊர்ல மக்கள்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவர் யாராவது உயிரோட இருந்தா காப்பாத்தலான்னு மாஸ்டர் உள்ள போயிட்டு இருக்க, அங்க ஒரு லேடி, என்னை காப்பாத்த முடியாதுங்க, என் உயிர் போற நிலைமையில இருக்கு, என் பொண்ணை மட்டுமாவது எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்போ அந்த குட்டி குழந்தையா கோகோவை கூட்டு வந்து அப்போல இருந்து மாஸ்டர் வளர்த்துட்டு இருக்காரு. இந்த பெரிய சண்டையில இருந்து அவளை காப்பாத்தி இந்த உலகத்துக்கு காட்டாம வளர்க்கணும்னு நினைச்சேன், இதுக்கும் மேல என்னால அவளை காப்பாத்த முடியுமான்னு நிஜமாவே எனக்கு தெரியல அப்படின்னு மாஸ்டர் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இங்க வேற ஒரு இடத்துல இந்த மாஸ்க் மேன் வந்துடுறான். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு அவனோட அசிஸ்டன்ட் வந்து கேட்டுட்டு, உங்களை என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் அந்த மாஸ்க் மேனுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. முன்னாடி நடந்த சண்டை அப்போ நிறைய பேர் இந்த பிளாக் மேஜிக் பண்றவங்க எல்லாம் நல்லவங்க குரூப் துரத்தி இருக்காங்க. அப்போ ஒரு தடவை இந்த குட்டி பையனா இருந்த மாஸ்க் மேனை மட்டும் ஒரு தடவை மத்தவங்க எல்லாம் சேர்ந்து காப்பாத்திடுறாங்க, கெட்டவங்க எல்லாம் சேர்ந்து. அப்புறம் அவங்க நல்லவங்க இடத்துலயே மாட்டிக்கிறான். அந்த ஃபர்பிடன் காட்டிலேயே ஒரு வழியா வளர்ந்து அதுக்கப்புறமா மறுபடியும் திரும்ப வந்திருக்கான். நீங்க நினைச்சா கூட என்ன காப்பாத்திருக்க முடியாது, என்னாலேயே என்ன காப்பாத்திக்க முடியல, நீங்களா என்ன விட மட்டமானவங்க தானே அப்படின்னு மாஸ்க் மேனு அவங்க ஆளுங்களே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள்ல இருந்து நம்ம சொங்குக்கு அவங்க மாஸ்டர் விதவிதமா டெஸ்ட் வச்சு பாக்குறாரு. சொங்கு எல்லாத்துலயும் வின் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. கோகோவை கல்யாணம் படிக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்குவீங்கன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். கோகோக்கு கால்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்கான். மாஸ்டர் பாக்குறாரு, உண்மையாவே பாசமா தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க அடுத்து ஒரு போட்டியில இதை எதை பண்ணியே ஆகணும், சொங்க வந்துட்டு எப்படியாவது மட்டப்படுத்தியே ஆகணும்னு மாஸ்டர் முடிவு பண்ணிடுறாரு. கோகோக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருது. மாஸ்டர் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சண்டை போடுற மாதிரி போட்டு கோகோ டக்குன்னு மயங்கி விழுந்துடுறா. மயங்கனவளை கூட்டு போய் படுக்க வச்சு மாஸ்டர் இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாரு. நல்லாதான் இருக்கா. கையை தொட்டு பார்த்துட்டு இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா நடிக்கிறா அப்படின்னு மாஸ்டர் தெரிஞ்சுட்டு, சரி ஓகே இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி வெளியே போற மாதிரி நடிக்கிறாரு. சொங்க அங்க போறான், கையை செக் பண்ணி பாக்குறான், நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சக்தியை அவளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறான். ஒரு வேலை டயர்டா இருக்கா போல அப்படின்னு மாஸ்டர் இதை பாக்குறாரு. ரொம்ப நல்ல பையனா இருப்பான் போலயே, அவன்கிட்டயே சக்தி இப்ப கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, ஆனா கோகோக்கு ஒண்ணுலன்னு தெரிஞ்சு கூட சக்தி கொடுக்கறானேன்னு சொங்கு வெளியே வரும்போது, எதுக்காக நீ கோகோக்கு சக்தி கொடுத்த அப்படின்னு கேக்குறாரு. சொங்கு பாக்குறான், நீங்க ஏற்கனவே அவளோட சக்தியெல்லாம் வந்துட்டு சீல் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியும், அதனாலதான் என் உடம்புல வேற ஏதோ அதுக்கும் மேல ஒரு சீல் இருக்கு, அதுக்கு எதுவும் பத்தாம போயிருக்குமோ தான் நான் பவர் கொடுத்தேன்னு சொங்கு சொல்ல, அந்த உண்மை உனக்கு தெரியுமா அப்படின்னு மாஸ்டர் கேக்குறாரு. ஆமா தெரிஞ்சுது, அதுவும் இல்லாம நீங்க அதனாலதான் எங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு கேக்குறான். ஆமா, நீ உண்மையாவே அவளை பாதுகாக்கிறதுக்கு ட்ரை பண்றியா, இல்ல நிறைய பேர் வந்துட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு அவளையே வேட்டையாடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதுக்காக நீ வந்திருக்கியான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன். இங்க பாரு, நீ வந்து உண்மையாவே நல்ல பையனா, இதெல்லாம் நீ நடிக்கல, உண்மையாவே செய்யறனா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கோகோ உள்ள இருந்து ஓடி வந்துடுறா. மாஸ்டர் இப்ப சம்மதம் தானே சொன்னீங்க, இப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொங்க கட்டி பிடிச்சுக்கிறா. மாஸ்டர் அங்க இருந்து இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்குன்னு கிளம்பி உள்ள போயிடுறாரு. இங்க நம்ம சொங்குக்கு ஸ்பெஷலா வந்துட்டு ஏதாவது ரெடி பண்ணணும்னு கோகோ அந்த இடத்தையே டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா சொங்க கண்ணை கட்டி அழகா டெக்கரேட் பண்ண அந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு கண்ணை திறந்து விடுறா. இடம் ரொம்ப அழகா இருக்கு, அதோட நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்குன்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். கோகோ சிரிச்சுட்டே, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டமா, நான் உன பயங்கரமா லவ் பண்றேன் அப்படின்னு கேட்க, ஒரு தடவை ஓகே, 100 தடவை ஓகே, 1000 தடவை ஓகே, 1,00,000 தடவை கேட்டா கூட நான் ஓகே தான் சொல்லுவேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொங்கு சொல்றான். இந்த 2 பேரும் ஒரு வழியா மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இங்க சொங்கு கோகோ 2 பேருமே மறுபடியும் சாப்பிடறதுக்கு ஒண்ணா மீட் பண்ணலான்னு பார்த்தா, அங்க ஒரு டீச்சர் ஒருத்தங்க இருக்காங்க பூனைக்குட்டி வளர்த்துட்டே, அந்த மாஸ்டர் அங்க வந்துடுறாங்க. சொங்கு பார்த்துட்டு, பரவாயில்லையே கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போறாங்க. சொங்கு பார்த்துட்டு இருக்கான், கல்யாணத்துக்கு ஆளுங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா பார்த்தா இந்த கல்யாணத்துக்காக போயா மறுபடியும் திரும்ப வந்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து டூ கூட வரான். நம்ம 2 பேரும் ஒன்னா போறோமா அப்படின்னு கேட்க, போயா பாக்குறா. மத்த எல்லாரையும் முன்னாடி அமுச்சு விட்டுட்டு டூவை பார்த்துட்டு இருக்கா. எதுக்காக என் பெண்டன்ட்ட இன்னும் நீ போட்டிருக்க, இதுக்கு மேல நீ போட்டிருந்தனா அது என்னோடதுன்னு தெரிஞ்சா யாராவது தப்பா பேசுவாங்க, அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்டன்ட்ட வாங்கிடுறா. 2 பேருமே ஒரு மாதிரி டல் ஆயிடுறாங்க, சோகமாவே வந்துட்டு இருக்காங்க. நம்ம எப்படியாவது போயா வருவாளே அப்படின்னு சொல்லிட்டு வாசல்
வாசலையே அசிஸ்டன்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சு போயா ஒரு மாதிரி அப்செட்டா நிக்கிற? டேய் உனக்கும் என்னடா ஆச்சு டூ, நீயும் அப்செட்டா இருக்கன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே புரியல அசிஸ்டன்ட்க்கு என்ன நடக்குது அப்படின்னு. போயா அந்த பெண்டன்ட்ட வாங்கிட்டு போறால, அத பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெண்டன்ட் அவ கொடுத்துட்டு எந்த ஒரு ரிப்ளையுமே டூ கிட்ட இருந்து வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அவங்க அம்மா சொல்லிருக்காங்க அவகிட்ட, அவன் உன ஒரு ஃப்ரெண்டா பாத்துருப்பான் போல, அதனால நீ பெண்டன்ட் கொடுத்ததுமே அவன் அமைதி ஆயிட்டான். சரி பரவாயில்ல, உனக்கு இதுக்கும் மேல நிறைய சான்ஸ் வருமா, உனக்கு மனசுக்கு யார பிடிக்கும்னு தெரியும், அப்ப நீ எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இத பத்தி யோசிச்சுட்டு போயா என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு சுத்தமா புரியலன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. சொங்கு கோகோ 2 பேரும் தனியா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு கல்யாணம் ஆக போகுது, நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு கோகோ சொல்லிட்டு இருக்கா. சொங்கு கோகோன்னு 2 பேருமா தண்ணியில விளக்கு ஏத்திட்டு சாமியும் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சொங்கு கையில ஒரு பிரேஸ்லெட் எடுக்கிறான். இது உனக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்றான். அந்த பிரேஸ்லெட் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும் போல கோகோ பாக்குறா. இனிமே இந்த பிரேஸ்லெட்டும் என்னோடது, பிரேஸ்லெட் கொடுத்த ஆளும் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சொங்கு சிரிச்சுட்டே ஆமா இனிமே நான் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க கோகோக்கு என்னெல்லாம் ஜுவல்லரி போடலாம் அப்படின்னு அவளோட மாஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்து அவளுக்கு அலங்காரம் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. சொங்கோட சத்தம் கேக்குது. பொண்ணை இன்னைக்கு நீ பார்க்க கூடாதுப்பா மேக்கப் போட்டுட்டு இருக்கும் போது, அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொங்க அங்க இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. சொங்கோ அமைதியா கிளம்பி வெளியே போயிடுறான். அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்குதான் சொங்குக்கும் நம்ம கோகோக்கும் கல்யாணமா. கோகோ அழகா ஒயிட் கலர்ல வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருக்க சொங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வரான். 2 பேரும் கிளம்பி உள்ள வராங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியும் இவங்களோட கல்யாணம் நடக்க ஆரம்பிக்குது. அங்க குருலாம் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கல்யாண ஃபங்க்ஷனையும் முடிக்கிறாங்க. கோகோவோட மாஸ்டரை பார்த்து என்னையா கண்ணுல கண்ணீர் வருது அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ண, நான் ஏன் அழ போறேன், நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஆனா கண்ணுல கண்ணீரோட இருக்காரு. சொங்கு பாக்குறான். உங்க பொண்ணு மாதிரி எனக்கு தெரியும், அவளை இனிமே பத்திரமா பாத்துக்குவேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இனிமே பத்திரமா பாத்துக்கல, நடக்கிறதே வேறன்னு மாஸ்டர் மிரட்டிட்டு இருக்காரு. கோகோ நேரா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் சொங்க ஆள காணுமே அப்படின்னு. கதவு திறக்குது. கோகோ வேகமா வந்து எட்டி பார்த்தா அந்த மாஸ்க் மேன் இருக்கான்ல, அவன் தான் அங்க வந்திருக்கான். இங்க நீ என்ன பண்ற அப்படின்னு மாஸ்க் மேன் கேட்க ஆரம்பிக்க, நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஏன்னா நீ வந்துட்டு என்னோட குடும்பம், ஏன்னா நீ என்னோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ பேசிட்டு இருக்கான். இந்த மார்க் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஏதோ ஒரு மார்க்க காட்டுறான். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு கோகோ சொல்லிட்டு இருக்கா. இது உன் கழுத்துல இருக்கிற மார்க் தான், இது நம்மளோட பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்றவங்களோட ஸ்பெஷல் டோக்கன், இந்த டோக்கன் தான் உனக்கு கழுத்துல சீல் ஆயிருக்கு அப்படின்னு அங்க பிளாக் மேன் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம சொங்கு வந்துடுறான். இங்க எதுக்கு தேவையில்லாம வந்துட்டு இருக்க, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கோகோ இவன் என்னென்னவோ சொல்றான். எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கேட்டு பாக்குறா. மாஸ்க் மேன் மறுபடியும் கையில பவர் எடுத்து, நான் விட மாட்டேன், கோகோ என்னோட குடும்பத்தோட வாரிசு, அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி முறை வேணும், அது மட்டும் இல்லாம எங்க இனத்துக்கு தலைவி அவ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கையில பிளாக் மேஜிக் எடுத்து கோகோ மேல விட, கோகோக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்கு. அவங்க அம்மா கூட குட்டி பொண்ணா அவ இருந்தது. அப்புறம் அவங்க அம்மா ஏதோ சீல் போட்டிருப்பாங்க போல இவளுக்கு, அதெல்லாம் சரியா ஞாபகம் வரல, ஏதோ லேசா ஞாபகம் வர மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ குழப்பமா இருக்கு, யாரோ எனக்கு சீல் போட்டிருக்காங்க, அது உண்மைதான் அப்படின்னு கோகோ சொல்றா. அந்த நேரம் பார்த்து மத்த மாஸ்டருங்க, சீனியருங்க, அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் எல்லாரும் உள்ள ஓடி வந்துடுறாங்க. மாஸ்டரை பார்த்து இந்த மாஸ்க் மேனு, எதையாவது மறைக்கிறியா, சொல்லியா, நீதான அந்த சீலை போட்ட அப்படின்னு கேட்க கோகோ பாக்குறா. எனக்கு இத்தனை நாளா எந்த பவருமே இல்ல, ஒருவேளை அந்த சீல் இருக்கிறதா அது காரணமா, நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த சீலை நான் பார்ஷியலி ரிமூவ் பண்றேன் அப்படின்னு மாஸ்க் மேன் ரிமூவ் பண்ணிடுறான். அங்க இருந்து கிளம்பிடுறான். உடனே நம்ம கோகோக்கு பயங்கரமா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அவ பித்து பிடிச்ச மாதிரி வெளியே போயிட்டு இருக்கா. வெளியே நிறைய ஆளுங்க இருக்காங்க. கல்யாண பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு அத்தனை பேரையும் கோகோ அவளோட பிளாக் மேஜிக் பவரால அடிச்சு நவுத்திடுறா. அப்படியே மயங்கி விழுந்துடுறா. சொங்க அவளை தாங்கி பிடிச்சிடுறான். மத்த மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு, என்னங்க இது அநியாயமா இருக்கு, கோகோ கெட்ட பொண்ணா, அவளை போய் நம்ம எப்படி இனிமே நம்ம இடத்துல வச்சுக்கிறது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, மாஸ்டர் பாக்குறாரு. கோகோ பத்தி எனக்கு தெரியும், அவ அந்த மாதிரி ஒரு தப்பு கூட இது வரைய பண்ணதில்ல, நம்ம மறுபடியும் அவளுக்கு சீல் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா எந்த ஆபத்தும் வராது, நான் சொல்றேன்ல என் ஸ்டூடெண்ட் அவளை நம்புங்க, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா மத்த யாரும் இது முக்கியமான இடம், அதுவும் சொங்கு யாரு, இந்த இடத்தை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கவன், அவன் கிட்ட போய் இப்படி ஒரு பொண்ணு பக்கத்துல இருந்தா எப்படியாவது நல்லது நடக்குமா, நடக்க கூடாது, ஒண்ணு கோகோ உடம்புல இருந்து அந்த சக்தியை ஒழுங்கா வெட்டி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்ஸ் 2 பேரும் உள்ள போறாங்க. கோகோ பாக்குறா. மாஸ்டர், என் உடம்புல இருந்து அந்த எல்லா ஆணி பேரையும் வெளியே எடுக்க போறீங்களா, வலிக்கும்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே சொங்கு பாத்துட்டு, உனக்கு வலிக்கிற மாதிரி யாரும் நான் இருக்கிற வரையும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவள எதுவும் பண்ண வேண்டாம், எந்த கிளம்புங்க அப்படின்னு சொங்கு சொல்லிடுறான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் ஓரளவுக்கு குழம்பிதான் போயிடுறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு. கரெக்டா சொங்கும் கோகோவும் தப்பிச்சு ஓடுறாங்க அப்படின்னு தகவல் கேட்டு இந்த கூட்டத்தோட ஆளுங்க எல்லாம் இருக்காங்கல்ல, நேரா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக கடைசியில பார்த்தா நம்ம மாஸ்டர் இருக்காருல, கோகோவோட மாஸ்டர், அவர் தான் கோகோ மாதிரி கெட்ட போட்டுட்டு எல்லாரையும் ஏமாத்தி இருக்காரு. இந்த நேரத்துல எல்லாரையும் சுத்த விட்டுட்டு உண்மையாவே நம்ம சொங்கும் கோகோவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்களை பாதுகாப்பா வெளியே கூட்டு போறது யாருன்னு பார்த்தா நம்ம போயா இருக்கால, அவதான் கூட்டு போறா.
நீங்க பத்திரமா இங்கிருந்து போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு போயா சொல்லிட்டு இருக்கா. சொங்கும் கோகோவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இல்லங்க உடனே அசிஸ்டன்ட் வந்துடுறான். நீ என்ன பண்ண போற, நீ என் கூட பேசாம வந்துரு அப்படின்னு அமைதியா நம்ம போயா சொல்றா. எப்படி நான் எங்க வந்தாலும் என்ன சந்தேகம் தான் படுவாங்க, அவங்க 2 பேரும் தனியா போட்டும், நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மட்டும் கிளம்பி மறுபடியும் இந்த இனத்துக்கே போயிடுறான். சொங்கும் கோகோவும் அமைதியா ஒரு வண்டி ஏறி போயிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. இங்க மாஸ்டர் போட்டு கோகோ எங்க போயிருக்கா, உண்மையை சொல்லுங்க, அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஆளுக்கு உலுக்கி எடுத்துட்டு இருக்காங்க. கோகோ கிட்ட சொங்கு கேக்குறான், உனக்கு ஒன்னும் கவலை இல்ல, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு ஓகே தான்டா, ஆனா எனக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு அப்படின்னு கோகோ ஆரம்பிக்கிறா. சொங்கு சொல்றான், எனக்கு உன் கூட இருந்தா போதும், மத்தபடி வேற எந்த சாதனையும் செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுறலாம், நம்ம 2 பேரும் அமைதியா ஒரு வாழ்க்கை வாழலாம். எனக்கு வார்த்தையில அழகா எப்படி பேசுறதுன்னா தெரியாது, ஆனா எனக்கு நீ மட்டும் தான் வேணும், உன்னை மட்டும் நான் காப்பாத்தினா எனக்கு ஃபர்ஸ்ட் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு என்னவோ கவலையா இருந்தாலும் நீ இருக்கல்ல, அந்த நம்பிக்கையில நம்ம ஒன்னா வாழலாம் அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. கோகோவை சொங்கு கூட்டு போயிட்டு ஒரு லாட்ஜ்ல தங்க வச்சு அவன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் சக்தி எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு மேஜிக் போட்டு இருக்கான். இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் ஓகே, ஆனா நீ நிறைய சக்தியை லூஸ் பண்ற மாதிரி இருக்கு, நீ ஓகேவா அப்படின்னு கோகோ கேக்குறா. அதெல்லாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு அங்க இருந்து சொங்கு போறான். ஆனா சொங்கு போனதுக்கு அப்புறமா கோகோ உடம்புக்குள்ள எக்கச்சக்கமா நெகட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிக்குது. அவளாலேயே அதை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. சொங்கு அங்க இருந்து அவளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு எங்க கோகோவை காணோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். திடீர்னு ரூம்குள்ள இருந்து கோகோ வெளியே வந்து சொங்கோட கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிடுறா. சொங்காலேயே தாங்கிக்க முடியல. அப்புறம் கோகோ கொஞ்சம் கொஞ்சமா அவளே கண்ட்ரோல் பண்ணிட்டு, சொங்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுடா, என்னால முடியல, நான் ஒன்னவே கொண்டுடுவேன் போல அப்படின்னு அப்படியே மயங்கி விழுந்துடுறா. மாஸ்டருக்குலாம் இங்க எந்த விஷயமும் தெரியல. இப்ப மத்த சீனியர்லாம் இருக்காங்கல்ல, கோகோவோட சீனியர், அவங்கள கூப்பிட்டு மாஸ்டர்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சீனியர் சத்தியமா எங்களுக்கு தெரியாது, அவங்க எங்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் நல்ல மாஸ்டரா இல்ல போல, நான் போய் அவங்களை கண்டுபிடிக்கிறேன், நீங்க 2 பேரும் பாதுகாப்பா இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் மட்டும் இந்த 2 பேரையும் இங்கே லாக் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. சொங்கு பாத்துட்டு இருக்கான். கோகோ ஏஞ்சதுக்கு அப்புறமா நீ ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் ஓகே தான், ஆனா நான் உன்னை ஏதாவது பண்ணிட்டு எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ப்ளீஸ் ஏதாவது பண்ணு அப்படின்னு அவ சொல்றா. சரி ஓகே, இப்பதான் உன் உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பவர்லாம் அடக்கிட்டு இருக்கோம்ல, அதான் டைம் எடுக்குது, சீக்கிரமா சரியா போயிடும் அப்படின்னு நம்ம சொங்கு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இங்க போயா தேடுற மாதிரி சும்மா சாக்குல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த தூர்கான்ல அவன் வந்துடுறான். இந்த புக் நீ எனக்கு கொடுத்தல பல வருஷத்துக்கு முன்னாடி, அதை நான் உனக்கு திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். போயா பாக்குறா, இவன் வேற மறுபடியும் க்ளோஸா பக்கத்துல வந்துட்டே இருக்கானேன்னு யோசிச்சுட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அடுத்து மறுபடியும் கோகோக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. நெகட்டிவ் பவர் வந்து சொங்க போட்டு கடிக்க ஆரம்பிச்சிடுறா. சொங்கவள அடிச்சு மயக்கம் போட வைக்கிற வரைய அவளால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. இங்க போயா டூ 2 பேருமா சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் அவாய்ட் பண்ணியும் இந்த டூ இருக்கான்ல, போயா கூடயே வந்துட்டு இருக்கான். கரெக்டா அப்போ அசிஸ்டன்ட் பாத்துடுறான். நீ எதுக்கு இவ கூடயே வந்துட்டு இருக்க அப்படின்னு கேள்வி கேட்க, அதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு டூ கேக்குறான். இல்ல எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அசிஸ்டன்ட் போயாட்ட, உங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன ஓடிட்டு இருக்கு, சில கேள்விலாம் இருக்கு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் உனக்கு அப்ப ஹெல்ப் பண்றேன், இந்த டூ ஒன்னு லவ் பண்றான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உன் வேலையை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு போயா சொல்லிடுறா. இங்க திடீர்னு தூங்கி எந்திரிக்கிறா கோகோ. சொங்க மறுபடியும் ஹர்ட் பண்ணிட்டே இருக்கதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. சொங்கு தூங்கிட்டு இருக்கும் போது எந்த வார்த்தையும் பேசாம அங்க இருந்து ஏஞ்சு போயிடுறா. சொங்கு பாக்குறான், பக்கத்துல போயா இல்லங்கிறத கண்டுபிடிக்கிறான். ஷாக் ஆயிட்டு தேடி போயிட்டு இருக்கான். இங்க கோகோ காட்டுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மாஸ்க் மேன் வந்துடுறான். என்ன தேடி நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும், நீ வா நம்ம போலாம், நீ என்னோட தங்கச்சி நான் சொன்னேன்லமா, நம்மளோட உலகம் அங்க இருக்கு, நமக்கு பழக்க வழக்கம் எல்லாமே வேற, நீ வா அப்படின்னு சொல்ல, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், என்னால சொங்குக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதுக்காக நான் உன் கூட வரேன் அப்படின்னு அவ கிளம்ப ஆரம்பிக்கிறா. சொங்க அங்க வந்துடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க கோகோ, என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். கோகோ பாக்குறா, இப்படியே சொன்னா அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு, உன் கூட இருக்கிற வரையே என்னால என் பவரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, ரொம்ப வலிக்குது எனக்கு, என்னால இதுக்கு மேல தாங்கிக்க முடியாது, நான் போயிட்டு வரேன், என்ன விடு, தடுக்க ட்ரை பண்ணனா நடக்கிறதே வேற அப்படின்னு கையில பவர் எடுத்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத பொண்ணு மாதிரி சொங்கையே அடிச்சிடுறா. சொங்கு பறந்து போய் கீழே விழறான். வாயிலிருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. ரொம்ப அடிபட்டுறது போல, எந்திரிக்க கூட முடியல அவனால. கோகோ அங்க இருந்து மாஸ்க் மேனோட கிளம்பிடுறா. மாஸ்க் மேன் அவளை பார்த்து, நீ எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு வந்துட்ட, என் மேல கோவமா இருப்பேன்னு தெரியும், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தெரியும், ஆனா நீ என் தங்கச்சின்னு சொல்லிட்டேன்ல, என்னைக்குமே நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், நீ நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆகி என் கூட வா அப்படின்னு சொல்ல, அங்க கோகோவும் பிளாக் மேஜிக் பண்றவங்க மாதிரி ரெடி ஆயிட்டு அங்க இருந்து வெளியே வரா. கோகோவை நேரா கூட்டு போயிட்டு, நம்ம தலைவி திரும்ப வந்துட்டாங்க, இதுக்கு மேல இவங்களுக்கு தான் நம்ம சேவை பண்ணணும் அப்படின்னு மாஸ்க் மேன் எல்லார்கிட்டையும் சொல்றான். அங்க நிக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு, இந்த பொண்ணு இத்தனை நாள் வரைய இங்க நல்லவங்க கூட்டத்துல இருந்தா, திடீர்னு இந்த பொண்ணு எங்க வந்திருக்கா,
இதுக்கும் மேல இந்த பொண்ணு நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு என்ன உறுதி இருக்கு, இந்த பொண்ணை நம்ம சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சேர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, முழு பவர் இருக்கிற நம்ம தலைவி அவங்கதான், நம்ம தான் அவங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்து ஆகணும் அப்படின்னு மாஸ்க் மேன் சொல்லிட்டு இருக்கான். போயா ரொம்ப போய் ராணி மாதிரி அரியணையில உட்காந்துக்கிறா. மாஸ்க் மேன் அங்க வந்துடுறான். தங்கச்சி அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். தங்கச்சியா, நான் ஒரு ராணின்னு உனக்கு தெரியலையா, இதுக்கு மேல நீயும் என்ன மரியாதையாவே கூப்பிடு, புரியுதா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இந்த இடத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், சில விஷயங்களை நான் உனக்கு சொல்லி தரமா, பிளாக் மேஜிக் எப்படி பண்றதுன்னு கத்துக்கோன்னு சொல்ல, அது எனக்கு தேவையில்லை, எனக்கு எப்ப எது வேணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கோகோ அவனை அங்க இருந்து வெளியே அனுப்பிட்டு இருக்கா. சொங்கு மறுபடியும் காப்பாத்தி ஆளுங்க கூட்டு வந்துடுறாங்க. சொங்குக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. ட்ரீட்மெண்ட் பார்த்து அவனை படுக்க வைக்கிறாங்க. கரெக்டா இதே நேரம் போயா இருக்கால, அவள அவங்க அம்மா கூப்பிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, டூ இருக்கான்ல, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சம்மந்தம் பேசியிருக்கான், எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்ல போயா ஷாக் ஆயிடுறா. நேரா வெளியே வரா, அசிஸ்டன்ட பாக்குறா. சொங்க என்ன உள்ள போய் பார்க்க விடுங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வேற மண்டி போட்டிருக்கான். இப்ப போயாக்கு என்ன பண்றதுனே கன்ஃபியூசிங்கா இருக்கு. இங்க அதே நேரம் நம்ம குட்டி வயசுல கோகோ இருந்தப்ப அவங்க அம்மாவை கழுத்துல சீல் போடுற மாதிரியும், திடீர்னு அந்த சீல் வெடிச்சு கோகோ பெரிய பொண்ணா மாதிரி அவங்க அம்மாவையே கொலை பண்ற மாதிரியும் அவளுக்கு திடீர்னு ஒரு கனவு வருது. கனவுல இருந்து எதிர்ச்சிடுறா. எதனால நமக்கு இவ்வளவு மோசமான கனவு வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளே திட்டிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு, நீங்க இந்த மாதிரி மட்டும் ட்ரை பண்ணா பத்தாது, சில பிளாக் மேஜிக் எல்லாம் ட்ரை பண்ணும், நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு கோகோ சொல்லிட்டு இருக்கா. ஆனா விட மாட்டேங்கிறான் மாஸ்க் மேன். நீ பண்ணிதாமா ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் போயா நேரா டூ கிட்ட போயிட்டு, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ அம்மா கிட்ட பேசினியா அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு முன்னால இருந்தே உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, இத்தனை வருஷமா நான் மிஸ் பண்ணிட்டேனே நான் ஃபீல் பண்றேன், அதான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல போயா பாக்குறா. நேரா போயிட்டு கொஞ்சமா யோசிக்கிறா. இந்த விஷயத்த நம்ம அசிஸ்டன்ட் கிட்டயும் சொல்லிடுறா. அசிஸ்டன்ட் பாக்குறான். அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டுட்டு, சச்சா அந்த மாதிரி எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல அப்படின்னு போயா சொல்லிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் மாஸ்க் மேன் கூப்பிட்டு விட்டுருக்கான் அப்படின்னு கோகோ வந்துட்டு இருக்கா. பார்த்தாங்க எக்கச்சக்கமான அரக்க பிறவிகள் எல்லாம் கூட்டு வந்து, இங்க பாருமா, இவங்க எல்லாம் கொண்டு உங்க உடம்புல இருந்து சக்தி எடுத்துக்கோ, அப்பதான் உன்னால பலசாலி ஆக முடியும், நம்ம அப்படிதான் செய்வோம் அப்படின்னு சொல்ல, எனக்கு யாரோட உயிரையும் கொன்னணும்னு அவசியம் கிடையாது, நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு போயா சொல்லிடுறா. இப்படி இருந்தா எப்படிமா, நமக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்கு, அதை யாரா இருந்தாலும் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும், சீக்கிரமா வேலையை ஆரம்பி, இல்லைன்னா நான் வேஸ்டா அவங்கள எல்லாம் கொன்றுவேன் அப்படின்னு கோகோவை மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா கோகோ கொல்லவே முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா இருக்கா. இங்க பார்த்தா அந்த டூவை ஏமாத்துறதுக்காக நம்மளோட அசிஸ்டன்ட் போயா ரெண்டு பேருமா, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம், சோ நீங்க இந்த போட்டியில இருந்து விலகிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல டூ பாக்குறான். ரெண்டு பேரும் நல்லா ஏமாத்திட்டு என்கிட்ட வேலையை காட்டுறீங்க, நல்லாவே தெரியுது, சும்மா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க, இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே பாத்துட்டு இருக்கா போயா, என்ன நம்ப மாட்டேங்கிறான், என்ன பார்த்தா அப்படின்னா லவ் பண்ற மாதிரி இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. சொங்குக்கு கொஞ்சம் உடம்பு சரியாயிருது. பாக்குறான் இதுக்கு மேல இருந்தா சரிப்பட்டு வராது, கோகோவை பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்புறான். ஆனா மாஸ்டர் தடுத்து நிறுத்திடுறாரு. உன் உயிரை நாங்க காப்பாத்தினதே பெருசுங்கிற அளவுக்கு ரொம்ப உனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, இந்த நேரத்துல இப்ப எங்கடா கிளம்புற, எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஓகே மாஸ்டர்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். போயா மறுபடியும் அவளோட நெகட்டிவ் பவரை அவளே கண்ட்ரோல் பண்ண பாக்குறா. எந்த உயிர் பலியும் இல்லாம. ஆனா அப்படி பண்ணா அவளுக்கு பயங்கரமா உடம்பு வலிக்க ஆரம்பிக்குமா. அந்த வலியெல்லாம் அவளே பொறுத்துட்டு இருக்கா. அப்போ அந்த கெட்ட ஆளுங்க நமக்கு சொங்கோட ஆளுங்கள்ல கொஞ்சம் பேரை புடிச்சிட்டு வந்து, இங்க பாருங்க, நம்ம ஆளுங்களை கொல்ல மாட்டேன், நீங்க இவங்கெல்லாம் நம்ம எதிரிங்க தான், இவங்களை கொண்டு சக்தி எடுத்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, கோகோ உங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்புறா. ஒழுங்கு மரியாதையா நான் அடுத்த உயிரை கொல்ல மாட்டேன்னு சொல்லிருக்கேன்ல, இவங்களை கூட்டிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அந்த உயிரங்களை பிடிக்கிறோம், கோகோக்கு நாங்க தியாகம் பண்ண போறோம், பலி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இந்த கெட்ட ஆளுங்கெல்லாம் நல்லவங்களை புடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு சொங்கு வந்துடுறான். நல்லவங்களை எல்லாம் காப்பாத்திட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இங்க இருந்து ஓடுங்கன்னு சொல்ல, அந்த கெட்ட மேஜிக் பண்றவங்க எல்லாம் பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. சொங்கு நேரா கோகோ எங்க இருக்காலோ அவளை தேடி போயிட்டு இருக்கான். கரெக்டா இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மாஸ்டர் வேகமா நம்ம தூக்கிட்ட வந்து, எதுக்குடா அந்த பொண்ணு போய் அவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியாமா, அந்த பொண்ணு பெரிய ஆளா இருக்கா, அவ பவர் உனக்கு கிடைக்கணும் தானே இப்படி பண்ணிட்டு இருக்க, 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவளை பார்த்த, ஆனா அவளுக்கு அந்த பதவி கிடைக்குமான்னு உனக்கு டவுட் இருந்ததால அப்ப பேசல, இப்ப கிடைக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் போயா காதுல வாங்கிடுறா. மாஸ்டர் அவனா அடிக்கிறதுக்கே வந்துடுறாரு. போயா தடுத்து நிறுத்திட்டு, என்னங்க இது, இதெல்லாம் மோசமா இல்லையா அப்படின்னு கேட்க, சாரிங்க அப்படின்னு தூ சொல்லிட்டு இருக்கான். எனக்கும் வாழ்க்கையில முன்னேறணும்ல அப்படின்னு. நல்ல வேலை இதை நான் முன்னாடியே காதுல வாங்கிட்டேன், இல்லைன்னா எனக்கு ஒரு மன்னிப்பு கூட கிடைச்சிருக்காது, ஆனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால என்னைக்குமே இருந்தது இல்ல, சாரி, இனிமே என் பின்னாடி வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயா போயிடுறா. இங்க அசிஸ்டன்ட் பாத்துட்டு இருக்கான். நல்லவங்களை நிறைய பேரை நம்ம சொங்கு காப்பாத்தினால, எங்களை ஒருத்தர் காப்பாத்தினாருங்க, பார்க்க ஹீரோ மாதிரி இருந்தாருன்னு சொல்ல, அது கண்டிப்பா சொங்கா தான் இருக்கணும், நான் தேடி போறேன் அப்படின்னு பின்னாடி நம்ம அசிஸ்டன்ட்டும் போயிட்டு இருக்கான். போயா அந்த பக்கமா கோவத்துல கிளம்பி வரவ, இரு நானும் வரேன், சேர்ந்து போலாம் அப்படின்னு போயிடுறா.
எங்க சொங்கு நேரா எந்த இடத்துல கோகோ இருக்காலோ அந்த இடத்துக்கே போயிடுறான். உன்னெல்லாம் பார்க்க முடியாது, எங்க ராணிக்கு டைம் இல்ல, இங்க இருந்து கிளம்புன்னு மாஸ்க் மேன் சொல்லிட்டு இருக்க. அங்க கோகோ உள்ள வரா. கொஞ்சம் கூட அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இப்படி மாறிட்டாலே அப்படின்னு சொங்கு ஷாக் ஆயிட்டு இருக்கான். உன்னை எந்த இமோஷன்ஸ்மே இல்லாம அவனை கோகோ திரும்ப பார்த்துட்டு எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. சொங்கு கோகோவை பாக்குறதுக்காக அந்த அரக்க உலகத்துக்கு வந்திருந்தான். லாஸ்ட் எபிசோட் அதுலதான் முடிஞ்சது. கோகோ பாக்குறா, இதுக்கும் மேல என்ன பேசி மனசை மாத்திடலான்னு யோசிச்சுட்டு இருக்காத, இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்றா. நான் உன்னோட ஹஸ்பண்ட், முன்னாடியாவது போக சொன்னா நான் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டிங்கிறதால உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொங்கு சொல்ல, இவனை கூட்டு போய் ஜெயில போடுங்க, இவனா சும்மா விட போறது இல்ல, நல்ல தண்டனை கொடுத்துட்டு அப்புறமா இங்க வெளியே அனுப்பிடுற அப்படின்னு கோகோ சொல்லிட்டு சொங்குக்கு பயங்கரமா ஒரு சக்தியை விட்டுறா. சொங்கு உடம்புல இருந்து அப்படியே பயங்கர வழியில ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. கோகோ அமைதியா பாத்துட்டு இருக்கா. எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அவனை ஜெயில போட உத்தரவு போட்டுடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கோகோ நேரா சொங்கு எந்த ஜெயில இருக்கானோ அங்க போயிட்டு, உன்னை இப்ப வெளியே விட்டுருவேன், இங்க இருந்து ஓடி போயிடு, நம்ம 2 பேருக்கும் நடுவுல கல்யாணம் நடந்திருக்கு, காதல்ல ஒண்ணு இருந்ததுங்கிறதாலதான் பரிதாபம் பாத்துட்டு இருக்கேன், இல்லனா விட மாட்டேன் அப்படின்னு கோகோ சொல்றா. கோகோ, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உனக்கு ஏமாத்திக்க போற? இங்க யாரும் இல்ல, நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம், நீ என் ஒய்ஃப், நான் உன் ஹஸ்பண்ட்ங்கிறத உனக்கு மறக்கலன்னு நினைக்கிறேன், இப்போ டைரக்டா என்கிட்ட பேசு அப்படின்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். இன்னுமா நீ என்ன நம்பிட்டு இருக்க? நான் உன்னை கொலை பண்ணாம விட்டுறதே போனா போதுன்னுதான் உன்னை ஆளுங்களை விட்டு வெளியே அனுப்ப சொல்றேன், நீ நேரா போய் பொழைச்சுக்கிற வழிய பாரு அப்படின்னு கோகோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க இன்னொரு பக்கம் சொங்கோட மாஸ்டருக்குலாம் ஒரு மாதிரி பயங்கர நர்வஸா இருந்துட்டு இருக்கு. சொங்கு போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன பண்ணான்னு தெரியல, போகாதன்னு எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணியும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து புலம்பிட்டு இருக்காங்க. எப்படியாவது இதை நம்ம ஹேண்டில் பண்ணணும், கோகோ கிட்ட இருந்து அந்த அரக்க உலகத்துக்காரங்க கிட்ட இருந்து எப்படி சொங்க காப்பாத்துறது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அசிஸ்டன்ட் போயா 2 பேருமா தேடி சொங்க கோகோ இருக்கிற இடத்துக்கு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ரொம்ப வழி அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, எப்படி போனாலும் ஒரே இடத்துக்கு திரும்ப வர மாதிரியே இருக்கு. ரொம்ப முடியாம ஒரு கட்டத்துக்கு மேல உட்காந்தேடுறா போயா, என்னால நடக்க முடியாது அப்படின்னு, என்கிட்ட மருந்து இருக்கு, நான் உனக்கு கால் அமுக்கி விடுறேன் வா அப்படின்னு அசிஸ்டன்ட் கூட்டு அவளுக்கு கால்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்கான். கோகோ இன்னும் தன்னோட வழிக்கு வராம அவ இஷ்டத்துக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துக்கு அங்க கால மாஸ்க் மேன் அவன் வந்துடுறான். கோகோ, நம்மளோட உண்மையெல்லாம் உனக்கு இன்னும் முழுசா சொல்லல, இப்ப சொல்றேன் வா அப்படின்னு அவள அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த நல்ல இனங்கள்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல சொங்கோட இனமெல்லாம், அவங்க எப்படி சக்தி சேர்க்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம சைட்ல இருந்து ஒருத்தர் சக்தி சேர்க்க ஆரம்பிச்சாரு. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் சுத்தமா தெரியாது. மத்த இனங்கள்லாம் நம்மள பார்த்து பயப்படுற அளவுக்கு நம்ம ஆளுங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க, நிறைய சக்தி சேர்த்தாங்க. ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னா, திடீர்னு நம்ம ஆளுங்களே ஒருத்தன் அடுத்தவங்களோட எனர்ஜியை எடுக்க ஆரம்பிச்சுட்டான். இதுக்கு என்ன காரணம், யார் காரணம்னு தெரியாது. ஒருத்தங்களோட எனர்ஜியை எடுத்தாதான் அவனுக்கு உடம்பு ஸ்டேபிளா இருக்க மாதிரி இருந்தது. உனத்துங்க எனர்ஜியை எடுக்கும் போது அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்படி ஒரு வேலை எடுக்காம இருந்தா அவனுக்கு வலி தாங்க முடியாம இருந்தது. இது ரகசியமா யாருக்கும் தெரியாம இருந்தது. ஆனா அதே மெத்தட நம்ம ஃபாலோ பண்ண ஒருத்தங்களோட எனர்ஜியை எடுத்தா மட்டும்தான் அவங்களால வழி தாங்கிட்டு உயிர் வாழ முடியுங்கிற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. என்ன பண்றது, அவங்களால வேற வழியே இல்லங்கும் போது அடுத்தவங்க எனர்ஜியை எடுத்துதான் ஆகணும். இப்படியே ஒரு பரம்பரை வளர்ந்துருச்சு. ஆனா இப்பயும் எல்லா அரக்க குணத்தை இருக்கவங்களும் அந்த மாதிரி அடுத்தவங்க எனர்ஜியை எடுத்துக்கிறது இல்ல. வழியை எவ்வளவு முடியுதோ அவங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு யாரு காரணமா இருப்பாங்க? திடீர்னு எப்படி ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்? இதுக்கும் அந்த சொங்கோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இது கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. நம்ம பழி வாங்குறதுக்காக தான் இந்த மிஷன்ல இறங்கி இருக்கோம், நம்ம மக்களை பார்க்கறதுக்கு உனக்கு பாவமாவே இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் காதுல வாங்கிட்டு இதுல ஏதாவது கண்டிப்பா ஒரு வேலை மர்மம் இருக்குமோ அப்படின்னு கோகோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க கோகோ கிட்ட ஒரு பொண்ணு வரா. கோகோட்ட வேலை பாக்குற பொண்ணு போல. என் தம்பி ஊருக்குள்ள இருக்கான், நீங்க நாளைக்கு ஊருக்குள்ள போக போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், நான் வெளியே போக முடியாது, என் தம்பிக்கு அந்த ட்ரெஸ் கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்க கோகோ அடுத்த நாள் போறா. அந்த குட்டி பையனை பார்த்து அவனுக்கு அந்த ட்ரெஸ் கொடுத்துட்டு இருக்கா. அவனை பாக்குறதுக்கே அவளுக்கு பாவமா இருக்கு. அதுக்கப்புறமா தான் அவளுக்கு தகவல் வருது, அவ போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய யாரோ எனர்ஜி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொன்னுடுறாங்க போல. ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் பயங்கர அடிதடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட்டும் போயாவும் பாத்துட்டு இருக்காங்க. இதை தடுத்து நிறுத்தணும், சொங்க ஆளுங்களுக்கும் கோகோ ஆளுங்களுக்கும் நடுவுல சண்டை வர ஆரம்பிக்குது அப்படின்னு கோகோ நேரா கிளம்பி அந்த இடத்துக்கு போறா. அந்த குழந்தையெல்லாம் கூட அடிபட்டு இருந்தான்ல அந்த இடத்துக்கு அங்க போனா அந்த குழந்தையெல்லாம் பார்க்க முடியல. அந்த பக்கமா நம்ம சொங்கு தான் வந்துட்டு இருக்கான். சொங்கு அங்க இருக்கும் போதே மத்த எல்லா ஆளுங்களும் சேர்ந்து வந்துடுறாங்க. சொங்கோட ஆளுங்கெல்லாம் நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு கோகோ பாக்குறா. இதுக்கு மேல நம்ம சொங்கு கிட்ட கொஞ்சம் ஒரு வார்த்தை நல்லா பேசினா கூட சொங்குக்கு தான் ஆபத்து ஆயிடும் அப்படின்னு அவனை இன்னும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க பாரு சொங்கு, இங்க இருந்து போயிடு, இன்னுமா என் மேல லவ் இருக்கு உனக்கு, இன்னும் பின்னாடியே சுத்தி வந்துட்டு இருக்க, உனக்கும் எனக்கும் இருக்க எல்லா உறவும் முடிஞ்சிருச்சு, இங்க இருக்கிற எத்தனை பேர் பாரு அடிபட்டு கிடக்குறாங்க, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? உங்க இனம் தான் காரணம், நீங்க பண்ண வேலைதான் காரணம், இதை நான் விட மாட்டேன், உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பழி வாங்காம நான் விட மாட்டேன், அப்புறம் உங்களெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரேஸ்லெட் நீ எனக்கு கொடுத்தல நம்மளோட காதலோட சாட்சியா, இப்போ அதை கீழே போட்டுற அப்படின்னு அதை கீழே தூக்கி போட்டுட்டு உறவு
முடிஞ்சிருச்சு, ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு தடவை உன்னை பழி வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொங்க எல்லாரும் முன்னாடியும் அடிக்க ஆரம்பிக்கிறா. இந்த சொங்கு பாத்தீங்களா, அடிச்சு முடிச்சுட்டேன், போனா போது உங்களை விட்டு போறேன், ஏதோ இவன் இத்தனை எனக்கு யூஸ் ஆயிருந்தான், சோ கூட வச்சிட்டு இருந்தேன், இதுக்கு மேல அவன் எனக்கு தேவையே கிடையாது, சோ என்ன பண்ணுங்க, இவனை இங்க இருந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு கோகோ அங்க இருந்து போறா. மாஸ்க் மேன் பாத்துட்டு இருக்கான், நம்ம வழிக்கு வந்துட்டா போலயே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க நிறைய அதே மாதிரி டார்க் மேஜிக் எல்லாம் ஃபாலோ பண்றவங்க ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க, நல்லவங்களா இருக்காங்க, அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட்டும் போயாவும் கூப்பிட்டு அவங்கள பத்திரமா பாதுகாப்பா தங்க வச்சிருக்காங்க. போயா அங்க வந்துடுறா. இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் நம்ம தான் அவங்கள பாதுகாப்பா விட்டு போனோம்ல, ஒன்னும் ஆகல, எப்படி இவங்களை காப்பாத்துறது, அரக்க குணம் இருக்கிறவங்களா இருந்தா கூட அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, என்ன பண்றதுன்னு எனக்கே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம கோகோ நேரா உள்ள போறா. அந்த பொண்ணை பார்த்து உன் தம்பி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல, என் குடும்பத்துல எனக்குன்னு யாருமே இல்ல, நான் இதுக்கு மேல எதுக்கு உயிர் வாழணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழவே ஆரம்பிச்சிடுறா. கோகோ பாக்குறா, என் கூட இருன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு மனசு வரல, ஏன்னா என் கூட ஒரு நிமிஷமும் உனக்கு ஆபத்து அதிகமா இருந்துட்டே இருக்கும், சாரி அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்குன்னு யாருமே இல்ல, உங்க அளவுக்கு யாரும் என்கிட்ட கருணையும் காட்டினது இல்ல, ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன உங்க கூடவே வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. எங்க சொங்க கொண்டு வந்து மறுபடியும் அவனோட இடத்துல விட்டுடுறாங்க. அங்க டூ வரான். எவ்வளவு அநியாயம் நடந்துட்டு இருக்கு, கோகோவை இன்னுமா நம்பிட்டு இருக்க, அவ கண்டிப்பா உனக்கு பெரிய ஆபத்தை வர வச்சுட்டா, உன் உடம்பு எவ்வளவு மோசமா இருக்குன்னு பார்த்தல, அவளை எப்படியாவது நம்ம கொண்டுதான் ஆகணும்னு சொல்ல, கோகோ அந்த மாதிரி கிடையாது, அவ அங்க போன ஒருத்தங்களை கூட கொல்லாம இருந்துட்டு இருக்கா, எங்க நான் அவ கூட இருந்தா என் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு என்ன வெளியே அனுப்பிட்டா, என் பிரேஸ்லெட்டை வேற கொடுத்துட்டா, அதனால அவ உடம்பு எவ்வளவு திரும்ப அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொங்க இன்னும் அவளுக்காக பேசிட்டு இருக்கான். இங்க கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு மத்த மக்கள் எல்லாம் காப்பாத்திட்டு வரலாம் அப்படின்னு நம்ம அசிஸ்டன்ட்டும் அங்க போயாவும் போறாங்க. அவங்க போயிட்டு திரும்ப வந்து பாக்குறதுக்குள்ள அவங்க காப்பாத்தி வச்சிருந்தாங்கல்ல, அவங்க அத்தனை பேரையுமே நம்ம சொங்கோட நல்ல குரூப்லாம் இருக்காங்களா, அந்த குரூப்போட ஆளுங்க எல்லாம் கொண்டு வச்சிருக்காங்க. போயா பாக்குறா, எதுக்காக இவங்களை கொண்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஷாக் ஆயிடுறா. இவங்க எல்லாமே அசுர குணம் இருக்கிறவங்க, இவங்களை எப்படி விட்டு வைக்கிறது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. போயா பயங்கர அப்செட் ஆயிடுறா. இந்த பக்கம் போன எங்களுக்கு தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து உட்கார வச்சவங்க அசுர குணம் இருக்குன்னு அவங்க ஒரு செகண்ட் கூட காட்டிக்கல, ஆனா இப்ப நீங்க அவங்களை கொண்டு உங்களுக்கு தான் அசுர குணம் இருக்குன்னு காட்டிருக்கீங்க, சீ இனிமே என் கூட பேச கூட பேசாதீங்க, உங்களை நினைச்சாலே வெக்கமா இருக்குன்னு போயா திட்ட ஆரம்பிச்சிடுறா. எங்களை மன்னிச்சிருங்கன்னு அத்தனை பேரும் மன்னிப்பு கேட்க, உன் மன்னிப்பை வச்சுட்டு நான் என்ன பண்றது, இவ்வளவு உயிர் போயிடுச்சு, என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு போயா அவங்கள அங்க இருந்து அனுப்பிடுறா. போயா கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. அசிஸ்டன்ட் பாக்குறான், எனக்கு புரியுது, இவங்க எல்லாரையும் பத்திரமா அடக்கம் பண்ணலாமா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கோகோ இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு இப்ப அந்த பிரேஸ்லெட் கையில இல்லாதது குறையா இருக்கு, நான் எல்லாத்தையுமே வந்து சொங்க கிட்ட கொடுத்துட்டேன், அவனையும் காயப்படுத்திட்டேன், அவன் என்ன ஆனாலும் தெரியல, ஆனா அவனோட அந்த சக்தி இருக்கிற வரைய அவன் ஏதோ அவன் உயிர் பவர் அதுல கொடுத்திருப்பான் போல, சோ என்னோட அந்த ரொம்ப வலி அதை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தது, இப்போது இல்லாதனால எனக்கு வலி ரொம்ப அதிகமா இருக்கு, சொங்க என்ன நினைச்சு எப்பவுமே யோசிச்சு வச்சிருந்திருக்கான், எப்பவுமே உண்மை அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்குன்னு சொல்லிட்டு போயா அவளோட பவரை அவளாவே கண்ட்ரோல் பண்ணிக்கிறா, வலியை எப்படியாவது தாங்கிக்கணும் அப்படின்னு. சொங்க அந்த பிரேஸ்லெட்டை கையில வச்சுட்டு இப்ப அதை என்கிட்ட கொடுத்துட்டா, கண்டிப்பா நான் அவளுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா அவ ரொம்ப வழியில துடிச்சிட்டு இருப்பாளே அப்படின்னு அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். இங்க அசிஸ்டன்ட் போயா கிட்ட வந்து, நீ கவலைப்படாத, நீ பண்ணது எதுவுமே தப்பில்ல, அவங்க உயிர் போனதுக்கு நீ காரணம் கிடையாது, நம்ம இதுக்கும் மேல எவ்வளவு பேரை காப்பாத்த முடியுமோ காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் கரெக்டான பாதையில தான் போறேனா, அவங்க இறந்து போனது எனக்கு வருத்தப்படுறது தப்பு கிடையாது தானே, அவங்க நல்லவங்க தானே அப்படின்னு போயா கேட்க, அவங்க நல்லவங்க தான், நீ கவலைப்படாத, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு அசிஸ்டன்ட் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இங்க கோகோ கிட்ட மாஸ்க் மேன் வந்துடுறான். உனக்கு வந்து நம்மளோட எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல, சீக்கிரம் வாமா, நம்ம அடுத்த கட்டத்தை ஆரம்பிக்கணும், நிறைய மந்திரங்கள்லாம் இருக்கு, அதை நீ படிக்கணும், அதுக்கப்புறமா அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல கோகோ பாத்துட்டு இருக்கா. அந்த மந்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு வாங்க, நீங்களே என் கூட வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து மந்திரத்தை பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே அப்படின்னு மாஸ்க் மேன் சொல்லிடுறான். ஆனா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குன்னு பக்கத்துல மாஸ்க் மேன் கிட்ட பக்கத்துல ஒருத்த ஏத்தி விட, சொங்க என்ன வந்துருவானா, வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு பயங்கர கோவத்தோட அந்த மாஸ்க் மேன் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் போயா வாலண்டியரா நான் மார்க்கெட் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி வரா. சும்மா மார்க்கெட் அவ சுத்தி வந்துட்டு இருக்கும் போது சொங்க அவங்கள பாக்குறான். போயா அவனை தனியா இழுத்துட்டு போயிட்டு, சாரி என்ன மன்னிச்சிரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழியே இல்லாம நான் அட்டாக் பண்ணிட்டேன்னு சொல்ல, சொங்க அந்த பிரேஸ்லெட்டை மறுபடியும் அவன் கையில கொடுத்துட்டு, இந்த பிரேஸ்லெட் இருக்க வரைதான் உனக்கு எந்த வலியும் இருக்காது, இதை மட்டும் தூக்கி போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல அது வந்து போயா இழுத்துட்டு இருக்க, நான் இங்க தானே நிக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ பாத்துக்கோ அப்படின்னு கோகோவை அவன் திரும்ப அனுப்புறான். கோகோ சொல்லிட்டு இருக்கா, இல்ல எனக்கு என்ன ஒரே ஒரு கவலையா இருக்கு அப்படின்னா, நான் அவன் கூட சேர்ந்து மேஜிக்க பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல சொங்க பாக்குறான். அவன் ரொம்ப மோசமானவன், இன்னொன்னு நம்ப மாட்டான் கோகோ, நான் சொல்றத நல்லா கேளு, நீ எப்படியாவது அவன் கிட்ட பிராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். கோகோக்கு வேற வழியே இல்ல, மறுபடியும் வீட்டுக்கு வந்து சொங்கோட பிராக்டிஸ் பண்றா. என்ன இவ்வளவு வீக்கா இருக்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும், இன்னும் பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு அவகிட்ட மாஸ்க் மேன் கத்திட்டு இருக்கான். அவ அங்க இருந்து கோச்சிட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறமா அங்க மாஸ்க் மேன் கிட்ட இன்னைக்கு போய் அவ பாத்துருக்கா சொங்க, ரெண்டு பேரும் பார்த்து கொஞ்ச நேரம்
பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல பயங்கரமா மாஸ்க் மேனுக்கு கோவம் வருது. அவன் உயிரோட இருந்தா தானே போய் பாப்பா, இப்ப நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க இந்த கோகோ கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த வேலைக்கார பொண்ணு ஒரு மாதிரி பயங்கர நர்வஸா இருக்கா. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கோகோ கேட்க, கையில ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு போனாரு அதான் அவன் மாஸ்க் மேனு. அந்த மந்திரம் ஒருத்தங்களோட ஞாபகத்தெல்லாம் வெளியே கொண்டு வர மந்திரம். அதான் எதுக்குன்னு தெரியல, கொஞ்சம் கவலையா இருந்தது, உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. நேரா கோகோ போறா. அங்க அந்த மந்திரம் இருக்குல்ல, அது ஒரு பிரேஸ்லெட்ல இருக்கு, அதை எடுத்துடுறா. ஏன் மெமரிஸ்ல என்ன இருக்குன்னு அவன் எதுக்காக அதை ட்ரை பண்ணி இங்க வச்சிருந்திருக்கணும், நான் பாக்குறேன் அப்படின்னு அவளோட பவரை கொஞ்சம் கொடுக்க நேரா கோகோ இன்னொரு உலகத்துக்கு போயிடுறா. அங்க அவங்க அம்மா இருக்காங்க. என் பொண்ணு எங்க என் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா குட்டியா இருக்கிற கோகோவை தேடிட்டு இருக்காங்க. அம்மா நான் இங்கதாம்மா இருக்கேன்னு கோகோ சொல்றா. ஆனா அவ வந்துட்டு ஒரு மாதிரி நிழலாதான் தெரியுறா, அவங்க அம்மா கண்ணுக்கு தெரியவே இல்ல. ஆனா அங்க சொங்கு வரான். உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கண்ணு முன்னாடியே கோகோவோட அம்மாவை கொன்னுடுறான். கோகோ வேணாது என் அம்மா அப்படின்னு கத்திட்டே இருக்க சொங்குக்கு அவ இருக்கிறதே தெரியவே இல்ல. அவங்க அம்மா அங்கேயே இறந்து விழுந்துடுறாங்க. கோகோ பாக்குறா, நீதான் என் அம்மாவை கொன்னுட்டியா, இந்த பவரை உன்னை தவிர வேற யாராலையும் யூஸ் பண்ண முடியாது, நீதான் கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி அழ ஆரம்பிக்கிறா. இவ இப்படி அழறத பாத்துட்டு நம்ம மாஸ்க் மேன் அவ எதை பாக்கணும்னு நினைச்சனோ அதை பாத்துட்டா. இதுக்கும் மேல கவலைப்பட வேண்டாம், இப்ப நேரா அந்த சொங்கோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்கள அட்டாக் பண்றதுக்கு ஆளுங்களை சேர்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இங்க கோகோவோட மாஸ்டர் சீனியர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஆளுங்க சண்டைக்கு வேற நம்ம கிட்ட வந்துட்டு இருக்காங்க, ஒரு 10 நாளைக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல மாஸ்டர் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இங்க சொங்க பாக்குறதுக்கு கோகோ மறுபடியும் போயிடுறா. சொங், நான் உன்கிட்ட சொல்ல போறது ஒண்ணுதான், என் அம்மாவை கொண்டது நீயா, இப்ப நடக்கிற பிரச்சனைக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கா, நான் மெமரியில பார்த்தேன்னு சொல்ல சொங்கு பாக்குறான். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஒருவேளை அவங்க ஏதாவது மெமரியை மாத்தி வச்சிருக்கலாம்ல, பாக்குற எல்லாத்தையும் நம்பாத கோகோ, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு மாஸ்க் மேன் வந்துடுறான். கோகோ, எனக்கு தெரியும் நீ இன்னும் அவன் கூட தான் வந்து ரகசியமா பாத்துட்டு இருக்கன்னு, அதுக்குதான் இங்க வந்திருக்கேன், நீ என் கூட வந்துரு, ஆனாலும் உன்னை நம்ப முடியாதுல்ல, அதனால இவனுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு சொங்கோட கழுத்துல ஏதோ ஒரு பாராசைட் ஒண்ணு அமுச்சு வச்சிடுறான். லைட்டா இந்த மாஸ்க் மேன் கைய சொடக்குனாலே அந்த பாராசைட் அவன் உடம்புக்குள்ள போயிட்டு இருக்கிற எல்லா உறுப்பையும் ஒரு வலி பண்ண ஆரம்பிச்சிருமா. வலி தாங்க முடியாம சொங்க துடிக்கிறான். நான் தான் உன் கூட வரேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு அவரை கஷ்டப்படுத்துற அப்படின்னு கோகோ கேக்குறா. அவன் வந்தாலும் பரவாயில்ல, அவனை கூட்டு போய் ஜெயில போட்டுட்டு நான் சொல்ற பேச்செல்லாம் நீ கேளு அப்படின்னு கோகோவையும் கூட்டு போயிடுறான். சொங்கு ஜெயில இருக்கான், கோகோ போறா. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நமக்குள்ள மன்னிப்பெல்லாம் தேவையே கிடையாது, அவன் மாஸ்க் மேன் இருக்கான்ல, அவன்கிட்ட ஒரு டேப்லெட் இருக்கு, அது இருக்கிற வரைய அங்க இருக்கிற யாராலையுமே என்ன இங்க அடைச்சு போட்டாங்க, என் உடம்புக்குள்ள பாராசைட் இருக்கு, அங்க என் மாஸ்டர்ல இருந்து யாரா இருந்தாலும் அவங்களால சமாளிக்க முடியாது, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். கோகோ நேரா போறா. மாஸ்க் மேன் என்ன பிளான் பண்றான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இதோ இவங்க ஆளுங்களை தான், சொங்கோட குரூப் ஆளுங்களை கோகோட குரூப் ஆளுங்களை பிடிக்கிறத பத்தி தான் அவன் பேசிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு கோகோ வேற யோசிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் நானே கிளம்பி வரேன் அப்படின்னு கோகோவே நேரா அவங்க மாஸ்டர் இருக்க இடத்துக்கு போயிடுறா. என் பொண்ணு வந்துட்டா அப்படின்னு மாஸ்டர் கத்த ஆரம்பிக்க கோகோ பாக்குறா. இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சிருச்சு, இப்ப சண்டை போட்டு நான் வந்து சில பேரை கூட்டு போகணுமா, எனக்கு சில பேர் டெஸ்டிங்க்கு வேணும், ஒரு 10 பேர் வாலண்டியரா வரீங்களா, சண்டை போட்டா எத்தனை பேர் சாவீங்கன்னு தெரியும்ல அப்படின்னு கேட்க மாஸ்டர் கண்ணுல கண்ணீரோட பாத்துட்டு இருக்காரு. என் பொண்ணாமா நீனு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க அந்த சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களே ஒரு 10 பேரு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோகோ அப்படி வாங்க வலிக்குன்னு அவங்கள கூட்டு போயிடுறா. இங்க சொங்க அமைதியா அந்த ஜெயிலே உட்காந்து இந்த புக் எல்லாம் படிச்சுட்டு இருக்கான். வேலைக்கார பொண்ணு போறா. கோகோ மேடம் அவங்க ஊருக்கு தான் போயிருக்காங்க, கோகோவோட சொந்த ஊருக்கு, அங்க எதுக்காக போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல சொங்குக்கு இன்னும் டவுட் வருது, அவ என்ன பிளான் பண்ண காத்திருக்காளோன்னு. கோகோ மறுபடியும் திரும்ப வரும்போது ஒரு 10 ஸ்டூடெண்ட அவங்களோட இனத்துல இருந்து சீனியர்ஸையா கூட்டு வந்திருக்கா. நான் கூட்டு வந்துட்டேன் பாத்தியா, இல்லன்னா தேவையில்லாம பிரச்சனை தானே வந்திருக்கோன்னு கோகோ மாஸ்க் மேனை பார்த்து கேட்க, நான் அவங்களை ஒட்டு மொத்தமா அழிச்சிடலான்னு பார்த்தேன், நீ தேவையில்லாம கூட்டு வந்திருக்க, இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, பாத்துக்கலாம் மாஸ்க் மேன் சொல்றான். அங்க நிக்கிற சீனியர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க, தனியா அவங்களை எங்கேயோ கூட்டு போயிடுறாங்க. இங்க சொங்கு இருக்கிற இடத்துக்கு ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு நேரா நம்ம அசிஸ்டன்ட் வந்துடுறான். என் கூட வந்துருங்க, இங்க இருந்து போயிடலாம், கோகோ முன்ன மாதிரி இல்லன்னு சொல்ல அவ நல்லவதான், அவளுக்கு வந்து தப்பா எல்லாரும் புரிஞ்சுட்டு இருக்கீங்க, அவளுக்கும் இப்ப வேற வழி இல்ல, அவளே அவளை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னொரு பக்கம் நேரா அந்த மாஸ்க் மேன் வந்துட்டு இருக்கான். வேலைக்கார பொண்ணு பாக்குறான். நீ அப்ப இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன், சொங்கு இருக்கானே அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, எனக்கு பவர் தேவைப்படும் போது கரெக்டா என் கண்ணுல மாட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேயே கொண்டு அவளோட பவர் எல்லாம் எடுத்துக்கிறான். கோகோ இதை பாத்துட்டா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோகோ நேரா கிளம்பி மாஸ்க் மேன் கிட்ட வந்துட்டு, இப்ப பாரு நான் உங்ககிட்ட ஒரு டீல் போட்டுக்கலாம் தான் வந்திருக்கேன், டீலிங்க்கு நீ ரெடியா அப்படின்னு கேட்க அதோட தான் இந்த பாட்டு முடியுது. சொங்க அந்த இடத்துல இருந்து எப்ப பாரு ஒரு புக்க படிச்சுட்டே இருந்தான்ல, இப்ப ஒரு வழியா அந்த புக்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டான் தன்னோட உடம்புல இருக்கிற விஷத்தை
எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்னு. அதுக்கு கொஞ்சம் பிளட்ட வந்து தியாகம் பண்ணி தான் ஆகணுமா. பக்கத்துலயே கோகோ உட்காந்து பாத்துட்டு இருக்கா. சொங்கு அவனோட பிளட்ட தியாகம் பண்ணி கையில ஒரு கோடு போட்டு அந்த வழியா உள்ள இருக்கிற அந்த பாராசைட்ட ஒரு வழியா வெளியே எடுத்துடுறான். நல்ல வேளை அந்த புக்கு கிடைச்சது. இப்போ உனக்கு சக்தி வந்துருச்சா அப்படின்னு கோகோ கேட்டுட்டு இருக்கா. சொங்கு டெஸ்ட் பண்ணி பாக்குறான், சக்தி வந்துருச்சு. இப்போதைக்கு வெளியே மாஸ்க் மேனுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொங்கு அங்க இருந்து நம்ம கோகோவோட கிளம்பி வெளியே போகும்போது சொங்கோட டீமை சேர்ந்த ஒரு ஆள் அங்க வரான். பயங்கரமா அடி வாங்கியிருக்கான். பொத்தனு கீழே விழுந்துடுறான். சொங்கு உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. கோகோவை நம்பாதீங்க, அவ இப்பதான் நம்ம இடத்துக்கு போயிட்டு பெரிய வேட்டையாடிட்டு வந்துட்டா. நம்ம ஆளுங்க நிறைய பேரை கொண்டுட்டா. ஆனா உங்ககிட்ட சொல்லாம நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மயங்கி விழுந்துடுறான். கோகோ பாக்குறா, இதுல ஏதோ பொய் இருக்கு. இல்ல நான் சொல்றத நம்பு அப்படின்னு கோகோ சொல்லிட்டு இருக்கா. இத்தனை நேரம் நீ எங்க போன நான் கேட்டேன், என்கிட்ட சொல்லவே இல்லல்ல அப்படின்னு சொங்கு வேகமா கோகோவையே அட்டாக் பண்ணிடுறான். கோகோ டக்குன்னு அவனை ஒரு அடி அடிச்சுட்டு இதுல ஏதோ ஒரு பொய் இருக்கு, நான் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன், அது வரைய நீ ஒரு ரூம்ல வெயிட் பண்ணு அப்படின்னு சொங்க அட்டாக் பண்ணதும் இல்லாம அவனை வேகமா ஒரு ரூம்குள்ள பத்திரமா அனுப்பிட்டு இருக்கா. இங்க மாஸ்க் மேனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. பரவாயில்லையே, சூப்பர் வேலையை பாத்துட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து இப்ப அடி வாங்கிட்டு போய் நம்ம சொங்க கிட்ட போட்டு விட்டான்ல, அவனை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். அந்த பையனை மிரட்டி அவனுக்கு ஏதோ மயக்க மருந்து கொடுத்து இப்ப சொன்னது எல்லாத்தையும் அவனே ரெடி பண்ணி தான் மாஸ்க் மேன் சொல்ல வச்சிருக்கான். அந்த பையனும் அந்த மயக்கத்திலேயே உண்மை எதுன்னு தெரியாம போய் சொல்லிட்டு வந்திருக்கான். இங்க நம்ம சொங்கு பாக்குறான், கையெல்லாம் கட்டி போடப்பட்டிருக்கு. கோகோ கையை கழட்டி விடு, இல்லன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொங்கு மிரட்டிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. நான் போய் எதுக்காக நம்ம ஆளுங்களை கொல்ல போறேன், அது எல்லாமே போய் சொங், நான் சொல்றத நம்பு, யாரும் நம்மள ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சொங்க பாக்குறதுக்காக மறுபடியும் அசிஸ்டன்ட்டும் போயாவும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வேகமா அந்த மாஸ்க் மேன் வந்துடுறான். எவ்வளவு தைரியம் தான் என்ன தாண்டி இந்த இடத்துக்கு வருவீங்க, விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி இவனையாவது அட்டாக் பண்ணலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. இங்க குரல் சொங்கோட காதுல விழுந்துருது. அந்த ரெண்டு பேத்துக்கும் ஏதாவது ஆயிட போகுது. இப்ப வர வர ரொம்ப பவர் அதிகமாயிட்டே இருக்கு மாஸ்க் மேனுக்கு. என்னாலேயே அவனை சமாளிக்க முடியாது, அவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லும் போதே கோகோ சொல்றா, உன்னை விட முடியாது, பெரிய ஆபத்தாயிடும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு. இங்க மாஸ்க் மேனு போயாவ அசிஸ்டன்ட் ரெண்டு பேரையும் பயங்கரமா கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். என்ன ரிலீஸ் பண்ணு நம்ம சொங்க கத்திட்டே இருக்கான். இங்க நம்ம போயா மயங்கியே விழுந்துடுறா. என்ன பண்றதுன்னு தெரியாம அசிஸ்டன்ட் அவளை விட்டுரு, என்ன கொன்றுங்க அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போதே கோகோ அங்க வந்துடுறா. ரெண்டு பேரையும் விட போறது இல்ல, ரெண்டு பேரையும் நானே கொல்றேன், இவ்வளவு தைரியம் தான் ஏன் இடத்துக்கு என்ன தேடி வந்திருப்பீங்க அப்படின்னு கையில இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பால, அதை வச்சு ஒரு மீட்டு தான் மீட்றா. ரெண்டு பேரும் டக்குன்னு செத்து விழுந்துடுறாங்க. இவங்களை தூக்கி எங்கேயாவது தூரமா போடுங்க, அப்பதான் எங்க ஆளுங்க இந்த பாடியை பார்த்துட்டு அப்புறம் நான் எவ்வளவு கோபத்துல இருக்கேன்னு புரிஞ்சுப்பாங்க, புரியுதா அப்படின்னு சொல்ல, சரிங்க இப்பவே தூரமா உங்க ஏரியா கிட்ட போட்டு வந்துட்டோம்னு பாடியை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இத பார்த்ததுமே மாஸ்க் மேனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. கோகோ என் தங்கச்சிங்கிறத நீ இப்பதான் ப்ரூவ் பண்ற, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கோகோ நேரா சொங்கு கிட்ட வரா. சொங்கு பாத்துட்டு இருக்கான், நீ என்ன பண்ணிருக்க, எல்லாரையும் கொன்னுட்ட, என் அசிஸ்டன்ட் அவனை கொன்னுட்ட, என் தம்பி மாதிரி அவன் அப்படின்னு சொங்கு சொல்ல, நாங்க யாரையுமே கொல்லல, அதெல்லாம் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன், சில வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கோகோ அவனோட கயிறுல இருக்க கட்டெல்லாம் கழட்டி விடுறா. உடனே சொங்கு கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. சொங்கும் கோகோ பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஒரு இடத்துக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறமா அங்க மத்த எல்லா சீனியர்ஸையும் அடைச்சு வச்சிருக்க இடம் இருக்கு, அத கோகோ ஓபன் பண்ணி விடுறா. உடனே கோகோவை பார்த்துட்டு மத்த எல்லாருமே, சொங்கு நீங்க இங்கதான் இருக்கீங்களா, நல்லபடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்கன்னு சொங்க கேட்க, கோகோ மேடம் எங்களை பத்திரமா காப்பாத்தி கூட்டு வந்து இங்க வச்சிருந்தாங்க, இன்னைக்கு காலைல தான் எங்க கூட இருக்க இன்னொரு சீனியர் இருப்பான்ல, அவனை மட்டும் கூட்டு போனா மாஸ்க் மேனு, எதுக்குன்னு தெரியல, நாங்க கவலைப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொங்குக்கு இப்பதான் கோகோ மேல நம்பிக்கை வருது. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவகிட்ட கேட்டுட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா போயாவோட பாடியையும் அசிஸ்டன்டோட பாடியையும் தூக்கி போட சொன்னாங்கல்ல, அதே மாதிரியே போட்டதுமே அவங்க ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க. போயா பாக்குறா, என் வாழ்க்கையில நான் எதையுமே அனுபவிக்கல, அதுக்குள்ள இப்படி செத்து போய் சொர்க்கத்துக்கு வந்துட்டேன், எனக்கு பிடிச்ச ஒரு பையனுக்கு முத்தம் கூட கொடுத்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ அழ ஆரம்பிக்க, போயா நம்ம உயிரோட தான் இருக்கும் அப்படின்னு அவன் சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான் அசிஸ்டன்ட். ஆனா போயாக்கு அதெல்லாம் காதுலயே விழவே இல்ல. அவ பாட்டுக்கு அழுதுட்டே இருக்க. டக்குன்னு வேகமா அவனுக்கு பாரு, நான் வேணா உனக்கு கிஸ் பண்ணி ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் போயாக்கு கிஸ் பண்ணிடுறான். எதுக்குடா என்ன கிஸ் பண்ண அப்படின்னு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டு, அட ஆமா நம்ம ரெண்டு பேரும் உயிரோட தான் இருக்கோம், நம்ம உலகத்துல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிடுறா. அப்ப கோகோ நம்ம மேல கோவப்படவே இல்ல, கோவப்படுற மாதிரி நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோகோ ஒரு லெட்டர் ஒண்ணு அனுப்பிச்சிருக்கா. அத படிக்கிறாங்க. 3 நாளுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து என்னைய பாருங்க அப்படின்னு கோகோ அதுல எழுதி வச்சிருக்கா. நான் இங்க இருந்து கிளம்பணும், யாரோ ஒரு முக்கியமான ஆள் இங்க இருக்காங்க, அவங்கதான் மாஸ்க் மேனுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு கோகோ கிளம்புறா. சொங்கோவல பிடிக்கிறான். உன்னால முடியுமா, நீ என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு. இல்ல உனக்கு இன்னும் ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்தை கண்டுபிடிச்சாதான் உன்னோட பவர் ஒட்டு மொத்தமா வரும், அதை நான் கண்டுபிடிக்கலன்னா என் மைண்டே என்ன கொன்னுடும் போல இருக்கு, நீ என்ன நம்புறல திரும்ப, எனக்கு அது போதும், இங்க வெயிட் பண்ணு,
ஆனா என் மாஸ்டர்ல இருந்து எல்லாரும் என்ன வெறுத்திருப்பாங்கல்ல அப்படின்னு கோகோ சொங்க கட்டி பிடிச்சிட்டு ஆள ஆரம்பிக்கிறா. சொங்க நம்ம பேசி சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இங்க பார்த்தா ஆனா கோகோவோட மாஸ்டர்ஸ் எல்லாம் அவன் மேல இன்னும் பாசமா தான் இருக்காங்க. ரொம்ப தங்கமான பொண்ணு அவ. ஒவ்வொரு தடவையும் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டா எதையுமே கேட்க மாட்டா. கதை புக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு கதை புக்கு வாங்கி கொடுங்கன்னு அதை மட்டும் தான் கேட்பா. சின்னதா ஒரு ரிப்பன் வாங்கி கொடுத்தா கூட அதை வச்சுட்டு எல்லார்கிட்டையும் போய் காட்டிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் அவளை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காரு. இப்ப கோகோ மேல கம்ப்ளீட்டா நம்பிக்கை வந்துருச்சு இந்த மாஸ்க் மேனுக்கு. அவளை கூட்டு வந்துட்டு பிளாக் மேஜிக் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு ரூம்ல பர்சனலா அவளை கூட்டு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டோக்கனை மறுபடியும் அவகிட்ட இருந்து புடுங்கிட்டு அவளை அங்க இருந்து வெளியே அனுப்பிட்டு பத்திரமா ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு அப்புறம் அந்த ரூமையும் லாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். ஆனா கோகோ ஒளிஞ்சிருக்கிற மாதிரி அப்படியே ஓரமா ஒளிஞ்சிருந்துட்டு மறுபடியும் உள்ள வந்துடுறா. அந்த லாக்கை எப்படி ஓபன் பண்றதுன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. அதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள வந்துட்டு ஏதோ சீக்ரெட்டான இடம் இருக்கு, அதுக்குள்ள போயிடுறா. ஏன்னா கடைசியா ஒரு மருந்து தேடிட்டு இருக்காங்கல்ல, அந்த மருந்து இருட்டா இருக்குல்ல, அந்த இடத்துலதான் எப்பவுமே வளர்ந்துட்டு இருக்குமா. அந்த மருந்தை தேடுறதுக்காக அவ உள்ள போறதுக்குள்ள அந்த மருந்தையும் கண்டுபிடிச்சிடுறா. ஏதாவது ஒன்ன பலி கொடுத்தா மட்டும்தான் அந்த மருந்து கிடைக்குமா. உடனே கோகோ அவளோட ரத்தத்தை பலியா கொடுத்து அந்த மருந்தை கையில வாங்கிடுறா. ஆனா அதை எடுத்துட்டு வரும்போது அந்த மருந்து மறைஞ்சு போயிருது. ரத்தத்துக்குலாம் இவ்வளவு நூறு தான் என்னால வர முடியும், ஃபுல்லாலாம் வர முடியாதுன்னு மருந்து நக்கலா பேச ஆரம்பிக்குது. ஆனா அதுக்குள்ள மறுபடியும் அந்த மாஸ்க் மேன் உள்ள வரது தெரிஞ்சுட்டு கோகோ டக்குன்னு அந்த மருந்தெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துடுறா. எதுக்காக என்ன தேடிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க, நான் பிராக்டிஸ் தானே பண்ணிட்டு இருக்கேன், என் மேல இன்னுமா அவனுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு கேட்டுட்டு அந்த டோக்கனை அவன்கிட்டயே கொடுத்துட்டு கோகோ வெளியே போயிடுறா. மாஸ்க் மேனுக்கு இவ்வளவு நம்புறதா வேணாமான்னு ஒரு மாதிரி குழப்பமாவே இருந்துட்டு இருக்கு. கோகோ மறுபடியும் வெளியே வந்துட்டு நம்ம சொங்க பார்த்து உடம்புல வந்துட்டு எனர்ஜி தாறுமாறா ஓடிட்டு இருக்கு, அதை முதல்ல நான் சரி பண்றேன், அப்புறமா மருந்து எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாடியை சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க இந்த மாஸ்க் மேன் கிட்ட யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கோகோ சொல்லிட்டு இருந்தால, நிஜமாவே யாரோ ஃபுல்லா மாஸ்க் போட்டு கவர் பண்ணிட்டு யாரோ ஒரு லேடி குரல் வேற கேக்குது. அவங்க வராங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணு, இந்த மந்திரக்கட்டை போட்டு விடு, உன் பூஜையை ஆரம்பி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் மறுபடியும் கோகோ அந்த இடத்துக்கு வரா. எப்படியாவது சொங்குக்கு மருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கிஃப்ட் கொடுத்து பாக்குறா. அந்த மருந்து ஆனா அப்பயும் அந்த இடத்த விட்டு அவளோட வரவே மாட்டேங்குது. கோகோ அந்த இடத்துலயே உட்காந்து அவ மியூசிக்க வாசிக்க ஆரம்பிக்கிறா. இந்த மியூசிக் நான் அதுவரை யாருக்குமே வாசிச்சது இல்ல, உங்களுக்காக ஸ்பெஷலா வாசிக்கிறேன் அப்படின்னு அந்த மியூசிக்க வாசிச்சுட்டு இப்ப என் கூட நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு கோகோ அதை எடுத்துட்டு போறா. நேரா போய் சொங்க பாக்குறா. மருந்து எடுத்துட்டு வந்துட்டேன், இப்போ நம்ம ஏற்கனவே மாத்திரையை ரெடி பண்ணிட்டு போட வேண்டியதான் பாக்கி, இப்பவே போடு அப்படின்னு சொல்ல சொங்க ஓகேன்னு சொல்லிடுறான். எனக்கு முக்கியமா ஒரு ஆளை பார்க்க வேண்டி இருக்குன்னு கோகோ அங்க இருந்து கிளம்பி வரா. வந்து நேரா நம்ம அசிஸ்டன்ட்டையும் போயாவையும் ஒரு இடத்துல பாக்குறேன்னு சொல்லியிருந்தால, அங்க வந்து பாக்குறா. அவங்க 2 பேரும் நாங்க இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பிளான் இருக்கு, அதுக்கு எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு போயா அவங்க கிட்ட பிளான சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் போயாவை கூட்டிட்டு மாஸ்க் மேனு ஃபைனல் பூஜைக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கான். இதை மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னா வேற எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம 2 பேருமே சொர்க்கத்துக்கு போயிருவோம், அந்த பிளான தான் நம்ம இப்ப பண்ணணும் அப்படின்னு சொல்ல போயா சரி சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றா. நேரா மறுபடியும் சொங்க பாக்குறதுக்கு போறா. அவன் சொங்கு சொல்லிட்டு இருக்கான், என்கிட்ட மறுபடியும் என் பவர் திரும்ப வந்துருச்சு, ஆனா இப்போ மாஸ்க் மேன் ரொம்ப அதிகமா பவர் வச்சிட்டு இருக்கான், என்னால அவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணல, முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். போயாக்கு லைட்டா மனசு கஷ்டமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் மாஸ்க் மேன் வந்துட்டு அவளோட குடும்பத்துல ஒருத்தன் தானே, அண்ணன் முறை வருது, எனக்கு ஒரு மாதிரி நான் அவனை சீட் பண்றணும்னு ஒரு கவலையா வேற இருக்குன்னு சொல்ல, நீ சரியான பாதையில போட்டு இருக்க, நீ அவனை ஹார்ம் பண்ண முடியாது, ஆனா அப்படி பண்ணாம விட்டா அவன் எல்லாரையுமே வந்துட்டு காயப்படுத்திடுவான், சரி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மாஸ்க் மேன் கரெக்டா உள்ள வந்துடுறான். எதை பத்தி கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, இப்ப நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொங்குக்குள்ள பாரசைட் இருக்குன்னு நினைச்சிட்டு அதை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்றான். சொங்குக்கு எதுவுமே ஆகல. பாரசைட்டை வெளியே எடுத்துட்டியா, அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்களா, சரி ஓகே, மருந்தே உள்ள போனா கூட பரவாயில்ல, ஆனா கண்டிப்பா என் பவர் இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு, கண்டிப்பா உன்னால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறான் அங்க மாஸ்க் மேன். சொங்கு ரொம்ப உடம்பு வீக்கா இருக்கு. சாரி கோகோ, என்னால இவ்வளவு நான் வீக் ஆயிட்டேன்னு எனக்கே தெரியல, என்னால உன் கூட வந்து சண்டை போட முடியல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மேலேயே விழுந்துடுறான். கோகோ கதறி அழுதுட்டு இருக்கா. மாஸ்க் மேன் பாக்குறான், பார்த்தல எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமே நம்ம 2 பேருமே கடவுள் ஆகுறது மட்டும்தான் நமக்கு பாக்கி இருக்கு, புரியுதா, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், ரெடியாரு அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கோகோ சொங்க கட்டி பிடிச்சிட்டு, எனக்காக நீ சாக கூடாது, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஃபீனிக்ஸ் எசன்ஸ் இருக்குல்ல, அது உன் உயிரை காப்பாத்தும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்த, ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ள அந்த சிங்க் எப்பவுமே இருந்தது இல்ல, சோ என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை காப்பாத்த போறேன் அப்படின்னு கோகோ அவன் உடம்புக்குள்ள அவனோட ஃபீனிக்ஸ் எசன்ஸை எடுக்கிறா. சொங்கோட உடம்புக்குள்ள வச்சிடுறா. கோகோ யோசிக்கிறா, என்னால ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாதது இல்லாம, ஆனா சொங்கு எந்திரிச்சிருவான், எனக்கு அது போதும் அப்படின்னு அங்க இருந்து அவன் மயக்கத்துல இருக்கும் போதே வெளியே கிளம்பிட்டு இருக்கா. வெளியே மாஸ்க் மேன் பாக்குறான். நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவளும் ஓகே அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. இங்க பார்த்தா நம்ம சொங்கு எந்திரிக்கிறான். என்னது, நான் உயிரோட இருக்கேன், என்ன மாஸ்க் மேன் கொன்னுட்டுல போனா அப்படின்னு யோசிக்கும் போதே கோகோ பண்ண வேலைன்னு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. அவளுக்கு ஏதாவது ஆயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன் எந்திரிக்க, திடீர்னு
திடீர்னு அங்க மின்னல் சக்தி அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா சொங்கு இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு பெரிய ஆபத்தையும் தாண்டி வந்திருக்கான், உயிர் பொழைச்சு வந்திருக்காங்கிறதால இப்போ இருக்கிற நிலைமையை விட அடுத்த ப்ரொமோஷன் அவனுக்கு கிடைக்குது மின்னல் சக்தி மூலமா. இத அவன் தாங்கிட்டு இருக்கான். மாஸ்க் மேன் பாக்குறான், இப்ப யாருக்கு மின்னல் சக்தி கிடைக்குது? சொங்கு ஏற்கனவே இறந்தல போனா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே சொங்கு அந்த இடத்தோட கதவை உடைச்சிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறான். கோகோ பாக்குறா, நேரா மாஸ்க் மேன் கிட்ட போயிட்டு சொங்கு அதான் இருக்கும், கண்டிப்பா அவன் அடுத்த லெவலுக்கு போயிட்டான், இன்னும் ஒரே ஒரு லெவல் தான், அதை மட்டும் அவன் தாண்டினானா அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கா. இங்க தூரமா இருந்து நம்ம அசிஸ்டன்ட்டும் அதே மாதிரி போயாவும் என்னவோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு போயாட்ட சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மட்டும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். சொங்க நேரா வந்து அந்த சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஜெயில ஓபன் பண்ணி விட்டுறான். இங்க இருந்து எல்லாரும் எஸ்கேப் ஆகுங்கன்னு ஜெயில இருக்கிற அத்தனை பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் மாஸ்க் மேனுக்கு தெரிஞ்சிருது. கோகோவை பார்த்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, எனக்கு எப்படி தெரியும், அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு கோகோ சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் மேஜிக்க நிறுத்த போறது இல்ல, நம்ம 2 பேரும் இன்னைக்கே இந்த வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம் அப்படின்னு அவகிட்ட மாஸ்க் மேன் சொல்லிட்டு இருக்கான். உன் கூட வந்து யாரோ இந்த மந்திர கட்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அது யாருன்னு சொல்லு அப்படின்னு கோகோ கேட்க, அந்த விஷயம் உனக்கு தெரியவே போறது இல்ல, வா நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கோகோவை கூட்டு போயிட்டு மந்திர கட்டை போட்டுறான். ஆனா கோகோ சொல்றா, என் உடம்புக்குள்ள ஃபீனிக்ஸ் எசன்ஸ் இல்ல, சோ என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்ல பயங்கரமா கோவம் ஆயிருது மாஸ்க் மேனுக்கு. உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் தெரியுமா, நான் வந்துட்டு எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயே ஆகணும், உன்னை கொன்னுட்டாவது போறேன் அப்படின்னு அவளை கொல்றதுக்கு பாக்குறான். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சொங்கு வந்துடுறான். நேரா உள்ள வந்துட்டு பயங்கரமா சண்டை போட்டு ஒரு பெரிய பாதாளம் மாதிரி ஒரு ஓட்டை ஒண்ணு வருது, அதுக்குள்ள போயிட்டு அவங்க அழிஞ்சு போயிருவாங்களாம். அதுக்குள்ள கோகோவை அனுப்புறதுக்கு தான் இங்க மாஸ்க் மேன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா சொங்குக்கு இப்ப ஏற்கனவே அடுத்த ப்ரொமோஷன் வேற கிடைச்சிருச்சு அப்படிங்கறதால ஃபுல் பவர் இருக்கு, அவனால சண்டையே போட முடியல மாஸ்க் மேனாலேயே. கோகோவை டக்குன்னு காப்பாத்தி விட்டுட்டு சொங்கு ஒரு வழியா அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி மாஸ்க் மேன அந்த ஓட்டையில அமுச்சு வச்சிடுறான். அவ்வளவுதான், மாஸ்க் மேன் கரைஞ்சு காத்தோட காத்தா காணாம போயிடுறான். கோகோவை சொங்கு திரும்பி பாக்குறான். உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் உன்னை காப்பாத்திடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக உன்னோட ஃபீனிக்ஸ் எசன்ஸ் நீ இழந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மாஸ்டர் அங்க வந்துடுறாரு. எப்படியாவது இவளை காப்பாத்தணுமே அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குப்பா அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு பொண்ணு வெளியே பின்னாடி நிக்கிறா. சொங்குக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இருக்கால, சொர்க்கத்துக்கு போறதுக்காக ஹெல்ப் பண்ணுன்னு அந்த பொண்ணு. இதெல்லாம் கேட்டுட்டு தனியா போய் நிக்கிறா. ஏதோ கையில ஒரு பவர் மாதிரி வச்சிருக்கா. செல்லம் கொஞ்ச நேரம் நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா நான் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அவகிட்ட நம்ம சொங்கு தேடி வரான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன், நான் இன்னும் ஒரு ப்ரொமோஷன் வாங்கிட்டேன் அப்படின்னா, அதாவது நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேன்னா எனக்கு அந்த ஃபீனிக்ஸ் எசன்ஸ் தேவை கிடையாது, என் உடம்பு தானாவே அதை ரிலீஸ் பண்ணிரும், அதை கோகோக்கு அனுப்பணும், ப்ளீஸ் உங்களால முடியுமா அப்படின்னு கேட்க, என்னால முடியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அந்த லேடி சொல்லிடுறா. சொங்கு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். அதை வந்து அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறான். வேற எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, நீ இன்னும் இங்க ரொம்ப நாள் எங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டோம், நீ முடிவு பண்ணிட்ட, உன் இஷ்டப்படி செய்ய அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம கோகோ மறுபடியும் எந்திரிக்கிறா. இப்ப அவகிட்ட சீனியர்ஸ் வந்து இந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. கோகோக்கு அழுக வந்துருது. நான் பொழைச்சு என்ன பண்றது, ஆனா நான் என்னோட சொங்கோட இருக்க மாட்டேன், சொங்கு சொர்க்கத்துக்கு போயிருவானேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே சொங்கு அங்க உள்ள வந்துடுறான். கோகோ அழுதுட்டு இருக்கா. நான் சீக்கிரமா உன்னை வந்து சொர்க்கத்துல இருந்து பாத்துட்டு தான் இருப்பேன், நீயும் சீக்கிரமா வந்துருவ அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு கோகோவும் மனசு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கிறா. இப்ப அந்த 2 பேரும் மறுபடியும் ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப பாரு நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொங்கு கோகோட்ட சொல்லிட்டு இருக்கான். நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு கோகோவும் மாஸ்டர் முன்னாடி 2 பேரும் ஒயின் எல்லாம் மாத்தி குடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன மறக்க மாட்டல, எனக்கு சக்தி அனுப்பிட்டே இரு, அப்பதான் நான் சீக்கிரமா சொர்க்கத்துக்கு வருவேன் அப்படின்னு கோகோ சொல்ல, கண்டிப்பா நான் அனுப்பிட்டே இருக்கேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். கோகோ அவனை அப்படி கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே தூங்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில தான் 2 பேரும் வேலையை பாக்குறதுக்கு கிளம்பணுமா. கோகோ சொங்கு 2 பேருமே இந்த மேஜிக் வட்டத்துக்குள்ள போயிடுறாங்க. அந்த லேடி இருக்கால, அவதான் அவளங்களை கைட் பண்ண ஆரம்பிக்கிறா. கோகோ பாத்துட்டு இருக்கா. சொங்கு எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு, இந்த மந்திரக்கட்டை இருக்குல்ல, இதே மந்திரக்கட்டை தான் அன்னைக்கு அவன் போட்டான் இந்த மாஸ்க் மேனு, அதே மந்திரக்கட்டை இவ்வளவு போட்டிருக்கா, இது கரெக்டானது கிடையாதுன்னு சொல்ல சொங்கு டவுட் பட ஆரம்பிக்கிறான். வெளியே நிக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் கூட என்னது இது, ஏதோ தப்பா இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சொங்குக்கு புரிஞ்சிருது இவ ஏதோ ஃப்ராடு பண்றா அந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு கோகோ கண்டுபிடிக்கிறா. நீ தானே மாஸ்க் மேனுக்கு ஹெல்ப் பண்ண அந்த லேடி, நீ ஃபுல்லா துணி போட்டு கவர் பண்ணிட்டு வந்திருந்த, அதனால எனக்கு தெரியல, ஆனா மந்திரக்கட்டை பார்த்ததும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமா நீங்க எல்லாமே சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்க உயிர் எனக்கு வேணும், சொங்கோட உடம்பு எனக்கு வேணும், அவனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஃபீனிக்ஸ் சக்தியும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்க சொங்கு பார்த்துட்டே இருக்கான். டக்குன்னு கோகோ அவளோட வெப்பன் எடுத்துடுறா. அதை வச்சு வேகமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா அந்த லேடிய. அந்த லேடிய நான் அட்டாக் பண்ணாத, எனக்குள்ளதான் என் புருஷன் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, பார்த்தா டக்குன்னு ஒரு பாடி வந்து அவ உடம்புக்குள்ள இருந்து அப்படியே வெளியே வந்து விழுது. இந்த லேடியோட புருஷன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கடவுளாக்குறதுக்கு ட்ரை பண்ணும் போது இறந்து போயிட்டான் போல. அதனால அந்த பாடியை 1000 வருஷமா வச்சிருந்துட்டு அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கோர் தேடிட்டு இருந்திருக்கா. கரெக்டா சொங்கு மாட்டி இருந்திருக்கான். ஹெல்ப் பண்ற
போறேங்கிற பேர்ல அதுக்காக தான் அந்த வேலையவே நடத்தியிருக்கா. ஆனா சொங்கு இதை புரிஞ்சுட்டு அவளை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறான். அந்த புருஷன் பக்கத்துல படுத்துட்டே இந்த லேடியும் உயிரை விட்டுடுறா. பயங்கரமா அப்போ அந்த மந்திர கட்டி இவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு பாக்குது. கோகோ என்ன பண்றானா சொங்க எப்படியாவது காப்பாத்தணும்னு ஒட்டு மொத்தமா அந்த பாரத்தை அவளே எடுத்து தாங்கிடுறா. அவளால சுத்தமா முடியல. சொங்கு வேகமா ஓடி வந்து அவளை பிடிக்கிறான். உனக்கு ஒண்ணும் ஆகல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ அங்கேயே இறந்து போயிடுறா. கண்ணு முன்னாடியே காத்தோட காத்தா கோகோ கரைஞ்சு போறதை பார்த்துட்டு சொங்க பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறான். அப்படியே ஒரு 300 வருஷம் ஓடி போயிடுது. இப்ப சொங்க வந்துட்டு ஒரு கடவுளாவே, அதாவது சொர்க்கத்து ஆளாவே மாறிடுறான். அவ மட்டும் இல்ல, இன்னும் நம்ம போயா இருக்கால, அவ அசிஸ்டன்ட் எல்லாருமே பவர்ஃபுல்லான ஆளா தான் இருக்காங்க. போயாக்கும் அசிஸ்டன்ட்க்கும் கல்யாணம் ஆயிட்டு குழந்தை எல்லாம் கூட இருக்கு. சொங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு தேடிட்டு வரேன் கோகோவை அப்படின்னு கிளம்பி போறான். 300 வருஷமா இவரும் எல்லா வருஷமும் கிளம்பி வந்து என்னைக்கெல்லாம் கோகோவோட பர்த்டே வருதோ அன்னைக்கு பூமியில வந்து தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயாவும் அசிஸ்டன்ட்டும் பேசிட்டு இருக்காங்க. கோகோ மார்க்கெட்ல நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க யாரோ ஒருத்தங்க ஏதோ புக்கு கடையில இருந்து படிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. புக்கு படிக்கிறத பார்த்ததுமே நம்ம சொங்கு ஷாக் ஆயிடுறான். வேக வேகமா கோகோ கிட்ட போறான். கோகோ அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறான். கோகோ தான் அங்க நிக்கிறா. சொங்க திரும்பி பாக்குறா. நீங்க யாரு, என்ன எப்படி தெரியும் அப்படின்னு கோகோ கேட்க ஆரம்பிக்க உடனே கோகோவை பார்த்துட்டு சொங்கு, அப்ப என்ன ஞாபகம் இல்ல, சரி பரவாயில்ல, உன்னை பார்த்துட்டேன்ல அது போதும், இனிமே நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்கதோட தான் இந்த சீரீஸ் ஒரு எண்டுக்கு வருது. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இதே மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான சீரீஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.